What's up, Rascals? Before we get along too much further, இந்த பாட்காஸ்ட்ல முக்கியமா அடல்ட் தீம் இருக்கு, செக்ஷுவல் கண்டென்ட் இருக்கு, அப்புறம் ஸ்ட்ராங் லாங்குவேஜ் வார்த்தையெல்லாம் அப்படியே ஓடும். கெட்ட வார்த்தைனா அப்படி ஃப்ளோல வந்துட்டு இருக்கோம். Basically, it's for a matured and less sensitive audience. அதனால தான் listener and viewer discretion is advised. Alright, enjoy the show. What's up, ladies and gentlemen? Welcome to the brand new episode. Toss up இந்த வாரம் கொஞ்சம் புதுசா இருக்கு. நான் பேசுற வார்த்தை மைண்டே கத்தல மனசுல பயந்துட்டாங்க. ஏன் கத்துற? சரி இல்ல கீழ ரோஷினி என்ன நடக்குது? ஏன் மைக் இல்லன்னு ஒரு காரணத்தினால இல்ல ரெண்டு ரொம்ப அமைதியான பேர் கூட்டிட்டு வந்து அதனாலயா? சரி, இன்னைக்கு ஓடி கத்தல. இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து ரெண்டு கெஸ்ட் இருக்காங்க. பொதுவா நம்ம ஒரு கெஸ்ட் வச்சிருப்போம். ஆனா இந்த ரெண்டு கெஸ்ட் ஏன்னா இந்த வாரம் தான் நம்ம 3 பேரும் வந்து இவங்களோட நடிச்ச படத்தை போய் பார்த்துட்டு வந்தோம். ஓகே, அந்த படத்தை பத்தி சொல்றேன். மிருக சீரிசம் கரெக்டா தான் சொல்றேன் bro. மிருக சீரிசம் அந்த படத்தை பார்த்துட்டு வந்தேன். One of one of the best Malaysian movies I've seen. நாங்க யூசுவலி இந்த மலேசியன் படம் வந்து ப்ரோமோ பண்ண மாட்டோம். ஆனா பார்த்துட்டு வந்து ப்ரோமோ பண்ற முதல் படம் இதான் நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு. உயிர் போர் வந்து அது ஒரு அதுல நடிச்சவங்களா வந்து வேற அதுக்கு அடுத்து என்னன்னா ரீசெண்டா வந்து நாங்க பார்த்து என்ஜாய் பண்ணோம் தியேட்டர்ல. நல்லா இருந்துச்சு. ஆனா அந்த தியேட்டர் தான் லைட்டா கோலார் பண்ணிருச்சு. படமே கிரீன் ஸ்கிரீன்ல எடுத்தது நாங்க தான் பார்த்தோம். Actually படம் வந்து வேற டோன்ல எடுத்துருக்காங்க. நானே பச்சையா கலர்ல எடுத்துருக்காங்க. நான் ஒரு இடத்துல அந்த ஒரு செல்வராகவன் படம் எடுத்துறேன். ஃபுல்லா பச்சை கலர்ல இருக்கும். என்னமா இருப்பாது. அப்ப அந்த ரூமா இருக்கு. அந்த மாதிரி பேசி இருக்கோம். கெஸ்ட் யாரோ பேச விடுவாங்க. அந்த படத்துல இருந்து 2 பேர் நாங்க வந்து கொண்டு வந்திருக்கோம். சோ ப்ரோ, படத்துல டைரக்டர் மெயின் ஹீரோ மெயின் ஹீரோ வந்து நீங்க பாஸ்ட்ல தான் ஹீரோ இருப்பீங்க. ஸ்டார்டிங்ல வந்து இன்னொருத்தர் வந்துட்டு அப்புறம் தான் நீங்க ஹீரோவா வருவீங்க. இல்ல அது நீ ஸ்பாயில் பண்ணிட்டடா. நாங்களே ஒரு ஸ்பாயிலர் ட்ரெய்லர்னு ஒரு வெளியாக்கிட்டோம். பிரச்சனை இல்ல. ஸ்பாயிலர் ட்ரெய்லரா? படத்துல என்னதான் ஸ்பாயில் பண்ணிருக்கீங்க? அது இல்ல அந்த ஃபிளாஷ்பேக்ல இவங்களாவே இருப்பாங்களே, அது ஸ்பாயிலரா? ஆமா, அது ட்ரெய்லராவே வந்துருச்சு. அது இன்னொரு வெர்ஷன் கட் பண்ணி அது பார்க்காதீங்க படத்தை போய் பாருங்க, நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. சோ விஜய் ப்ரோ, உங்களை பத்தி சொல்லுங்க, இன்ட்ரோ듀ce பண்ணுங்க. என் பேரு விஜய் கணேஷ். என்ன ப்ரோ இதே கொஞ்சம் அமைதியா சொல்றீங்க? இல்ல உங்க அளவுக்கு என் பேர் விஜய் கணேஷ். இப்போ தியேட்டர்ல வந்து மிருக சிரிசம்ன்ற ஒரு படம் வந்து ஓடிட்டு இருக்கு. ஸோ அந்த படத்துடைய இயக்குனர். உங்க எல்லாரையும் சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. இல்ல பரவாயில்ல, யாராவது கொஞ்சம் கீழே கொஞ்சம் மேல இருந்தா தான் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கும். இதுல எல்லாமே மேல இருக்கு. ஹீரோ நீங்க தான் எழுதுனீங்க. ஆமா, அப்புறம் ஸ்டண்ட் நீங்க தான பண்ணீங்க. ஸ்டண்ட் அந்த ஒரு ஃபைட் இருக்கும். அத நான் கோரியோகிராஃப். சோ உங்க பக்கத்துல ஒரு பெரிய ஸ்டண்ட் எங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டண்ட் கோஆர்டினேட்டர் இருக்காரு. ஆமாவா? அடுத்த படத்துல அவர் சான்ஸ் கொடுங்க சார். அவர் மனசாச்சு அவரே கொடுத்தாரு. சோ இந்த பக்கம் வந்து படத்துல தான் வந்து அவங்க ஊமையா நடிச்சாங்க. நான் நிஜமா கொஞ்ச நேரம் பேச மாட்டேன் நினைச்சிட்டு தானே. actually சோ உங்களை பத்தி கொஞ்சம் இன்ட்ரோ듀ce பண்ணுங்க. என் பேரு கோமலா நாயுடு. சோ இந்த படத்துல நான் கீரவாணியா நடிச்சிருக்கேன், பாத்திருப்பீங்க. This is my first debut theatrical film. இதுக்கு முன்ன எஸ்ட்ரோ சீரிஸ்லாம் பண்ணிருப்பேன், பாத்திருப்பீங்க. ஏன் கதையா சொல்றேன் கேக்குறல? பாத்து நானா அது கூட நடிச்சிருக்கேன் ஒரு தடவை. 3 ஆம்பளை பசங்க உட்கார்ந்திருக்காங்க. கண்ணு மட்டும் அங்க மட்டும் தான் போகுது. அவரு ஏன் கேட்டிட்டு இருக்கு. முன்னப்புறம் திரும்பி வந்தாலும் தெரியும் நாங்க ஏன் சொல்லலாம். மச்சானுக்கு எப்போதும் ஒரு தனி ஒரு கலை இருக்கு. கலையா? பார்த்தாலே எல்லாரும் அப்படியே உங்களதான் கண்ணுல ஒரு பேச்சு. கலை அழகா அவங்களே சொல்லி நினைச்சேன் எங்கடா அது கவுண்டர் வரல. கொஞ்சம் கொஞ்சமா இங்க நம்ம செட்டுக்கு வராரு. தியேட்டர்கள் படம் ஃபர்ஸ்ட் theatrical film and இவருக்கும் டெபியூட் தான். ஸோ உங்க நடிச்சவங்க எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு டெபியூட் தான். அப்படி இருக்கும்போது நீங்க தான் பண்றீங்கன்னு உங்களை பார்க்க தோணுது. இப்படிதான் ட்ரீட் பண்றீங்க எல்லாரையும் சொல்லி சொல்லி. அவங்க சொல்றது என்னதோ ஊ போடுறல. எங்களுக்கெல்லாம் ஒரு தடவை ஊம் போட்டிருக்கியா? வருஷம் சொல்லு. ஸோ வேற ஏதாவது சொல்லணுமா? வேற வயசு, எங்க படிக்கிறீங்க? படிக்கிறேன்னா நட்சத்திரம், கோலம் கோத்திரம். நீங்க மிருக சீரிஸ் நட்சத்திரம் கேள்விப்பட்டேன். ஆமாவா? மிருக தேசிய நாம தேசிய. ப்ரோ நீங்க வந்து
டிக்டாக் அண்ட் யூடியூப்ல பண்ணிட்டு இருந்தீங்க, இன்ஸ்டாகிராம்ல இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துட்டு இருந்தீங்க, ஆமா அப்புறம் ஜாதகம் சொல்லி கொடுத்துருந்தீங்க. ஆமா. அதுல இருந்து இப்படி படத்துக்கு வந்தீங்க? ஆக்சுவலி என்னன்னா அதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடியே நான் வந்து படத்துக்கு தான் நான் ஃபைனான்ஸ் தேடிட்டு இருந்தேன் ஆக்சுவலி. ஒரு ஐ திங்க் ஒரு 2017 இருந்து. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அப்போ அந்த டைம்லேயே ஷார்ட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் தான் இந்த MCO டைமில் தான் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் டிக்டாக்லேயும் வென்ச்சர் பண்ணோம்ல, அங்கே அப்லோட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் பூம் ஆச்சு எங்கள் கண்டென்ட்லாம். ஸோ மீன்வாயில் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறப்பவே நாங்கள் வந்து படத்துக்கு ஃபைனான்ஸ் தேடிட்டு தான் இருந்தோம். நம்மளதான் தெரியுது. சோ அப்ப இந்த கதை வந்து ஏற்கனவே ரெடி ஆச்சு few years back ஆவே. ஓகே ஓகே 10 years right? 10 வருஷமாவா? ஆமா லைக் நான் ஒரு ஐ திங்க் ஒரு 2014 அந்த மாதிரி டைம்ல வந்த ஐடியா தான். நான் 2017ல நான் ஸ்கிரிப்ட் பவுண்ட் பண்ணேன். சரி, வேற ஸ்கிரிப்ட் வச்சிருக்கா இல்ல இன்னும் 10 வருஷம் எடுக்குமா? இல்ல என்கிட்ட இருக்குது எல்லாமே அதர பழசான கதைங்க. அத கொஞ்சம் பட்டிட்டிங் பண்ணி ஏன்னா லைக் அது வருஷம் ஆக ஆக நம்மளும் இவால்வ் ஆகும், மெச்சூர் ஆகும். ஸோ வந்து நான் அதை மாத்திட்டே இருப்பேன். ப்ரோ நீங்க கவலைப்படாதீங்க, மணிரத்னமே தக் லைஃப்னு ஒரு படம் எடுத்து 10 வருஷம் வரும் படத்தை இப்பயே எடுக்கிறாரு. நீங்க எடுக்கலாம் ப்ரோ, நம்ம எடுக்கலாம் அந்த அந்த மாதிரி. அதாவது வீடியோ வந்து வேற விதமா வைரல் பண்ணிட்டு இருக்கீங்க. கவலைப்படாதீங்க, எங்க ஆடியன்ஸ் நல்லாவே தெரியும் அந்த படத்தை வச்சு நாங்க பண்ணாத காமெடியா. சோ மிஸ் கோமலா, எஸ், உங்களுக்கு வந்து எப்படி வந்து படத்துல நடிக்க அந்த ஆர்வம் வந்துச்சு? ரொம்ப பெரிய ஸ்டோரி ஆச்சு. இது வந்து படத்தோட இன்டர்வியூல சும்மா கேட்டு உங்களுக்கு பத்தி ஆடியன்ஸ் தெரியுதுதான். ஏன்னா இப்போ அது ஒரு ஆக்சிடென்ட்டா என்னன்னு தெரியும், எனக்கு அந்த எண்ணமே கிடையாது. ஆக்சுவலி நடிக்க வரணும்ன்றது நான் யோசிச்சதே கிடையாது. என்ன நடிக்க வருவங்க எல்லாரும் இதே சொல்றீங்க, ஆக்சிடென்ட்ன்றாங்க. உள்ளதான் சொல்ல முடியும். சோ ஆக்சுவலி அப்போ நானும் அப்படிதான் அதனால சொல்லிக்கிறேன். யூனிவர்சிட்டியில வந்து ஒரு நான் வந்து படிச்ச யூனிவர்சிட்டி வந்து சினிமாட்டோகிராஃபின்னு ஒரு கோர்ஸ் இருந்தது. நான் படிக்கல, இது என் ஃப்ரெண்ட்ஸ் படிச்சாங்க. அப்ப அவங்க வந்து அவங்களோட ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் தான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் செய்யணும், அதுதான் அவங்களோட டாஸ்கே. ஸோ அதில் வந்து நான் ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதை பார்த்து ஒரு கேர்ள் வந்து என்ன ரொம்ப அப்ரோச் பண்ணி நீங்க தான் நடிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. இருக்கலாம் நடிச்சிட்டனால அதுல வந்து எனக்கு அப்போ வந்து எனக்கு மினி ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னு சொல்லி ஒரு அவார்ட் ஷோ நடக்கும். எஸ், அது வந்து மலேசியால இருக்க எல்லா யூனிவர்சிட்டிஸ்ல இருக்கிற பிள்ளைங்க அவங்க சப்மிட் பண்ணுவாங்க. எஸ், சோ அப்போ வந்து அதுல என்ன நாமினேட் பண்ணாங்க. அதுல எனக்கு அவார்டும் கிடைச்சிச்சு. சினிமாட்டோகிராஃபி அந்த மைண்ட் செட் பண்றதுல சினிமாட்டோகிராஃபர்ல ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு இவங்களை காஸ்ட் பண்ணிருந்தாங்க. அதுக்கு சொல்லிருக்கலாம் பாரு, இவ்வளவு இழுத்து அடிச்சனால அவன் கன்ஃபியூஸ் ஆயிட்டான். அதான் சொன்னேன் இது பெரிய ஸ்டோரின்னு. அது பெரிய சொல்ல நீ தான் சொன்ன, நீ தான் இழுத்து அடிச்சு சொல்லிட்டு இருக்க. ஆமா, ஐ திங்க் அவர் அடிச்ச சரக்கு ரொம்ப நல்ல சரக்கு, இன்னும் இறங்கவே இல்லை. சோ அது மூலமா வந்து அங்க ஒரு லெக்சரர்ஸ் எல்லாம் சொன்னாங்க, இல்ல நீ ட்ரை பண்ணு, யூ வில் கெட் சம்திங்னு. சோ நானும் வந்து அதுக்கப்புறம் படிப்பெல்லாம் முடிச்சிட்டு ஆடிஷன் போனேன். அதான் மை ஃபர்ஸ்ட் ஆடிஷன் எஸ்ட்ரோட தான், தெலுங்கு ஃபிலிமுக்கு போனேன். அப்போ அங்க எஸ்ட்ரோல தெலுங்கு ஃபிலிம் இருக்கா? இருக்கு, அத்தனை தொடக்கு உகாடிக்கு வரும். உகாதி இன்னைக்கு மட்டும் ஸ்பெஷலா வரும். ஒரே ஒரு எபிசோட் மட்டும் வரும். எனக்கு வேற என்ன கேள்வி வச்சு இல்ல அவனுக்கு என்ன கேட்டிருக்கோன்னு எனக்கு தெரியும். ஆமா, தனியா சரி. சோ அதுல ஆடிஷன் போனா அதுல செலக்ட் பண்ணாங்க. சோ அப்படி ஒரு ஹாபி மாதிரி தான் பண்ணேன். நான் ஃபுல் டைமா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சோ ஒரு ஹாபி மாதிரி ஒரு வெக்கேஷன் மாதிரி போயிட்டு ஒரு ஷூட்டிங்க்கு. அப்ப நடிக்கல, அங்க கஷ்டமா சாப்பாடு போடுறாங்க, சாப்பாடு போடுது. ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு வருதா இல்லையான்னு ட்ரை பண்ணி பார்த்தோம். அப்போ ஆடிஷன் பண்ணி ட்ரை பண்ணி நல்லா வருதுன்னு தோணுது. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து இன்னும் அதிகமா ஆர்வம் வந்துச்சு. நம்மளுக்கு வரத்தை செய்யலாமே, நம்ம கஷ்டப்பட்டு வராது செய்யறதுக்கு பதில். உண்மைதான், படிப்பு வரல. அப்ப என்ன பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆனது. I completed my masters in HRD. கஷ்டப்பட்டு HRD படிச்சேனே தெரியும். நாங்க 4 வருஷம் முன்ன மாஸ்டர் கம்ப்ளீட் பண்ணோம். நானும் மாஸ்டர் படம் பார்த்தேன். படம் பார்த்து 2 ஹவர் கம்ப்ளீட் பண்ணோம். அப்ப நாங்க மாஸ்டர் கம்ப்ளீட் பண்ணனும்னு சொல்ல முடியுமா? அந்த HRDனா என்ன? இந்த பொண்ணு தான் அடுத்த படத்துக்கு ஹீரோயினை செலக்ட் பண்றீங்க. இந்த பொண்ணு அதனால தான் ஊமையா வச்சீங்க படத்துல. எல்லாம் உண்மையிலே போட்டு மொத்த கரியர்ல இந்த ஒரு படமாவது பேசாம இருக்கு.
கரெக்டான சாய்ஸ். ஓகே, சோ ஒரு பேய் படம் எடுத்திருக்கீங்க. சோ உங்களுக்கு உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி அமானுஷம் விஷயம்லாம் சூப்பர் நேச்சுரல் இன்சிடென்ட்லாம் உங்களுக்கு நடந்திருக்கா? அதாவது இந்த ஷோ பொறுத்த வரைக்கும் துரதிருஷ்டமா எனக்கு அந்த மாதிரி எதுவும் நடந்தது இல்ல. வரும் ப்ரோ, உங்களுக்கு என்னென்னலாம் சொல்லுவாங்க ஆமாவா அப்படின்ட்டு அந்த மாதிரிதான். ஸோ மற்றவங்களுக்கு நடந்ததெல்லாம் சொல்லியிருக்காங்க கூட இருந்தவங்க இந்த மாதிரிலாம். ஸோ ஷூட்டிங் அப்போ ஏதாச்சும் நடந்துச்சா? மற்றவங்களுக்கு நடந்திருக்கு போல் இருக்கு, எனக்கு நடந்தது இல்லை, நான் பார்த்ததும் இல்லை. சரி, சொல்லுங்க என்ன நடந்துச்சு? ஐ திங்க் ஷூட்டிங்ல நடந்ததெல்லாம் என்கிட்ட அவ்வளோ யாரும் எதுவும் பெருசா நான் சொல்லுறேன். நீங்க இல்ல அந்த டைம் இருந்தீங்களா? நீங்க டைரக்டர் தானே, அப்ப கண்டிப்பா பக்கத்துல இருந்திருப்பீங்களே. இன்னும் சந்தேகமா இருக்கு, நீ டைரக்டர் தானே? நீ ஓகே, நீ படத்துல நடிச்சே ஆல்ரெடி விட்டதியா? இந்த ஷூட்ல நடந்துச்சா? நீ இருந்தீங்க இல்லையா? டைரக்டர் ரிசீவ் ஸ்டன்ட்மேன் நடிச்சிருக்காரு எல்லாமே. அந்த சீன் இப்ப நீங்க இருந்தீங்களான்னு தெரியல. நீங்க சொல்லுங்க, நான் யோசிச்சு பாக்குறேன். ஒரு இடத்துல அவர் தான் பேய் கெட்டவே போட்டிருக்காரு. சாம்பிராணி. ஓ சரி, என்ன அவர் போய் சாம்பிராணி சொல்லிட்டாரு திடீர்னு. இல்ல அது இல்ல. சரி, என்னன்னா ஒரு சீன் இருக்கும், அதுல வந்து நான் பாத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த தர்மா அண்ணன் வந்து என்ன புடிச்சு வச்சிருப்பாரு ஒரு மாதிரி. என்ன சீன் அது? ஒரு மாதிரி குஜால் பண்ண பாப்பாரு கட்டிட்டு வீட்டுல வச்சுட்டு. பார்க்காதவங்க வேற படம் நினைச்சிருக்காங்க. நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. இல்லை சார். ஆக்சுவலி படத்தை வந்து ஃபுல் சவுண்டே வந்து பார்த்தீங்கன்னா டப் பண்ணுது, அட்மாஸ்பரிக் சவுண்ட் எல்லாமே கிரியேட் பண்ணுது. அந்த ரா ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா பக்கத்து ரூம்ல ஒருத்தவங்களுக்கு வந்து அவங்களுக்கு அருள் வந்துச்சா இல்லை வேற ஏதாவது வந்துச்சான்னு தெரியல, கதறிட்டு இருந்தாங்க. அதாவது நான் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி அவங்க பெரிய சவுண்ட் பக்கத்து ரூம்ல. ஆனா பக்கத்து ரூம் அதுல ஆள் இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் ஓடி வந்தாங்க. கோம்லாவை இவ்வளவு ரியலிஸ்டிக்கா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஷூட் அப்ப இவர் என்ன கத்த விட்டாரு. அது டப்பிங் அப்போ பிரச்சனை இல்லை, அது பாத்துக்கலாம். ஆக்சுவலி நாங்க வந்து எல்லா சீன்லயுமே வந்து ஸ்மோக் போட்டு விட்டுருவோம். கேமரா இருக்கோ இல்லையோ ஸ்மோக் இல்லாம ஷூட் பண்றது இல்ல. அப்போ அந்த டைம்ல வந்து ஸ்மோக் மிஷின் இல்லாம சாம்பிராணி தான் இருந்துச்சு. சாம்பிராணி கண் எரிஞ்சா இல்லையா அது எனக்கு தெரியல. ஆனா பக்கத்து ரூம்ல இருந்த யாரோ எரிஞ்சுட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு மாதிரி சத்தம் இருந்துச்சு. யார் இது கண்டுபிடிச்சீங்களா? ஆமா ஆமா, ஒரு அக்கா. இது வந்து எங்க நடக்குது? இது ஒருத்தவங்க வீடு பஹாவ்ல அந்த எஸ்டேட்ல உள்ள ஒரு. ஓகே, சோ அவங்களோட வைஃப்ல. ஓகே, அவங்க என்னதாச்சு? அவங்களுக்கு வந்து அது என்ன ட்ரிகர் பண்ணிச்சுன்னு தெரியல. அவங்க ரொம்ப ஒரு மாதிரி ஹிஸ்டீரியா பிடிச்சி கத்தனா எப்படி கத்துவாங்க, பேய் வந்து கத்தனா அந்த மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க இருப்பேன்னு நினைக்கிறீங்கன்னா ஓடிட்டல்ல, ஓடிட்டாங்க. அப்ப காப்பாத்தல இல்ல அவங்கள நான் என்னதான் காப்பாத்தணும். நான் ஓடிட்டு வெளியே போயிட்டேன், அந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன். அப்ப யாரும் நடிக்க மாட்டேன். யார் அந்த வீட்ல? அது பக்கத்து ரூம்ல எங்க ஷூட்டிங். அதுக்கு பக்கத்து ரூம்னா அவங்க அது எஸ்டேட் ஹவுஸ் தான். ஓகே, எஸ்டேட் ஹவுஸ் தான். சோ வந்து ப்ராப்பரான கதவுலாம் ஒன்றும் பெருசா இருக்காது. அப்புறம் கொஞ்ச நேரம் சென்று அவங்க சத்தம் அடங்கிருச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் போய் லைட்டா கதவு திறந்து பார்த்தேன். உள்ளுக்கு என்ன என்ன பண்ணி எடுக்கிறாங்கன்னு ஹோட்டல்ல பார்த்தா தெரியும்னு சொல்லிருக்கேன். அவங்களும் ஒளிஞ்சு பாக்குறாங்களா? கண்ணு தெரியுதா? ஒளிஞ்சு பார்க்கல, டக்குனு கதவு திறந்தாங்க. எடு இன்னொன்னு ஒரு ஓட்டத்தை இப்படி பாத்துருக்க இப்படி பாத்துக்கிட்டு இருக்கும் போது டக்குன்னு கதவு திறந்துட்டாங்க. நான் அப்படியே ஓடிட்டு சுகான பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டேன். கதவு இப்படி திறந்துச்சா இப்படி திறந்துச்சா? ரொம்ப முக்கியம். ஆமா, டிஎஸ்பின்றத காமிக்கிறேன். அது மூஞ்சிக்கு உங்க மூஞ்சி அடிச்சுச்சா இல்ல அவங்க உள்ள இழுத்தாங்களா? கதவு திறக்கும் போது அதான் திறந்தா ஒருத்தவங்க தான் இருக்காங்க ரூம்ல. இல்ல அவங்க ஹஸ்பண்ட் வந்தாங்க. அப்ப அது பிரைவசி இன்வைட் பண்ணல. புருஷன் பொண்டாட்டி ஜாலியா இருக்காங்க. அது பொண்டாட்டி ரூம்ல இருக்கும்போது ஓட்ட வழியா பார்த்தா ஆமா அவங்களுக்கு கோவம் வராதா? கதவு பூட்டி இருக்கான், பூட்டல. அவங்க அவசரத்துல போயிருப்பாங்க. அவங்க வீடு அவங்க பூட்டாம தெரியுது ஏன் கத்துனாங்கன்னு. ஆமா, அவங்க ஆக்ரோஷமா வேற விஷயமா கத்திடுவாங்க. இல்ல அதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்களுக்கு வந்து அந்த சாம்பிராணி இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ட்ரிகர் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. சோ இது ஒரு பேய் கேட்டகரியிலே நம்ம சேர்த்துக்க முடியாது. சாம்பிராணி கதல அது. ஆமா, சாம்பிராணி போட்ட கதையா? உங்களுக்கு ஏதாச்சும் பேய் கதை இந்த மாதிரி நடந்திருக்கா? ஷூட்டிங்ல இல்ல, ஆனா முன்ன யூனிவர்சிட்டில எல்லாம் நடந்திருக்கா? பேய் வந்து தேடுற மாதிரி இருக்கு. ஆக்சுவலி என்னன்னா எப்படி சொல்றது, இல்ல
ஹாஸ்டலில் நான் தங்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் எல்லாரும் வந்து என்னோட ரூம்மேட் எல்லாரும் வந்து கிளம்பிட்டாங்க வெக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் என் ரூமில் இருந்தேன். அப்போ வந்து அந்த மேலே மாடியிலேருந்து எப்பவுமே நீங்கள் எப்பவுமே உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கும், நினைக்கிறேன் நிறைய பேருக்கு ஃபீல் ஆயிருக்கும். எப்பயுமே நம்ம வந்து அப்பார்ட்மெண்ட்ல தங்கும் போது மேலே நாக்கள் இருக்கிற சவுண்டு அது கேட்டுக்கிட்டே ரொம்ப நாக்காடி இருக்கிற சவுண்ட் தான். அப்போ எனக்கு ஒரு எத்தனையோ மாசமா நாக்கள் பயங்கரமா இருக்கிற சவுண்ட் கேட்டுட்டே இருக்கும். எனக்கு இப்படி இல்ல அது மெட்ட அது வேற நாக்காளி இருக்கிற சவுண்ட். இன்னொன்னு எனக்கு என்னன்னா பிள்ளைங்களாம் மிட் நைட்ல எப்படி நல்லா படிச்சுக்கிட்டு இருக்குதுங்களா, நாக்காளி இழுத்து போட்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அப்படி அது ஒரு மைண்ட் செட்டா படுத்து அந்த மாதிரி இவ்வளவு அப்பாவே இருந்திருக்கேன். கன்வின்ஸ் பண்ணிட்டு தூங்கிடுவேன் நம்மளுக்கு கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்ச நாள் தான் கழிச்சு எனக்கு ரியலைஸ் ஆனிச்சு மேல மாடி எல்லாமே க்ளோஸ்ட். ஆக்சுவலி அந்த சைட் சீல் பண்ணிட்டாங்க. எங்க அங்க மேல வந்து சீல். அப்புறம் ஒரு ரொம்ப நாள் கழிச்சு நானும் இது நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த அன்னைக்கு கரெக்டா அந்த வெக்கேஷன் எல்லாரும் வெளியே போயிருந்தப்ப அன்னைக்கு நான் நோட்டீஸ் பண்ணேன் மேல ஆக்சுவலி சீல். சோ நான் ஒண்டி தான் ரூம்ல படுக்கிறேன். அப்போ இன்னும் பயம் கிளம்புமா இல்லையா, சரின்னு போயிட்டு பக்கத்து ஹாஸ்டல்ல இருக்க என் கூட்டாளி கூட்டு வந்தேன். என் கூட இன்னைக்கு படுத்துவங்க அந்த பிள்ளைங்களாம் வர நீ சிவனே படுத்துக்கிற பொண்ணா வா பிரச்சனை இருக்குன்னு சொல்லி கூட்டு வந்தியா? அது கேளுங்களேன். வந்து பக்கத்துல படுக்கிச்சுட்டு படுத்து தூங்கிட்டு இருந்தோமா, கொம்பளை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு. நான் இப்பதான் பாத்துட்டு வந்தேன். அதுங்களதான் அப்படியே she can see, she said that she can see the spirit. அதனால என்ன மஸ்ட் பிரஸ் செலிபிரிட்டி பாத்துறோம். சிவகர்த்தியெல்லாம் எங்க தான் இருக்காரு. அதுங்களே எடுத்துட்டு உன்னை கொன்னுருவா இதுக்கு கூட்டு வந்தா அதுக்காக போய் ஒழுங்கா படுத்து தூங்க காட் பாக்க சொன்னேன். அத பாத்துட்டு இருந்துச்சு. ஆமா. அப்பனா அந்த வீட்ல இருக்கும்போது அந்த சத்தம் கேட்டு இருக்கு மேல. வீட்ல ஹாஸ்டல். அதான் ஹாஸ்டல். அந்த ஹாஸ்டல் இருக்கு. ஓ ஆமா. அந்த ஹாஸ்டல் இருக்கும்போது சத்தம் கேட்டு இருக்கு. பட் ரியலைஸ் ஆகல மேல சீல்ட் ஆயிருக்குன்னு. எனக்கு ரியலைஸ் ஆயிடுது. என்னன்னா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கொஞ்ச நேரத்துல நான் கொஞ்சம் லேட் பிக்கப் தான். கொஞ்சம் நேரத்துல தெரிஞ்சிருக்கும். ரொம்ப லேட் பிக்கப். அதனால வந்து நான் அது ரொம்ப கவனி. நான் யூசுவலி ரொம்ப கேர் பண்ணிக்க மாட்டேன். அதனால அந்த பேய்லாம் அந்த இதெல்லாம் ரொம்ப கேர் பண்ணி. சோ நின்னா கூட ஆச்சி பாக்க சொல்லுவீங்களா? உங்களுக்கு வேற வேலை இருக்கு. ஆமா கரெக்ட். அது நான் ஆக்சுவலா நான் அப்படிதான். அதனால இது வந்துட்டு நான் அவ்வளவு கேர் பண்ணிக்கல. பட் அந்த அன்னைக்கு எனக்கு என்னன்னா ஐ மீன் ஹாஸ்டல்லையும் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை, நான் ஒண்டியா இருக்கிற டைம்ல அப்பதான் அது என் கண்ணில் படிச்சு அந்த ரூம் அந்த மாடி வந்து சீல்ட் அப்படின்னு. அந்த ஹோல் ஃப்ளோர் அந்த மேல மாடி எதுவும் இல்லை, என்னோட ஃப்ளோர் மட்டும் தான் இருக்கு. மொத்தம் எத்தனை மாடி இருக்காங்க? அதுல 3 மாடி இருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் தான் இருக்காங்க ஓபன் சர்வீஸ்ல இருக்குல. ஆமா நாங்கலாம் அங்க தான் தங்குறோம். பட் 2 மாடி வந்து க்ளோஸ். ஏன்னா ஒரு தடவை முன்ன நீ ஒரு தடவை கதை சொன்னா யாரோ ஃப்ரெண்ட் வீட்ல அந்த கிட்டத்தட்ட அந்த மாதிரி அரவிந்த் கதை. ஆமா. சோ வீட்ல இருந்து அவன் மேல வீட்ல இருந்து சத்தம் போட்டு இருந்துச்சா, அவன் போய் பார்த்துட்டு வந்தான். யாரும் அங்க தங்கலையா, அவன் மட்டும் தான் அந்த பிள்ளைல தங்கிட்டு இருக்கான். இல்ல இது வந்து ரொம்ப காமனா நடக்கிற ஒரு விஷயம். நாங்களே வந்து இதை பத்தி பேசியிருக்கோம். இப்போ உனக்கு வந்து அந்த நாக்கள் இருக்கிற சத்தம் கிடைச்சல, அதே மாதிரி வந்து இந்த ரொம்ப காமன் வந்து அந்த கூலி மார்பிள் இருக்குல்ல, அது டொக்கு டொக்கு டொக்குன்னு சீலிங்ல அது கேட்கும். அது ஐ திங்க் 2-3 எபிசோட் முன்னாடி நம்ம பேசியிருக்கோம். அது மலாய்க்காரங்களுக்கு மலேஸ்லாம் அவங்களுக்கு வந்து என்ன டேர்ம்னா வந்து உங்க வீட்டுல தோயோல் ஜின் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து இந்த சின்ன சின்ன பொருள் வந்து விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கு. ஸோ அதனால தான் வந்து வீட்டுல இருந்து தோயோல் இருக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து அந்த பாசி பேர் பருப்பா பச்சை கலர்ல இருக்குமே அது பச்சை கலர்ல இருக்கும்ல, அது வந்து ஒரு தட்டுல போட்டு நடு வீட்டுல வந்து வச்சு சொல்லுவாங்க. ஸோ வச்சுட்டு மறுநாள் வந்து அது அப்படியே கீழே உதிரி உதிரி கறந்துச்சுன்னா அப்போ உங்க வீட்டுல வந்து எதுவும் நடமாட்டம் இருக்குன்னு அர்த்தம். ஏன் எலி தெரிய இருக்காதா? வாய்ப்பு இருக்கு. ஆனா எலி வந்து அது சாப்பிடுமான்னு தெரியல. பட் அது மிலேயோட பிலீஃப் என்னன்னா வந்து எலி வெஜிடேரியன். எலி வந்து அன்னைக்கு நான் வெஜ் இருந்துச்சுன்னா எலியா வாய்ப்பு இருக்கு. ஆனா அது வந்து கீழே கொட்டி இருந்துச்சுன்னா உங்க வீட்டு தோயல் இருக்கு அந்த மாதிரி ஒரு பிலீஃப். நீங்க இந்த தோயோல் ஜின்ன நம்புவீங்க? நம்பிக்கை இருக்கா? மொத பேய் இருக்கா இல்லையா தெரியலையே. தெரியாம சில அறிகுறிகளை வச்சுக்கணும். பட் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? ஒரு பிரசன்ஸ் இருக்கு நம்பிக்கை இருக்கா அந்த மாதிரி? தெரியல. மேபி இப்போ ஒரு நல்ல எனர்ஜி இருக்குன்னா மேபி ஒரு கண்டிப்பா ஒரு கெட்ட எனர்ஜி கண்டிப்பா இருக்கணும். ஸோ அது எப்படி இருக்கும் என்ன மாதிரி இருக்கும்ன்றது எனக்கு தெரியல. பார்த்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். அப்ப உங்க படத்துல கண்டது எல்லாமே போய் தானே உண்மையா வந்துச்சா? நான் படத்துல முழுக்க கற்பனையே இல்ல. ஆனா வந்து லைக் தெரியல.
பொதுவாக வந்து லைக் இந்த மாதிரி ஏதாவது ஒரு உருவத்தை பார்த்தவங்க வந்து லைக் அதுக்கு ஒரு டெஃபினட்டாக அதுக்கு ஒரு உருவம் சொல்ல முடியாது. ஓகே, அது ஒரு மாதிரி ஸ்மோக்கியாக இருக்குன்னுவாங்க, ஒரு மாதிரி பிச் பிளாக்காக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு தான் இந்த படத்தில் உள்ள அந்த உருவத்தை வந்து நம்ம டிசைன் பண்ணியிருந்தோம். சரி, இப்போ நீங்க சொன்னீங்க மற்றவங்க உங்க ஃப்ரெண்டுக்குலாம் பட்டிருக்கு இந்த மாதிரி பேய் அனுபவம்லாம் இருக்குன்ட்டு, அந்த மாதிரி கேட்ட கதை ஒரு சுவாரஸ்யமான கதை என்னன்னா, இவனுங்கெல்லாம் தெரிஞ்சவனுங்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு ஏரியாவில் ஒரு தாமான் கிட்ட வந்து ஏதோ ஒரு பெரிய அங்கே நிறைய மரம்லாம் இருக்கும்ல, ஒரு இடத்துல உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு எல்லாம் பேசிட்டு இருந்திருக்காங்க விடிய காலில் வரைக்கும். திடீர்னு பார்த்தா கொஞ்சம் தூரத்துல இருந்து நான் வந்து காரி துப்புற மாதிரி செய்றேன், ஆனா அது வந்து நல்ல ஒரு கரடி மாதிரி ஒரு ஸ்க்ரீச்சிங் சவுண்ட் மாதிரி அந்த மாதிரி. ஸோ இவங்க எல்லாம் கொஞ்சம் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. இவங்க சுத்தி முத்தி பாக்குறாங்க, எல்லாம் கொஞ்சம் பதறிட்டாங்க. அப்புறம் அந்த சவுண்டை தேடி போயிருக்காங்க. சரி பெரிய பாலையா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துருக்காங்களா, கொஞ்சம் தூரத்துல இருந்து ரோடு கூட்டுற ஆண்டி மொத ஷிஃப்டா வந்து வேலைக்கு வந்து கூட்டிட்டு இருந்திருக்காங்க. அந்த கம்பி விளக்கமா இழுத்திருக்காங்க, ஏமாந்துட்டாங்க. சோ அந்த ஒரு கதை இருக்கு. இது பேய் கதை லிஸ்ட்ல வருமானு எனக்கு தெரியல. இது வந்து ஏமாந்த கதை லிஸ்ட். ஆக்சுவலி நான் வந்து ஒரு கதை வந்து இது எனக்கு வந்து அனுப்புனாங்க. ஏன்னா வந்து யூஸ்வலி நம்ம என்ன பண்ணுவோம்னா, இங்க இந்த ஷோல பொண்ணுங்க மட்டும் இவனுங்க மட்டும் தான் இருப்பாங்க. இல்ல நான் யாரும் சொல்றேன் என்ன அதான் உண்மைதான் அது. என்னன்னா நிறைய காலர்ஸ் இருப்பாங்க. ஸோ யூஸ்வலி வந்து காலர்ஸ் வந்து நம்ம அவங்க கதையை படிக்கலாம், அவங்களுக்கே ஃபெடாப் ஆயிரும். நானே எத்தனை மட்டும் கதையை சப்மிட் பண்றது, பேசாம வந்து நானே உங்களுக்கு டிஎம் பண்றேன்னு சொல்லி நான் சொன்னேன், உங்களுக்கு கதை இருந்துச்சுன்னா அனுப்புங்கன்னு. அப்படி அனுப்புன ஒரு கதை தான் இது. வந்து அவங்க படிச்ச ஒரு கதை. இது நீங்க சொல்லுங்க சொன்னாங்க. இந்த கதை என்னன்னா வந்து வியட்நாம்ல நடந்த ஒரு கதை. இது வளர்ச்சி. ஆஃப் கோர்ஸ் டெஃபினெட்லி குட் ஜாப். நம்மளுக்கு வியட்நாம்ல இருந்து ஆடியன்ஸ்ல இருப்பாங்க, வியட்நாம்ல இருந்து பாப்பாங்களா என்ன கை இல்ல திருப்பி போட்டீங்கன்னா வியட்நாம் ஆயிரும். எங்கேயாச்சும் சம்மந்தம் இருக்கா? ஸோ இது என்னன்னா அவங்க ஊர்ல பிலீவ் பண்ற ஒரு ஃபோக்லோர். அதாவது இது இப்போ நம்ம பொந்தியானாலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து அவங்க ஊர்ல நம்புற ஒரு கதை. இது என்னன்னா வந்து ஒரு ஃபிஷர்மேன் வந்து அவர் வந்து மீன் பிடி கடலுக்கு போயிருக்காரு. ஸோ மீன் பிடிச்சிட்டு வந்துடுவாரு, அவ்வளவுதான். ஒரு நாள் என்ன இருக்குன்னா வந்து கடலுக்கு போனவர் ஆளை காணோம். எல்லாரும் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அங்க ஃபிஷர்மேன் வில்லேஜ் எல்லாம் எல்லாமே தேட ஆரம்பிச்சிருக்காங்க. சரி எங்கேயாச்சும் போட் மாட்டிருக்கோம், இங்க நியர்பை தான் இருப்பான்னு தேடிட்டு இருந்தாங்க. அது அந்த கிராமத்துல வந்து ஒரு வயசானவர் ஒருத்தர் இருந்தாரு. அவர் மட்டும் வந்து சர்ச் அண்ட் ரெஸ்கியூல வந்து போல. அவர் வந்து உட்காந்துட்டு சொன்னாரு, இல்ல இது வந்து அதோட வேலை தான். அது எதுனா சொல்றேன், அது என்னது. ஸோ இது வந்து அதோட வேலை தான் இருக்கும். அப்படி உட்காந்துருப்பாரு பாப்பல அது மாதிரி. ஸோ இது வந்து அதோட வேலை தான் இருக்குன்னு என்ன வேலைன்னு சொன்னேன். ஸோ அவங்க என்ன நம்புறாங்கன்னா, அவங்க இருக்கிற வில்லேஜ்ல வந்து அந்த வார் டைம்ல வந்து ஒரு பொண்ணு இருந்திருக்கு, ஒரு பொண்ணு. அண்ட் தென் அவங்க கல்யாணம் ஆகி அவங்க ஹஸ்பண்ட் வந்து சோல்ஜர்ல. ஸோ அவர் வந்து வாருக்கு போயிட்டாரு. அவர் கடைசியா என்ன ப்ராமிஸ் பண்ணாருன்னா, நான் வார் முடிஞ்சு நான் திருப்பி வந்துருவேன், நான் ரிட்டர்ன் நான் பாப்பேன்னு வந்து ப்ராமிஸ் பண்ணிட்டு சார் கிளம்பிட்டாரு. நான் வரேன் தனியா. ஸோ மேடம் வந்து ரொம்ப நேரமா அங்கேயே உட்காந்து வெயிட் பண்ணி வார் முடிஞ்சு. ஆனால் சாரு காணோம். ஓகே வெயிட் பண்ணுவோம். ஸோ வெயிட் பண்ணி அந்த வியட்நாம் ஐ திங்க் ஸோ அந்த வியட்நாம் அந்த ஒரு வார் தானே, என்ன வார்னு தெரியல, அந்த ஒரு வார். ஸோ இவங்க வந்து வெயிட் பண்ணி லைக் அப்படியே ஹஸ்பண்ட் வரலன்னு சொல்லி என்ன ஆயிட்டாங்க, அந்த ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்கு போய் ஒரு கட்டத்தில் வந்து கடைசியா அந்த பொண்ணை வந்து எப்படி பார்த்துருக்காங்கன்னா, ஹஸ்பண்ட் தேடுற சொல்லி ஒரு மாதிரி பைத்தியம் ஆயிட்டாங்க. அந்த கடைசி கட்டத்தில் பைத்தியமாயி என்ன பண்ணாங்க, அவங்க அப்படியே கடலுக்கே நடந்து அப்படியே போயிட்டாங்க அவங்க. ஸோ கடைசியா அந்த ஃபிஷர்மேன் அந்த வில்லேஜ் நடந்தாங்களா, அதாவது கடல் இல்ல அவங்க வந்து இயேசுநாதர் பாரு கடல் மேல நடக்கிறதுக்கு கமாண்ட்மெண்ட்ஸ் மாதிரி இருக்கு. இல்ல அவங்க நந்தினி முடிப்பாங்களா அந்த மாதிரி நடந்துருக்காங்க போல. ரைட்
கடைசியா அப்படித்தானே அவங்க தற்கொலை பண்ணுவாங்க கடலுக்குள்ள நடந்து. கடல் மேல இல்ல கடல்ல மேல அது கிடையாது. இது வந்து அவங்க சீக்குள்ளேயே போயிட்டாங்க. அந்த மாதிரி ஹஸ்பண்ட் தேடுறேன் தண்ணிக்குள்ள நடந்து போயிட்டாங்க. தண்ணிக்குள்ள நடந்து போயிட்டாங்க. காமெடி சைட் மட்டும் நான் ஹஸ்பண்ட் தேடுறேன் அந்த மாதிரி. எக்ஸாக்ட்லி 3 படத்துல தனுஷ் ஸ்ருதிஹாசன் பாக்குறதுக்கு போறதுமா அந்த மாதிரி 3 படத்துல ஸ்ருதிஹாசன் அந்த ஸ்ருதிஹாசன் இப்படிதான் பட்டு அழுத்துட்டு இப்படிதான் பண்ணுவாரு. அவன் கடலுக்கு அது கிளைமேக்ஸ். அது வாட்டர்மெலன் ஸ்டார். அது கிடையாது. நம்மலாம் யாரையும் ரோல் மாடல் எடுக்கலாமா? நம்மள தான் எல்லாரும் ரோல் மாடலாக எடுத்துக்கிடுவாங்க. ஸோ வந்து கடைசியாக அந்த வில்லேஜஸ் என்ன சொன்னாங்க, இந்த ஃபிஷர்மேன் வில்லேஜ் என்ன சொன்னாங்கன்னா, இவன் அப்படியே நடந்து போயிட்டா போல. ஏன்னா ஒரு கட்டத்தில் தான் அவன் வந்து என்ன ஆகிட்டான்னா சாசாவா ஆயிட்டாவ. என்ன பண்ணுறது சாசானா வந்து என்ன பண்ணுறது என்ன நடக்குது தெரியாத ஒரு கேரக்டர். அப்படி ஊர் உலகம் தெரியாது. ஆமாம், ஒரு மாதிரி பைத்தியம். kesusastraan bahasa Melayu lah. Bro, ஊர்ல பாக்குறாங்கன்னு சொல்லி இப்ப சாசாவுக்கு நான் என்ன வாங்குறது? சாசானா பைத்தியம் அப்படி வச்சுக்கோமே. பைத்தியம் மாதிரி. நீ இல்ல சாசானா என்னது? சாசானா என்னது தெரியாது. இல்ல அதான் நம்ம எல்லாருக்கும் தெரியாது, அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஏதோ ஒரு மலாயில ஒரு சஸ்திரால உள்ள ஒரு வார்த்தை எடுத்து ஒரு பயன்படுத்தி. இல்ல நாங்க போன வாரம் கண்டு சவுத்தூட்ல என்னது ப்ரொஃபசர் மடையா ப்ரொஃபசர் மடையாவா. சோ அவளோட கடைசியா பார்த்ததுன்னா அவ என்னன்னா அவ வந்து அந்த அவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் ஒன்று இருக்கும், அந்த லேடிஸ்லாம் அந்த காலத்துல போடுவாங்க. அவ வந்து வெள்ளை கலர் தான் வந்து அவ போட்டுக்கிட்டு இருந்து அப்படிதான் அவ கடலுக்குள்ள போயிட்டானா. அதே ஒரு ஃபார்மேட் தான். பேயானாலே சாவறதா வெள்ளை கலர் தான் போட்டுப்போம். ஆமாடா, அதுதான் வந்து பாரம்பரியமா எல்லா ஏஜ் கலர் பட்டு ஜிங்குச்சா. ஆமா, ஒரு பேருக்கு ஜிங்கிச்சா எங்கேயும் வந்திருக்கா. அப்புறம் அப்ப வந்து பாட்ட முடியாது. வந்தா நல்லா தான் இருக்கும். சிக்கிட்டா சிம்பு மாதிரி டான்ஸ் அடிக்கிட்டு கடல கமலாசன் வர்றான் ஆடம். சோ இது வந்து அவங்களோட பிலீஃப். அது இந்த என்ன சொல்றாங்க, அந்த வயசானவர் வந்து சொன்னால இது வந்து அவளோட வேலையை தான் இருக்கும். ஏன்னா அவரு சின்ன வயசுல இருந்து வளரும் போது இந்த ஒரு ரூமர் மாதிரி இருக்கு அந்த வில்லேஜ்ல. என்னன்னா வந்து ஒன்ஸ் இன் அ வைல் இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணு வெள்ளை கலர் சட்டை போட்டுக்கிட்டு அந்த கடல் ஓரமா உட்காந்துட்டு லைக் ஷீல் ஸ்டார்ட் டு கால் பீப்புள் அந்த மாதிரி. நல்லா இருக்கு. அதுக்கு இல்ல லைக் என் கூட வா, நல்லா இருக்கு, என் கூட வானா லைக் என்னோட மீட் பண்ணோம் வா, மேட்டர் பண்றதுக்கு இல்ல. அது உனக்கு தெரியும். கடைசி எல்லை வரைக்கும் கூட்டி போறீங்க. கிரீஸ் அப்பா எப்படி பீச்சு உடஞ்சே. ப்ரோ நீங்களே சொல்லுங்க, ஒரு வெள்ளை அழகான பொண்ணு உங்களுக்கு கூப்பிட்டு என்ன பண்ணுவீங்க? கடல் ஓரமா வா என் கூட. முதல்ல அவன் ஏன் என்ன கூப்பிடுறான்? அவ டேஸ்டியா அப்படி ப்ரோ நீங்க ஒரு படத்துல ஹீரோ ப்ரோ, நீங்க அப்படியே கொஞ்சம் அப்படியே வைங்க. இல்ல அதுக்கு இல்ல, எதுக்கு சம்பந்தம் இல்லாம ஒருத்தங்க நம்மள கூப்பிடுறாங்கன்னா எதுக்கு தேவையில்லாம? அதுவும் நியாயமான கேள்விதான். உங்களுக்கு நடந்துச்சு என்ன பண்ணுவீங்க? இப்ப வந்து ஒரு பொண்ணுக்கு பதிலா ஒரு ஆண் வெள்ளை கலர் சட்டை போட்டு ஃபேவரட் ஹீரோ பிடிச்ச ஹீரோ யாரு சொல்லலாமா வேணாமா யோசிக்குது. இந்தியால இல்ல இல்லையா? யாருன்னு சொல்றது பக்கத்துல ஹீரோ சும்மா கிருத்திக் ரோஷன் சொல்லுங்க, ஷாருக் கான் சொல்லுங்க, சல்மான் கான் சொல்லுங்க, ரஜினிகாந்த் தான். ரஜினிகாந்த் கூப்பிட்டா தாத்தா அங்கே இல்லைங்க தாத்தான்னு சொல்லிடுவேன். நல்ல ஒரு ஆண் மகன் வந்து கடவோரமா உட்காந்துட்டு கோமலாவா அப்படி கூப்பிடும் போது நீ போவியா போக மாட்டியா? செருப்ப நாய அப்படி இல்ல. அவங்க சில சமயம் சொல்லியிருக்காங்க, அது கான்ட்ரோவர்சி ஆகுமா என்னன்னு தெரியல. ஒரு அழகான ஆண் மகன் வந்து தன்னை கூப்பிட்டா முதல்ல அவன் ஆனான்னு முதல்ல செக் பண்ண வேண்டியது இருக்குன்றாங்க. சொன்னீங்கல்ல டாபிக் இது என்ன? இதெல்லாம் செக் பண்ண வேண்டியது இருக்கு இப்ப இந்த காலத்துல. எப்படி போய் செக் பண்ணுவேன்? இல்ல அப்படி கிடையாது. எனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த அழகுலாம் doesn't matters for me. ஆண்க்கு அழகு doesn't matters. அப்புறம் ஆம்பளையா இருக்கணும் முண்டை மாதிரி தான் கூட பரவாயில்ல. தலை இல்லாம வந்து அப்படியே கடைசியில என்ன படம் அது மட்டும் மனுஷனா இருக்கணும். உங்களுக்கு அந்த பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் இல்லல? என்ன டாபிக் மாதிரி நான் கேட்டேன், நீங்க சொல்றீங்களா? நான் வந்து சுருக்கி சொல்றேன்.
ஆமா சரி கேள்வி கேட்டது தப்பு. ஏன் தப்பு? பேய் கதைகள் வந்து மேட்ரிமோனிக்கு ஓகே போ அந்த கூப்பிட்டுச்சு. சோ இவங்க வந்து அந்த ஒரு ரூமர் பிலீவ் பண்ணுவாங்க. இந்த பொம்பளை வந்து அந்த ஒன்ஸ் இன் a while இந்த மாதிரி கூப்பிட்டுட்டு இருக்கோம். சோ சில காய்ஸ் போயிடுவாங்க and then they'll go missing. ஓகே, இதுதான் வந்து அந்த வில்லேஜ்ல நடக்குது. இவனுக்கும் இது இந்த மாதிரி நடந்திருக்க சான்ஸ் இருக்கு. சோ மேபி இது வந்து அந்த வயசானவர் அவரு இருக்கிற மைண்ட் செட்ல அப்படி பிலீவ் பண்றாரு. பட் யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து கடல் எங்கேயாச்சும் உழுந்திருப்பாரு இல்ல மாட்டிருப்பாரு. ஏன்னா இவங்க அந்த சர்ச் பண்ணும்போது அவரோட அந்த கடலுக்கு போனவர் இருக்கார்ல, அவர் போட் பார்த்திருக்காங்க. ஆனா அவர் அங்க இல்ல. சோ இஸ் போட் வாஸ் தேர். சோ அவங்க அப்படி சர்ச் பண்ணாங்க. பட் இவர் சொன்னது வந்து பெருசா எதுவுமே அவங்க வந்து எடுத்துக்கல. அப்புறம் வந்து ஒரு 2-3 days இந்த சர்ச் போயிருக்கு. அதுக்கப்புறம் தேக்கிவா இல்ல இவங்க வந்து தெரியல காணா போயிட்டாரு இறந்துட்டாருன்னு அப்படி ஒரு பட்டம் கட்டாங்க. அப்படிதான் நான் நம்ப முடியும். நம்ம என்ன பண்றது? கிறிஸ் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா இது எந்த ஊர்ல நடந்தது? அவங்க அநேகமா போதி தர்மர் கூட போயிருப்பாங்க. ஏன்னா நம்ம ஃபோக்லோர்லயும் இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு, மோகினின்னு சொல்லிட்டு. அப்ப அது ஐ திங்க் வியட்நாம் டைம்ல முன்னாடியே போதி தர்மர் கூட டிராவல் பண்ணிருப்பாங்க. வாய்ப்பு இருக்கு. அந்த நம்ம ஊர் ஃபோக்லோரை அங்க கொண்டு போய் வாய்ப்பு இருக்கு. ஆனா மோகினி வந்து என்னன்னா அது வந்து வெர்ஜின் பசங்களை தான் டார்கெட் பண்ணும். இவன் என்ன பண்ணா நமக்கு தெரியாது. ஒரு கல்ச்சர் இன்னொரு கல்ச்சர் அப்படியே மறி தானே வரும். ஒரு எக்ஸ்ட்ரா 2-3 பேஜ் சேர்ப்போம். அதான் கிறிஸ் உன்னை தேடி வராது இல்ல. இந்த மோயின் வந்து வெர்ஜின் பாய்ஸ் தான் கிட்ட வரும். அந்த இது வெர்ஜின் இல்லாத பசங்க தான் போவோம். நீ வெர்ஜின் பாய்டா. அது மோகினி அந்த முதல் வந்து என்கிட்ட வந்துச்சுன்னா அது வெஜ்ஜினா இருக்காது. அது முதல் மோகினியாவே இருக்காது. உங்ககிட்ட வந்துச்சுன்னா அது கெஸ்ட் எல்லாம் இருக்காங்கடா. அதான் உங்களுக்கு கிறிஸ் பத்தி தெரியாதுல. நான் வந்து பேய் மட்டும் தான் டார்கெட் பண்ணுவேன். தெரியும். உங்க கேரக்டர் ஒண்ணு இருக்குல்ல, ரொம்ப பரிதாபமா இருக்கீங்களே. இல்ல அநேகமா நம்ம எல்லாரோட நிலைமை அப்படிதான் ஆகும்னு நினைக்கிறேன். கை கொடுங்க பாஸ் பாஸ் என்ன மேடம்? இல்ல 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 நீ அவன் இல்ல. நான் சிம்பிளா ஒன்னு சொல்றேன். ஓகேவா? ஓகே, மிருக சிறுசன் டீம் கூட ஓகே படா சக்சஸ் வாங்க செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லி கெந்திங்கல் போறீங்க. ஒரு Airbnb புக் பண்றீங்க. புக் பண்ணி அங்க செலிப்ரேட் பண்ணலாம், ஜாலியா இருக்கலாம். 2-3 நாள் ஜாலியா இருக்கும்போது ஓகே நைட் வாங்க கேம்ஸ்லாம் விளாட்னா என்ன மாதிரி கேம்ஸ் விளாடுவீங்க? என்ன வெட்டுத்தாலு அப்பா ஒரு அளவுக்கு. சார் வந்து நாங்க ஃப்ரெண்ட்ஸோட கேம்ஸ் விளாடுவோம். எப்படி இந்த ஓஜா போர்ட். அவருக்கு வந்து ஓஜா போர்ட் ஆடுறது வந்து அவருக்கு வந்து ஒரு போர்ட் கேம். அவர் நார்மல் தானே அது. யாருக்கு? அவருக்கு உங்க பக்கத்துல உட்கார்ந்தானே அது ஃபன் இல்லையா? அப்ப நீங்க ஒண்டியே விளையாடுங்க. நான் ஒண்டியே விளையாடுறது போரிங் அடிச்சிச்சு. இதேதான் நாங்களும் கேட்டோம். நண்பர்களோட ஒன்னா சவுண்ட் உட்கார்ந்துருக்கான். கூட்டம் சேர்த்தா சேர நீங்க சொல்றீங்களே அந்த வெள்ளை கலர் பொண்ணு வந்து கூட்டா நீ வந்து எடு சிறுபாலுன்னு நடிப்ப. நீங்க வந்து ஏன் உங்களுக்கு கூப்பிடுவாங்க? இன்னொன்னு காலகாலமாவே அது அந்த ஜாமா வந்து வெள்ளை கலர்ல தான் தெரிஞ்சா எதுக்கு போனோம். இந்த மாதிரி இருக்கலாம். டேய் அது உனக்கு நினைச்சு நீ என்ன பண்ணுவ? இப்ப கேளுங்க எங்க போறோம்னு கூட்டு போ நான் பாக்குறேன். ஒரு லிஸ்ட் நீங்க வந்துருவீங்க நினைக்கிறேன். அந்த மாதிரி இல்ல அந்த பேய் அது உனக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தா எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு கேக்குறாரு. எப்படி தெரிஞ்சு அவன் எவ்வளவு நேரம் எடுக்கல. அந்த பேய் திருப்பி ஓடி வந்துரும், என்ன காப்பாத்துங்க. ஆமா அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இல்ல என்னோட லைஃப் ஸ்டோரி நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் பேய் கிட்ட ரொம்ப அடி வாங்கியிருக்கேன் லைஃப்ல. அளவுக்கு மீறி அடி வாங்கியிருக்கேன். அதனால இப்ப அது ரிவெஞ்ச். இது ரிவெஞ்ச் ஆஃப் சித்தா. ஜோக் இல்லையா? சோ பேக் டு சாரி. என்னன்னா அவன் வந்து காணா போயிட்டான் இறந்துட்டான்னு நம்பிட்டாங்க. ஒரு 2-3 days கழிச்சு திடீர்னு அந்த ஊர்ல ஏன்னா சின்ன கிராமம்ல ஏதாச்சும் சண்டை பிரச்சனைனா எல்லாரும் ஒண்ணு கூடிடுவாங்களே. 2-3 days கழிச்சு ஒரு வீட்டு முன்னுக்கு வந்து லைக் ஒரு கூட்டம் கூடுது. என்னடான்னு சொல்லி எல்லாம் வெளியே வராங்க. இந்த வயசானவர் வந்து வெளியே வராரு. இந்த காணா போனார்னு சொன்னார்ல, அவரு தொப்பையா நினைச்சிட்டு அவர் வீட்டு கதவுல வந்து அப்படியே நிக்கிறாரு. எதுவுமே பேசாம அப்படியே நின்றுட்டு இருக்காரு அவரு. அவங்க அம்மா வெளியே வந்து பையனை வீட்டுக்குள்ள கூட்டி அந்த அளவுக்கு இல்ல உட்கார வச்சுட்டு லைக் பேச ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா அந்த ஆள் வந்து பேச மாட்டேது. லைக் செம்ம குவைட்டா அப்படியே அமைதியா தான் இருந்திருக்கு. அப்ப இந்த வயசானவர் வந்து பார்த்திருக்காரு. பார்த்துட்டு தென் ஹி நோட்டீஸ் சம்திங் இஸ் ராங் வித் இவன் சரியில்லை அந்த மாதிரி வந்து தெரிஞ்சிருச்சு. ஆனா ஒரு ஃபியூ நைட்ஸாவே வந்து வந்ததுக்கு அப்புறம் இவன் வந்து கனவுல வந்து வளர ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன வந்து வளருவானா அது வந்து இங்கிலீஷ் போட்டிருந்தாங்க. தமிழ்ல என்ன சொல்லணும்னா நான் திருப்பி கூப்பிட்டு இருக்கேன். ஏன்னா நான் வந்து பார்க்க அவன மாதிரி இருக்கேன், நான் வந்து பார்க்க அவன மாதிரி இருக்கேன். இதுதான் வந்து அவன் கனவுல வந்து அவன் வளர. பொன்னியின் செல்வன் விக்ரம்ல அவளை மறக்கத்தான் என்னைய மறக்கத்தான் அது மாதிரி. அது மாதிரி சரி, is he blabbering while dreaming or blabbering inside his dream? கனவுல
அவன் கனவுல அவன் பிளேபர் பண்றான், நம்மளுக்கு இப்படி தெரியும். அவன் தான் வளருவான். ஓ வெளியே இல்ல, அவன் கனவுல அவன் பிளேபர் பண்ணிட்டு இருக்கான், அவன் கனவு ஒழுங்கு தான் பிளேபர் பண்ணிட்டு இருக்கான். இல்ல கனவு காண்டும் போது பிளேபர் பண்றான். அந்த மாதிரி பேய் டென்ஷன் ஆகுது. ஸோ இவர் வந்து அந்த வயசானவர் சொன்னல, ஸோ இவர் வந்து கொஞ்ச நேரம் அவங்க அம்மா கூப்பிட்டு சொன்னாங்க, ஐ திங்க் மேபி அவன் சொன்னது வந்து இந்த பொண்ணா கூட இருந்திருக்கலான்னு. தென் they were talking about அந்த பொண்ணு யாருன்னு. ஸோ இந்த கதைலாம் சொன்னாங்களா, இந்த ஹஸ்பண்ட் வாருக்கு போயிட்டாங்க, பொண்ணா கூட இருக்கும். இல்ல இந்த பொண்ணு யாருன்னு. அதான்டா அந்த பொண்ணு கூப்பிட்டோம் கடலுக்கு போனா அந்த குரல் கேட்கணும்னு சொன்னாங்களே. ஸோ இந்த கதையை பத்தி பேசியிருக்காங்க. அவ இந்த வயசானவர் வயசானவர் அவங்க அம்மா கிட்ட அந்த கதையை பேசிட்டு இருக்காங்க. இந்த ஒரு ஃபோக்லோ வந்து நடந்திருக்கு இந்த மாதிரி. கொஞ்ச நாள் அப்படியே அந்த பேசிட்டு இருக்கும்போது திங்ஸ் ஆர் ஃபைன். அப்புறம் என்னாச்சு, இவன் வந்து போற போக்குல எப்படி ஆயிட்டான்னா ரொம்ப வந்து வீக் ஆயிட்டான். லைக் சரியா அந்த வேலைக்கு போறதுல சரியா சாப்பிட மாட்டான், ரொம்ப வீக் ஆனதால. ஸோ தே ஸ்டார்ட் டு கெட் வரிட். அப்புறம் வந்து அவனுக்கு அந்த அவங்களோட முறையில வந்து அந்த மந்திரிக்கிறது இதெல்லாம் வந்து ப்ரேயர்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவனை எக்ஸசைஸ் பண்ண கூப்பிடல, அவன் டாக்டர் கூப்பிடல. இது அந்த காலத்து நடந்தது, அந்த ஆதி காலத்துல ஒரு 70 அப்போ நடந்தது பக்கத்துலயே நின்று பார்த்த மாதிரி பேசிட்டு எனக்கு வந்து வந்த கதைங்க எத்தனை மண்ணு இருந்துச்சு கூட கரெக்டா சொல்லுவாங்க. அந்த பொண்ணு யாருன்னு கடத்தை ரிவீல் பண்ணாங்க. பொண்ணு கூட few days கழிச்சு another fisherman went missing. ஓகே இப்போ வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே இது இதோட வேலை தான் சொல்லிட்டு சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சர்ச் பண்ற ப்ராசஸ்ல இவன் திடீர்னு இவன் இந்த வீட்டுல அமைதியா இருந்த பையன் கதவு திறந்துட்டு அவன் அழுதுகிட்டே நேரம் அந்த கடல்ல போய் என்ன சொன்னா மண்டி போட்டு அவன் அழுதுகிட்டு இருக்கான். அவன் என்ன அழுகுறானா, உற்று உற்று உற்றுன்னு வந்து கத்தி 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 அழுதுட்டு இருக்கான். ஏன் கத்த இது வந்து சம்ம, ஏன்னா சர்ச் இது ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த டைம்ல வந்து இது சார் வந்து தூக்கிட்டு போது எந்திரிச்சோன்னே அப்படி சொக்குன்னு வந்தாரு. அப்படியே போயிட்டு விட்டுரு விட்டுருன்னா இது வேற மாதிரி இருக்கு, அந்த மாதிரி தான் சொல்றேன். ஸோ இவர் அழுதுகிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல வந்து இங்க சர்ச் ஓடிட்டு இருக்கு. இந்த வயசான இவன் வேற ஒருத்தன் என்னடா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. ரெண்டு குழப்பத்துல இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு 2-3 வில்லேஜஸ் வந்து we found something இன்னும் கண்டுபிடிச்சிருக்கோம்னு வாங்கன்னு சொல்லி கூட்டமா அப்படியே ஓடும் போது என்ன புண்டைய கண்டுபிடிச்சீங்க. அந்த 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 சீ பேங்க்ல வந்து இவன் தண்ணி கிட்டே இருந்தானா இல்ல இவன் ஈஸ்டில் அந்த அந்த கடல் கிட்டே உட்கார்ந்து அவன் வந்து விட்டு கடற்கறான்னு சொல்லிட்டு இவன் போயிட்டாங்க. சோ இங்க வந்து பாத்துர்க்காங்க, they found ஒரு வுமனோட ஸ்கெலட்டன், தோடு ஹேப்பின்லாம் இருந்த ஒரு ஸ்கெலட்டன். அது வந்து கரெக்டா வந்து அந்த வெள்ளைக்கல்ல சட்டை போட்டுக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஸ்கெலட்டன் உள்ள வந்து ஒரு ஆமு பாத்துருக்காங்க. என்ன மாதிரி ஆமுனா அந்த வா போகும்போது சட்டெல்லாம் போடுவாங்களே, அந்த சட்டை வந்து அந்த வெள்ளை கலர் சட்டைக்குள்ள இருந்திருக்கு. சோ they found the skeleton. சோ skeleton பார்த்துட்டு ஓகே சொல்லி CSI டீம்ல கூப்பிட்டாங்க. CSI டீம் அந்த டைம்ல எனக்கு தெரிஞ்சு CSI அந்த ஊர்ல CSI ன்னு வரமான்னு எனக்கு தெரியல. சோ இந்த skeleton பார்த்தோனே சரி மேபி இட்ஸ் நம்ம ப்ராப்பரா பிரேஸ் பண்ணி அவளை வந்து என்ன பண்ணுவாங்க, சமாதானமா அதுக்கு என்ன சொல்லுவாங்க, அவ ப்ராப்பரா அடக்கம் பண்ணுவாங்க. ப்ராப்பரா வந்து அடக்க மாட்டாங்க. இந்த என்னது சண்டீர் படத்துல விருமாண்டி படத்துல கமலஹாசன் உட்காந்து சண்டை போடுவாங்களே, அது என்ன பஞ்சாயத்து பத்தி சமாதானம். சோ இது வந்து இப்பவும் சொன்ன என்ன சொன்ன பஞ்சாயத்து சமாதானமா அது வார்த்தை வர மாட்டேன். ஓகே அடக்க போடுன்னு சொல்லி நல்லா பிரேயர்ஸ்லாம் பண்ணி கிராபகம் எல்லாம் முடிச்சுட்டு கிராபகம் வந்துடும். அவங்க ஊர்ல அவங்க ஊர் பிரேஸ் ஊர் பிரேஸ் உனக்கு எப்படி கிராபகம் தெரியும், நம்மளுக்கு எவ்வளவு டீடைலா மந்திர வரைக்கும் போறாங்க. சோ அந்த கதையில வந்து அப்படிதான் போட்டுருச்சோம். அவங்க பிரேயர்ஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. முடிச்சோடனே ஐ திங்க் ஒரு ஃபியூ டேஸ்ல கழிச்சு அந்த காணா போனா புதுசா ஒருத்தர் காணா போனால அவன் வந்துட்டான். இந்த பையன் வந்து he start to recover. So they thought okay நல்லா தான் போயிட்டு இருக்கு எல்லாம் ஃபைன் சொன்னோடனே ஒரு ஃபியூ டேஸ் கழிச்சு காலையிலே வந்து சீக்கு போகும்போது this young boys they saw அந்த இவங்க போட்லாம் வந்து பார்க் பண்ற ஒரு இடம் இருக்கும். அந்த பார்க் பண்ற ஒரு இடம் இருக்கும். சோ அந்த இடத்துல வந்து அந்த மண்ணுல வந்து அவங்க பாஷை அவங்க லாங்குவேஜ்ல வந்து ஒன்னு கிறுக்கி இருந்திருக்கு. அவங்க போறதுக்கு முன்னாடி லவ்ஸ் மனு என்னது I was here flames போட்டு கிறுக்கி விட்டுருக்காங்க.
E4 enemy. ச்சே, அவன் தான்டா. என்ன வந்து எழுதிருந்துச்சுன்னா அது நீட்டா இருக்கு. நான் சம்மரைஸ் பண்ணி சொல்றேன். என்ன எழுதிருந்துச்சுன்னா அம்மா அப்பா வந்துட்டாங்க, இன்னும் வந்து என்ன யாரும் கண்டுபிடிக்கல, சீக்கிரமா கண்டுபிடிங்கன்னு சொல்லி விளையாட போவோம் இல்ல அந்த மாதிரி பாட்டு எழுதிச்சு. சோ என்ன இல்ல பாட்டு இல்ல, என்னன்னா அம்மா அப்பாவை கண்டுபிடிச்சிட்டாங்க, என்ன இன்னும் யாரும் கண்டுபிடிக்கல, முடிஞ்சா வந்து என்ன கண்டுபிடிங்கன்னு சொல்லி எழுதி இவ்வளவு வருத்துல அந்த சைடு எழுதிருக்கா. இவ்வளவு நேரம் எழுதிட்டு இருக்கோம். எஸ்ஏ மாதிரி அம்மா அப்பா கண்டுபிடிச்சிட்டாங்க. ப்ளீஸ் ஃபைண்ட் மீ. தடபட யாரும் இல்ல. ப்ளீஸ் தடபட யாரும் இல்ல. ப்ளீஸ் ஃபைண்ட் மீ. முமைத் கான். PS விஜய் லவ் யூ. சூரா தண்ணி வந்து என்ன இண்டிகேஷன்னா அந்த கதை எண்ட்ல என்ன சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன குழந்தை இருந்திருக்கு. அவங்க ரெண்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானே இறந்து போனாங்க. அந்த ஒய்ஃபும் ஹஸ்பண்ட் இறந்து போனாங்களே, அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை இருக்கு. நவ் தி கிட் இஸ் கைண்ட் ஸ்பிரிட்டாவே அந்த வில்லேஜ்ல சுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ அது வந்து அந்த பொண்ணு எழுதி வச்சிருக்கா, சின்ன பிள்ளை வந்து எழுதி வச்சிருக்கு. அம்மா அப்பா கண்டுபிடிச்சிங்க, என்ன எப்போ கண்டுபிடிக்க போறேன்னு சொல்லி அந்த மண்ணில் வந்து எழுதி வச்சுட்டு போயிடுச்சு. ஸோ ஆனா இதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அந்த சின்ன பிள்ளை என்ன ஆச்சுன்னு தெரியல. பட் அவங்க அந்த ஃபோக்லோர்ல நம்பின ஒரு விஷயம் அது. அவருக்கு வேர்த்தே பூச்சிப்பா. வந்து அவ்வளவு டீட்டெயிலா சொல்லி இல்ல இது முன்னாடி நான் பக்கத்துல உட்காந்து ஒண்ணு இருக்கல, நீ பக்கத்துல உட்காந்து அது நார்மலான எஃபெக்ட். உட்கார்ந்து இருக்கான், கதை சொல்லியிருக்கான், எப்பயாவது ஒரு தடவை வருத்திருக்கான் இருக்கு. நீங்க கேள்வி கேட்கறதுல அவன் ஸ்ட்ரெஸ் ஆயிடுறான். ஐயோ பதில் சொல்லுமே, அவன் நான் வந்து எண்டில் உட்காந்து எட்ஜ் இத்தனை நாள் நானும் அங்கதான் உட்காந்துருக்கேன். இது ரொம்ப எட்ஜ். ஆக்சுவலி இதே மாதிரி சிமிலரிட்டி கதை வந்து சைனாலயே இருக்கு. வெரி ஃபேமஸான ஒரு கதை. இன்ன வரைக்கும் வந்து அந்த சைன் போர்ட் அங்க போட்டிருப்பாங்க. அந்த சைன் போர்ட் இன்னும் அங்க இருக்கு. என்னன்னா இது வந்து ஒரு ஃபேமஸான கதை. ஃபேமஸ் கதை 1900ல during that 1900 அந்த டைம்ல வந்து ஒரு guy வந்து I think this ஒரு வெஸ்டர்ன் guy fall in love with this Chinese girl. அது வந்து திருப்பி வருவேன் அப்படின்ட்டு அவன் போன அந்த guy வந்து வரல. ஸோ அதனால வந்து என்ன ஆச்சுன்னா அது இயற்கை இவரு அருண் விஜய் போன வர. ஸோ அது அந்த ட்ரெயின் ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணி ஒரு தடவை வந்து ஒரு ஆளை பார்க்கும்போது அவன் தான் சொல்லிட்டு ட்ரெயின் இறங்கி குதிச்சிருச்சு. ட்ரெயின் ஓடுற ட்ரெயின்ல இருந்து இறங்கிச்சு. ஸோ அதோட முடி அந்த மாட்டி அந்த ட்ரெயின்ல her entire skull came out from the face oda. This is still continue running. அது தெரியல. அது வேணா படத்துல காமிச்ச அந்த மாதிரி ஓடிட்டு இருந்துச்சு. அப்படி மூஞ்சி பிளிஞ்சு போய் ஓடிட்டு வெரி குட். நல்ல தாட் ப்ராசஸ். ஓடினா அப்படியே ஓடிட்டு இருந்தாங்கன்னா சோ அதுக்கப்புறம் வந்து அந்த கேர்ள் அங்கேயே இறந்துருச்சு. ஆனா அந்த பார்த்த ஒரு வெள்ளைக்காரன் வந்து இட்ஸ் டிஃபரெண்ட் வேற ஒருத்தாங்க. சோ இதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னா ஃபாரினர்ஸ் யாராவது அந்த பாதையா போனாங்கன்னா எவ்ரிபடி காட் அட்டாக். இந்த மாதிரி வந்து ஐம் வெயிட்டிங் ஃபார் யூ. இவங்க வந்து யார் இந்த கேர்ள் வந்து பேசிட்டு இருக்கோம். பட் இவங்க வந்து அது வந்து ஒரு இடத்துல கூட்டிட்டு போயிட்டு புடிச்சு தள்ளி விட்டுருமா. இது வந்து அங்க சைன் போர்டே போட்டிருக்காங்க. இஃப் யூ இப்ப இந்த மாதிரி ஒரு கேர்ள் பாத்தீங்கன்னா வந்து அப்ரோச் பண்ணாங்க ஓடிடுங்க அப்படி. தெரியல ஏன் இந்த பேய்ங்களுக்குலாம் வந்து உயிரோடு இருக்கும்போது முட்டாள்தனமா பண்ணிருதுங்க. அட்லீஸ்ட் பேய் ஆனதுக்கு அப்புறமாவது கொஞ்சம் அறிவு வளரணும். அப்பயும் வந்து முட்டாள்தனமா தலையோட பிச்சு வந்துருச்சுல, அறிவு போச்சு. இல்ல எனக்கு என்ன பிலீவ்னா அவங்க இறந்தோடனே அவங்க மைண்ட் செட் அந்த ஜோன்லயே முடிஞ்சிருச்சு. ஸோ அவங்க வந்து அதுக்கப்புறம் முன்னேற மாட்டாங்க. ஸோ வந்து அவங்க இறந்தோடனே நான் வந்து முட்டாளா செத்தனா நான் முட்டாள். ஓகே why not you go to the பேய் வேலை நீ போய் சொல்லி கொடு. நீ ட்விட்டரா இது என்னது இல்ல நான் 4 பேர் நல்லா இருக்கணும்ல. ஒரு ஆள் சாவ தப்பு இல்லையா? அந்த 4 பேர் யாரு? நீங்க 4 பேர் தானே. ஆனா என்னோட பிலீஃப் என்ன தெரியுமா, லைக் வந்து எனக்கு அந்த தாட் இருந்திருக்கு. அது உயிரோட இருக்க மட்டும் எதுவுமே பண்றது இல்ல, செத்துக்கு அப்புறம் போய் எல்லாத்தையும் பண்றது. இல்ல பேயா இருந்தாலும் நம்ம ஊர் பேய் மாதிரி இருக்கணும். அப்ப காசு திருட சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம ஊர் பேய் பாருங்க, மத்த பேய்ங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஏன் டெவலப் ஆக மாட்டேங்குது? ஓகே நீங்க காசுன்னு சொன்னது பிற்பாடு எனக்கு இந்த கதை நான் சொல்லி ஆகணும். பாத்தீங்க காசுன்னு பையன் எவ்வளவு முன்னாடி. இது வந்து ஒரு ஸ்பெயின்ல நடந்த ஒரு ஃபோக்லோர். இன்னும் இன்டர்நேஷனல் போயிட்டு இருக்கு இன்னைக்கு. இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கதை. இது பேய் கதையிலேயே இது வந்து ஒரு மென்ஷன் மாதிரி ஒரு பேலஸ் மாதிரி ஸ்பெயின்ல. ஆனா அந்த டைல்ஸ் எல்லாமே வந்து பிளாக் கலர்ல இருக்கும். கம்ப்ளீட் பிளாக் கலர்ல கட்டின டைல்ஸ். அதுல வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்ட் அவங்களோட டாட்டர் ஒரு வேலைக்காரங்க. இது உள்ள பெரிய கேசல்ல பணக்காரங்களா, ரிச் பீப்பிள். பணக்காரங்க கேசல்ல தான் தங்குவாங்க. ஆமா காசு இருக்குடா, என்ன பண்றது?
பார்க்கல நீ என்ன படம் காசு எந்த படம் சந்திரமுகி சொல்லிக்க. சந்திரமுகி அரண்மனை. அரண்மனை அது ஒரு குடும்பமே வாரிசு இருந்துச்சு. எவ்வளவு பெரிய வீடு. அந்த வீட்டுல சரத்குமாரும் பொண்டாட்டி மட்டும் தான் இருக்காங்க. ஆமா, மத்தவங்க படைப்பா. அடேயப்பாவா. அந்த படத்துக்கு அப்புறம் அந்த ப்ரொடியூசர் அந்த வீடை வித்துட்டாரு. இந்த ப்ரொடியூசர் எந்த படம் எந்த படத்தை அந்த ப்ரொடியூசரோட வீடு தான் அது. ஆமாவா இது உன் அரண்மனை வீடு புடி சொல்றியா? சந்திரமுகியா சுந்தர் சியோட வீடு தான் யாடி வேற அவர் என்ன படம் சொன்னீங்க? வாரிசு. ஓ வாரிசா. வாரிசு அவர் அதான் ஃபைட் இருக்கு அவர் தானே. ஓகே, சோ அப்ப ஒரு நாள் வந்து இந்த கேர்ள் வந்து ஒரு பையன் அழுவுற சத்தம் கேட்டிருக்கு இந்த வீட்டுல. சோ அந்த பிள்ளை வந்து ஒரு 8-9 வயசு தான் அந்த பிள்ளைக்கு. சோ அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு ரொம்ப கியூரியஸ், என்ன ஒரு பையன் அழுவுறான் அப்படின்னு சொல்லிட்டு அது தேடி. The child is it a girl or boy? பொண்ணு கேர்ள். அந்த பொண்ணு வந்து பையன் அழுவுறது கேக்குது. பையன் அழுவுறது சத்தம் கேக்குது. ஓகே, சோ அது பையன் இப்படி தான் அழுவானா? சோ அது பையன் அழுவுற சத்தம் கேக்குது. சோ அது அந்த சத்தத்தை பார்த்துட்டு எங்க தேடி போகும்போது ஒரு லைட், கேண்டில் லைட் மட்டும் போறத அது பார்த்துருக்கு வீடு ஃபுல்லா. எங்க அந்த லைட் வந்து போகுதுன்னு சொல்லிட்டு அது படி இறங்கி போய் அது தேடி ஃபாலோ பண்றாங்க. இந்த பிள்ளை வந்து தேடிப்படுது. அது ஒரு லைட் மட்டும் போய்கிட்டு இருக்கு அந்த வீட்டுக்கு. சோ அந்த ஸ்டேர்கேஸ்ல அது ஸ்டேர் வந்து அந்த வளைஞ்சு இறங்கும்ல, பழைய வீடு மாதிரி தான், அரண்மனை மாதிரி. அப்படியே அந்த லைட் ஃபாலோ பண்ணிட்டு போகுது. அது வந்து ஒரு காரிடார் மாதிரி ஒரு இடத்துக்கு போகுது. சோ அங்க அந்த பையன் வந்து கிராச் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு அழுதுட்டு இருக்கான். கேண்டில் அவன் மின்னுக்கு இருக்கு. கிரவுச் பண்ணிட்டு உட்கார்ந்திருக்கான். லைக் இப்படி கிரவுச்னா கொட்டை இல்ல கிராச் கொட்டை பண்ணிட்டு படுத்துறாங்கடா. ஓகே, கிரவுச் பண்ணிட்டு கொட்டை சார் அடிக்குது சார். ஓகே கிராச் பண்ணிட்டு உட்கார்ந்திருக்கான். அது தமிழ்ல எப்படி சொல்லுவ? முண்டிக்கிட்டு கொட்டை முண்டிடா சொல்லுவாங்க. முண்டி டேய் முண்டிக்கிட்ட உட்கார்ந்து முண்டி கக்கா போற மாதிரி உட்கார்ந்திருக்காளா? போதுமா? கக்கா போற மாதிரி உட்கார்ந்திருக்கா. அதாவது அந்த கீழ ஃபிளாட்டா இருக்கிற கக்கா போற இடம். சோ கக்கா இப்படி கக்கா எப்படி போவியா நீ? இல்ல ஏனா ஸ்குவாட் பண்ணியா? ஸ்குவாட் பண்ணி. ஸ்குவாட்டா? ஓகே, ஸ்குவாட் பண்ணி உட்கார்ந்திருக்கா. ஹாஃப் ஸ்குவாட் ஃபுல் ஸ்குவாட் கப் ஸ்குவாட். நடுவுல அந்த வெளிய வராம இருக்கிறதுக்கு ஒரு ஃபீல் வந்துரும். ஓகே அங்கே பண்ற கரெக்டான ஸ்பாட் பிடிச்ச கீழ இருந்து என்னமோ வருது. ஐயோ தங்க கட்டியா வருது. சோ என்ன பண்ணிட்டான் அந்த பையன் வந்து அந்த டைல்ஸ் வந்து ஓப்பனா இருக்கு. அவனுக்கு முன்னால டைல்ஸ் ஒரு டைல்ஸ் ஓப்பனா இருக்கு. இவன் அந்த டைல்ஸ்க்குள்ள ஒரு விஷயம் ஒரு காசை இன்னும் தூக்கி போட்டு டைல்ஸ் மூடிட்டு அவன் காண போயிட்டான். சோ இந்த பிள்ளைக்கு வந்து என்ன ஆச்சுன்னு புரியல. இதேதான் அந்த சந்திரமுகியில் நடந்துச்சு. அந்த இப்படி போட்டோன்னே அந்த ரஜினி அப்படி ஸ்விட்ச் ஆயிடுவாரு. எது போட்டோனே அது என்ன? இது எல்லாம் பழைய எம்ஜிஆர் சிவாஜி படத்தெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி பெரிய டைல்ஸ் இருக்கும், பில்லர் இருக்கும். புள்ள போனீங்கன்னா கீழே அண்டர் கிரவுண்ட்ல இது வந்து அந்த மாதிரி வந்து அந்த இடத்துல இப்ப இந்த கேர்ள் வந்து அன்சைட் பார்க்கும்போது அந்த மேட் வந்து அவங்க ரூம்ல இருந்து ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த மேட் கோமலாவா? கதை கோமலா தான். ஆமா இருக்கலாம். அங்க நீ இருந்தியா? அங்க பிக்சர் பண்ணி இல்ல மேல சொல்லுங்க. சோ அந்த மேட் வந்து இந்த கேர்ள் தூக்கிட்டு அந்த இடத்துக்கு அந்த ஸ்பாட் போறாங்க. போயிட்டு அந்த டைல்ஸ் தூக்கி பாக்குறாங்க. ஒரு பெரிய வாட்டர்ல ஒரு பாதாள மாதிரி இருக்கு. சோ இவங்க அந்த விளக்க பிடிச்சிட்டு பாத்துருக்காங்க. கீழே மினுக்கிறத பாத்துருக்காங்க. என்னமோ மினுக்குது ஷைனிங் மாதிரி. இவங்க நீ என்னன்னு பாக்குறியான்னு சொல்லி இந்த பிள்ளை சின்ன பாடி சின்ன ஃப்ரேம் தானே. சோ இவங்க அது காலை பிடிச்சிட்டு அது கீழே போயிட்டு ஒரு தங்க காசு ஒரு கை ஃபுல்லா தங்க காசு எடுத்துட்டு இருக்கு. என்னோட இவ்வளவு தங்க காசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட். அது அப்போனா இந்த இடம் எல்லாம் என்னது கீழே என்னதான் இருக்கு? அப்ப இந்த அரண்மனை கீழே என்னமோ இருக்கு. ஆனா இவங்க வந்து இன்னும் அப்பா அம்மாட்ட சொல்லல. இவங்களுக்கு சீக்கிரம் வச்சிருக்காங்க. இந்த மேட்டோட மேபி நம்ம காசு சம்பாதிக்கலாம் சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட். சின்ன பிள்ளை சொல்லவும் சொல்லாது. சோ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இப்ப டெய்லி நைட் வந்து இதே மாதிரி இந்த பையன் வந்து டெய்லி நைட் வரான், அழுவுறான், இன்னொரு ஸ்பாட்ல போறான், அந்த ஸ்பாட்ல இருக்கான், அங்கேயும் இதே மாதிரி காசு தூக்கி போடுறான். வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். இப்ப அதே ஸ்பாட்ல வந்து மூடிடுச்சு, வேற ஸ்பாட் இருக்கு. இப்ப என்னன்னா இது வந்து சோ ஹியூஜ். எந்த ஸ்பாட் கரெக்டா அந்த பையன் உட்கார்ந்தான்றது இவங்களுக்கும் தெரியல. இது ஒரு மேஸ் மாதிரி இருக்கு. சோ அவன் இன்னொரு இடத்துல போடுறான், அதே மாதிரி இவங்க போய் பாக்குறாங்க, அங்கேயும் காசு இருக்கு. சோ ஆனா இவங்களும் சிம்பிளா திறந்து பாக்குறாங்க, இன்னொரு இடம் திறந்து பாக்குறாங்க, திறக்க முடியல. நிறைய டைல்ஸ் திறந்து பாக்குறாங்க, திறக்க முடியல. சோ அவன் எங்க உட்கார்ந்து அங்க போடுறானோ அங்க மட்டும் தான் அது திறக்குது. சோ இவங்களுக்கு இது என்ன ஒரு வித்தியாசமா இருக்கு. So every time when he
let's say he sits in different places. Different place, right? Does the previous place that he went, does he open back? No, the thing is, it's changing. It's like a maze. ஒரு நாள் ஒரு இடம்லாம் So இன்னைக்கு வந்து இவன் இங்க இருக்கானா இது திறந்துட்டு மறுநாள் அங்க இருக்கா ஆனா இது திறக்க முடியாது. ஓ so then அந்த டைம் மட்டும் தான் நீ இந்த காசை எடுக்க முடியும். சோ இவங்க எடுத்துறாங்க, காசை எடுத்துட்டு இவங்க எடுத்துறாங்க. சோ இப்போ என்னன்னா இது கீழ ஃபுல்லா போய் நம்ம எடுத்தோம் பெட்டர் ஒன். நான் இது வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லையே. இவங்க என்ன பண்றாங்க, ஓகே ஒரு நாள் வந்து ஃபுல்லா பிளான் பண்ணிட்டு இந்த இடத்த லாக் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. சரி அவங்க என்ன அதுக்கப்புறம் இந்த காசு கொஞ்சம் நிறைய கலெக்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த கேர்ள்கிட்ட சொல்லிட்டாங்க இதுக்கு மேல நம்ம இது வேணாம். இப்போ வந்து மூட்டையா காசு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த லேடி வந்து நல்லா சம்பாதிச்சிருச்சு. இந்த கேர்ளுக்கு தேவையில்லை, இந்த கேர்ள் பணக்காரப்புல தான். அந்த கேர்ளுக்கு என்னன்னா நான் உள்ளுக்கு போய் பார்க்கணும்ன்ற ஆசை வந்துருச்சு. இந்த கேர்ளுக்கு என்ன அந்த பையன் எங்க, அந்த கேர்ளுக்கு வந்து பையன் மேல கியூரியஸ், அவன் யாரு, அவன் எங்க போனான், அது முக்கியம். சோ என்ன பண்ணினா இந்த லேடி சொல்லிச்சு வேணாம் இதுக்கு மேல போக வேணாம்னு சொல்லிட்டு இந்த கேர்ள் வந்து குதிச்சிருச்சு உள்ளுக்கு. குதிச்சதும் இந்த இப்ப இந்த மேட்டுக்கு வந்து ரொம்ப பேனிக் ஆயிடுச்சு. இந்த குதிக்க முடியாது, பிகாஸ் அந்த இடம் வந்து கொஞ்சம் டைட் ஃப்ரேம் ரொம்ப. ஆனா போனா திருப்பி வரது கொஞ்சம் கஷ்டம். சோ இது அந்த கேர்ளை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த லேடியால போக முடியல. சோ போயிட்டு லைட் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு திருப்பி லைட்டர் வந்துட்டு உள்ளுக்கு விழுந்துருச்சு. லேடி விழுந்துருச்சு. இப்ப என்னன்னா கேண்டல் கண்டுபிடி அமைஞ்சிருச்சு உள்ளுக்கு ஒரு ரூம்ப. ஏன்னா அது லைட் கேண்டல் தானே. எப்படி சொல்லுங்க, பஞ்சதந்திர படத்துல அந்த ஷூட் வேலை போமே அந்த படம் வந்து ரெண்டா போயிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கு. சோ the thing is she couldn't see anything. ஆனா அந்த பீச் பிளாக் டார்க்லயே வந்து she find a way, she push floor. அது வந்து கிச்சனுக்கு வந்துட்டு திருப்பியும் அந்த லைட்லாம் எடுத்து திருப்பி போறப்ப கிச்சன் மூடிடுச்சு. இப்ப எங்க அந்த பிள்ளை இருக்கு, எந்த டைல் ஓபன் பண்றதுன்னு கூட தெரியல. சோ அந்த கேர்ள் வந்து கம்ப்ளீட்டா cannot find. இப்ப எப்படி வந்து அப்ப அவங்க அம்மா அப்பா கிட்ட எப்படி சொல்றது, ஒண்ணுமே சொல்ல முடியாது. சோ she keep quiet. 2 நாள் 3 நாள் ஆச்சு. அந்த பையன் திருப்பி வரணுமா, பையன் வரல, இந்த பிள்ளையும் வரல. So the maid also can see the boy la. The maid also can see. ஆனா இப்போ என்னன்னா அந்த டைல்ஸ் மூடிடுச்சு. இப்போ என்னன்னா அந்த கேர்ள் விழுந்ததுமே டைல்ஸ் மூடிடுச்சு. இப்போ அந்த எந்த டைல்ஸ் ஓபன் பண்றதுக்குன்னு தெரியல. When was this happen? Like around the 60s or இல்ல way maybe 1800 அந்த மாதிரி 1700. Okay like reason it's tiles watch பார்த்தறலாம். அப்போ நான் கூட புதுசே நினைச்சேன். இல்ல ஆனா அந்த இடம் இப்போ கூட இருக்கு. அந்த இடம் ஸ்பெயின்ல இது வந்து one of the most famous story in Spain. இப்போ வரைக்கும் அந்த இடம் இருக்கு. ஃபுல்லா பேரிகேட் போட்டுருக்காங்க. ஆமாவா? இப்போ இருக்கு. ஏன்னா நான் இப்ப கதைக்கு வரேன். ஏன்னு இதுக்கு என்ன ஆச்சுன்னா அந்த ஓனர் அந்த ஃபாதர் மதர் வந்து ட்ரை டு லுக் ஃபார் ஹர். எங்க பார்த்தாலும் வரல. இப்ப இன்ஸ்டெட் ஆஃப் த பாய் இப்போ ஒரு பிள்ளை அழுகுற சத்தம் கேக்குது. அந்த கேர்ள் replace the spot. அதே மாதிரி அந்த கேர்ள் வந்து லைட் வச்சுக்கிட்டு இப்ப அதே மாதிரி ஒரு ஸ்பாட்ல மேட் பாத்துருச்சு. ஆனா மேட் சொல்ல முடியாது அவங்க மக தான் உள்ளுக்கு விழுந்து செத்துருச்சுன்னு. இப்ப இந்த அதுக்கு உள்ளுக்கு போய் டேய் எத்தனோ வாரம் ஆகுது, ஒரு வாரம் ஆகுது. டேய் அவன் செத்துட்டான்டா. நான் மஞ்சுமேல் பாய்ஸ். அதான் மஞ்சுமேல் பாய்ஸ் ஒரு நாள். அதான் மஞ்சுமேல் பாய்ஸ் மாதிரி யாராவது உள்ளுக்கு டேட்டா பரவாயில்ல. புனித காதல் அல்ல. உண்டான காதல். என்ன பரவாயில்ல. சும்மா யாருமே. ஆமா. ஏன்னா அத கண்டுபிடிக்க முடியல. சோ இப்போ இந்த மேட் சொல்லி இருந்தா ஒருவேளை கண்டுபிடிச்சிருக்கலாம். பட் இதுக்கு பயம். ஏன்னா இதுதான் காசு எடுத்துச்சு, மகளே யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா முடிச்சிட்டாங்க. The money that she took, did it stay as gold to her? Yeah. Oh, so she earned. அப்ப ஒரு 40 ஒரு வே. அதனால தான் வந்து அது வாய் மூடிட்டு இருந்துச்சு. இல்ல ஓகே. என்னன்னா இப்போ அவங்க அம்மா வந்து அழுகுற சத்தம் டெய்லி வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்க அந்த பிள்ளை சொல்லுது என்னை காப்பாத்துங்க நான் மாட்டிக்கிட்டேன் என்னை காப்பாத்துங்க. அம்மாக்கு எங்க இருந்து சத்தம் வருதுன்னு தெரியல. வீடு ஃபுல்லா தேடுறாங்க, சத்தம் வந்துகிட்டு தான் இருக்கு. எங்கன்னு தெரியல. அப்பாவுக்கு அந்த சத்தம் கேக்குது. சோ இந்த சத்தம் கேட்க அவங்க ரொம்ப டெவஸ்டேட் ஆயிடு தூக்கு மாட்டி செத்துட்டாங்க. ஏன்னா காப்பாத்து பிள்ளை எங்க இருக்குன்னு தெரியல. அது பிள்ளை சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. So did they replace the child? Replace the child. ஏய் தூக்கு மாட்டி செத்துட்டாங்க. தூக்கு மாட்டி செத்து. தலைவன் வேற. நான் நிஜமா கேக்குறேன். அந்த பிள்ளை இறங்கினே அந்த பிள்ளை வந்து கண்டுபிடிச்சிருக்கு. சோ இப்போ அவங்க ரெண்டு பேரும் இறந்தானே அவங்களும் கண்டுபிடிப்பாங்க. பட் அந்த பிள்ளை செத்தது வந்து இது followed by this curse. அவங்க செத்தது வந்து by suicide. So it's not same. Both are not same. அவங்க வந்து அம்மா வந்து சூசைட் பண்ணி செத்துட்டாங்க. அப்பா வந்து ஊர் விட்டு எங்கேயோ போய் ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டாரு. சோ இப்போ அந்த பேலஸ் வந்து எம்டி, வேலைக்காரியும் வீட்டு விட்டு ஊரோட்டா வேலைக்காரி இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. சோ மெயிட் வந்து அந்த பேலஸ் விட்டு ஓடிட்டாங்க. ஏன் பேலஸ் வாங்கிருக்கலாமே, அல்டர்லாம் ஓட்டாங்க. சோ பயமா திடீர்னு பேய் இந்த பிள்ளை வந்து அட் பண்ணிடுச்சுன்னா
அதுக்கு தங்கமா கொடுத்துருக்குல. இதுக்கு மேல உள்ளுக்கு போய் திருப்பி வர முடியாதுன்னு தெரிஞ்ச கூட இதுக்கு மேல எவன் போவான்? ஏன் உள்ளுக்கு போனோம்? சும்மா இப்படி கையை விட்டு எடுத்துட்டே இல்ல இருக்கல. இப்ப என்னன்னா அதான் எங்க ஓட்ட ஓடுறது தெரியாத. எங்க ஓட்ட வந்து காட்டிட்டு இருக்கல. என்ன பண்ணு? அதான் கேண்டில் பிடிச்சு அந்த பொண்ணு காட்டிட்டு இருக்கல. ஓ அது காட்டினா சைனா என்னது? அங்க அந்த அங்க உள்ள போடலான்னு கேண்டில் பிடிச்சி காட்டுச்சு. இல்ல அது எங்க போடுதோ அதுதான் அங்கதான் வந்து So you can go. The girl is So still there. after many years இந்த கதை கேட்ட பிற்பாடு சில வாலண்டியர்ஸ்லாம் இந்த கோஸ்ட் எக்ஸ்ப்ளோரர்லாம் போயிட்டு உள்ளுக்கு இந்த மாதிரி போய் பார்த்திருக்காங்க. அவங்களும் அந்த மாதிரி காசு எடுக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டு they became the replacement. அவங்க வரவே இல்ல. அவங்க திருப்பி வரல. So கேண்டில் பிடிச்சிட்டு அங்க உட்கார்ந்திருக்காங்க. Somehow you think you are very clear about it but you will still mess up. You will fall into that and you will never come back. இதுல வந்து மேட் தான் வந்து ஒரு லக்கி பர்சன். அதுல இருந்து வந்து தப்பிச்சதுல பட் இதுல வரைக்கும் யாருமே வந்து இதுல இருந்து தப்பிச்சது இல்ல. You are really a God gifted child. So இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அதனால தான் இந்த கதை வெளியே வந்துச்சு. பிகாஸ் அது இல்லாட்டி கதை வெளியே இருக்காது. பிகாஸ் the maid I think she go and spread it around the story. அந்த பெயின் மட்டும் அங்க படக்கற ஆயிட்டா மத்த யாரும். சோ ஆனா இப்போ என்ன ஆச்சுன்னா இதுக்கப்புறம் இந்த neighbors எல்லாம் அந்த வீட் அந்த ஏரியால இருக்க neighborsலாம் இப்போ வரைக்கும் யாரோ உள்ளுக்கு அழுவுறாங்கன்னு சொல்லி போலீஸ்லாம் ரிப்போர்ட் பண்ணிட்டு போலீஸ் ஒரு தடவையும் போயிட்டு அங்க போயிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணி அங்க யார் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. அண்ட் அந்த டைல்ஸ்லாம் ஒன்றும் இல்லைன்னு அவங்களுக்கு வந்து இதாயிடுச்சு. ஆக்சுவலி நான் ஒரு விஷயம் இங்கே மறந்துட்டேன். ஆக்சுவலி அங்க அப்பா வந்து நிறைய டைல்ஸ் உடைச்சிட்டாரு அந்த வீட்லயே. அந்த டைல்ஸ் ஏன்னா அங்க சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு டைல்ஸ்லாம் உடைச்சாரு. அங்க ஒண்ணுமே இல்லை, எம்டி ஃப்ளோர் தான். ஸோ இன்னும் பாதி இடம் வந்து இன்னும் டைல்ஸ் இருக்கு. பட் அவன் சத்தம் கேட்ட இடத்தெல்லாம் உடைச்சு பார்த்திருக்காரு. அங்க எதுவுமே இல்லை. ஸோ ஸோ இட்ஸ் சம் கைண்ட் ஆஃப் கர்ஸ் தட் இஸ் a peculiar story. இல்லை என்ன ஏன் அப்படி ஸ்டார்ட் ஆனிச்சு, ஏன் இந்த பையன் எப்படி ஸ்டார்ட் ஆனான்னு இன்ன வரைக்கும் யாருக்கும் தெரியல. அது என்னதான் கதை, ஏன் அதுக்கு பின்னாடி என்ன ஸ்டோரின்றது இன்னும் யாருக்கு தெரியல. ஆனா இன்ன வரைக்கும் அந்த வீட்டுல வந்து சத்தம் கேக்குது, பிள்ளைங்க அழுவுற சத்தம் இன்ன வரைக்கும் கேட்டுட்டு இருக்கு. அதனால போலீஸே அங்க வந்து போகாம பேரிகேட் போட்டு வச்சுட்டாங்க. யாரும் அங்க போக கூடாது. சோ இப்போ இன்னமும் வாலண்டியர்லாம் யாரும் போக முடியாது. இப்போ போலாம் பட் போனா திருப்பி வரமாட்டோம்னு தெரியல. கதை சொன்னது காரணமே நாங்க 30,000 இருக்குது ஒரு ஹோட்டல் எடுத்துறோம். நான் ஒரு இன்ட் கொடுத்தனா அது एक्चुअली போறதுக்கு இங்க எதுவும் இல்லன்னு சொல்லிட்டு இப்ப நேரா ஸ்பெயினுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கறான். ஏன்னா இங்க பேய் வீடு அழிச்சிட்டாங்கமா. எல்லா வீடும் இல்ல இனிமே. ஜாலான் தூரியோட வீடு அழிச்சிட்டாங்க, மோனா ஃபெண்டி வீடு அழிச்சிட்டாங்க. சோ எஸ்டி ஹவுஸ் வாங்கிட்டாங்க. சோ பேய்க்குன்னு ஒரு வாழ்க்கை எல்லாம் போயிடுச்சு. இப்ப அவனுக்கு என்ன பிரச்சனை இல்ல. ஐ திங்க் பேயோட இது அவங்களோட வாழ்க்கையை வந்து இல்ல அவர் வந்து நீங்க ஒரு ஆள் தான் இருக்கீங்க. அவர் வந்து இது கத்தி விஜய் மாதிரி இந்த மக்களுக்கு போராடுறதுல அந்த பேய்க்கு போராடுறாரு. ஆமா. சோ எங்கள மாதிரி பேய்களுக்காக நீங்க வந்து எங்கள மாதிரி பேய்களா போராடுறேன். உங்க படத்தை அதே ஸ்பெல் பண்ணிட்டு இருக்கீங்க. பேய்களின் பாதுகாவலன். ஏன்னா அவங்களுக்கு நியாயம் வேணுமே. நியாயம். இப்ப தெரியுதா நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறேன். ஓகே வெயிட். சோ உங்களுக்கு இந்த ஃபோக்லோர்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி நம்பிக்கை இருக்கா? தெரியல, மேபி நடந்திருக்கலாம். ஏன்னா நான் எதுவுமே லைக் எந்த ஒரு கதையோ ஒப்பீனியனோ வந்து நான் வந்து இருக்கு இல்லைன்னு நான் டிசைட் பண்ண மாட்டேன். வந்து லைக் ஓப்பன் மைண்டடாக 50-50 வச்சு நியூட்ரல்ல இருப்பீங்க. மையத்தை நம்மள மாதிரியே தான் இருக்கீங்க. ஏன்னா தெரியாத வரைக்கும் அது தெரியல தான். இது ஆண்டவர் தான். அங்க போனா ஸோ அதை எதுவாக இருந்தாலும் 50-50 மேபி இருக்கலாம் இல்லை. ஸோ நம்ம இருந்தால் நல்லா இருக்கும். ஆமாம். ஸோ ஏன்னா நம்ம ஒரு சைடு எடுத்துட்டோம்னா நம்ம வந்து அங்கேயே நின்றுவோம். ஸோ அந்த நடுவில் நின்னா தான் வந்து நம்ம புதுசாக வர்ற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து நம்ம எடுத்துக்குவோம். ஸோ வி கேன் லேர்ன்ல வந்து நம்மளும் வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்மளும் ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ ஒரு இடத்துல ஃபிக்ஸ் ஆகிட்டோம்னா அப்புறம் இன்னொரு பக்கம் இருக்கிற அந்த மேபி அது உண்மையாக கூட இருக்கலாம். நம்ம வந்து அதை நிராகரிச்சிருவோம் அப்படியே. அதனால தான் நம்ம தேடி போகணும் அதை பற்றி. அதை தேடி ஆனா நீங்க சொன்ன கதை வந்து மாதிரியே ஒரு படம் வந்திருக்கு ஹிந்தியில, தும்பட்னு ஒரு படம் பார்த்திருக்கீங்க? இதுவும் அப்படிதான். அந்த கதையை தான் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்ல இது ஸ்பெயின்ல நடந்த கதை. நீங்க சர்ச் பண்ணலாம். அதுவும் அப்படியே அந்த கிணறுல போயிட்டு அந்த அந்த அது ஒரு மாதிரியான பேயா டீமனான்னு தெரியல. அது வந்து ஒரு பாட்டி சுருக்கு போயிட்டு நான் கேட்டு பார்த்தேன். அந்த கதை கேட்டிருக்கேன். தும்பர் இஸ் பேசிக்கலி தி கோஸ்ட் வில் actually torture you. ஆமாவா? அந்த அதுவும் ஒரு கேஃபுல் மாதிரி தான். ஆமா, அது ஐ திங்க் எந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்குன்னு தெரியல. But it's fucked up. The story, the movie is fucked up. Actually Netflix இருக்கா அது? இருக்கு. இல்ல Amazon நினைக்கிறேன். Amazon நினைக்கிறேன். வாய்ப்பு கிடைச்சா பாருங்க. அது ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு நல்ல பேய் படம். பேய் வீக் டே. சோ உனக்கு இந்த மாதிரி ஃபோக்லோர் ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா? நம்பிக்கை இருக்கா?
மோகினி கோயோல் ஜின்னு இல்ல எதுவுமே இல்லையா? இல்ல அப்படி கிடையாது. கண்ணாடி பார்த்தா உனக்கு ஞாபகம் பயம் வராது? அந்த பயம்லாம் இல்ல. ஆனா எனக்கு வந்து இந்த ஃபோக்லோர்ஸ் வரும்போது எனக்கு சம்டைம்ஸ் அது எப்படி ஃபீல் ஆகும்னா, அது ஒரு டாபிக்கை இன்ட்ரெஸ்டிங்கா ஆக்கணும்ன்றதுக்காக மேபி அது நடந்திருக்கும். ஆனா இன்னும் கொஞ்சம் இந்த உப்பு வீட்டு செவுத்துல இருந்து ஒருத்தன் குதிச்சு ஓடுறானா, தினமும் ஒருத்தன் குதிச்சு ஓடுறானா, அவனை வச்சிருக்கானா, அந்த மாதிரி. சும்மாவே வந்து ஒரு சிம்பிளா ஒரு விஷயம் நடந்தாலே ஷூட்டிங்லயும் நான் பாத்திருக்கேன் நிறைய விஷயம் வந்து ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கும், அதுல நான் இன்வால்வ்டா இருப்பேன், வெளியே போய் கேட்கும்போது அந்த கதையை வேற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நீங்க அவ்வளவு தூரம் போக வேண்டாம், ஒண்ணு இருக்கு, அங்க ஒண்ணு இருக்கு. ஒரு பையனை வச்சு நம்ப வச்சு இங்கெல்லாம் பெயில இருக்குன்னு சொல்லிட்டு நம்ப வச்சு அவன் கயிறுலாம் கட்டி அவன் வந்து பயந்து அங்க பேய் இருக்குன்னு நம்பி இந்த ஹைக்கிங் போகும்போது மரத்துல எல்லாம் கட்டுவாங்க. அந்த மாக்கர் இருக்குல்ல, அதை என்ன சொல்லி வச்சிருக்கானா, இல்ல அது மாக்கர்ல அது வந்து மந்திரிச்சு கட்டி வச்சிருக்காங்க, சோ அதை நீ வந்து தொடக்கூடாதுன்னு சொல்லி ஒருத்தன் நம்ப வச்சுட்டாங்க. அவன் பார்த்துட்டு அண்ணா இந்த இடத்துல ஃபுல்லா பேயினே எப்படா தெரியும், ஃபுல்லா அந்த ஸ்ட்ரக் ஃபுல்லா கட்டி வச்சிருக்காங்க, எல்லா மரத்துலயும் மந்திரிச்சு வச்சிருக்காங்க. ஐயா அவனுக்கு அது இத்தனை நாளும் அது பேய் நம்பிட்டு இருக்கான். எங்க ஷோல அவன் சொன்ன ஒருபாடு அந்த பையன் விட்டு பேசுறதே இல்ல. அவனை அந்த டக் லைஃப் இதுல இவன்ல பார்த்தேன், அவன் என்கிட்ட பேசல, தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், வச்சு செஞ்சுட்டால முதுகலை குத்திட்டால சார், அந்த மாதிரி வேலை பண்ணிருக்காரு ஒருத்தர். இல்ல நான் என்னன்னா ஓகே நான் சொல்றேன், என்னன்னா நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண காரணம் என்னன்னா, 2 பையன் வந்து என்கிட்ட கேட்டாங்க, அண்ணே இப்ப இந்த ஹைக்கிங் பிளேஸ் எல்லாம் வந்து பேய் இருக்குன்னா ஏன் இப்ப இந்த பாதம் வெட்டி பண்ணணும் அவனுக்குலாம் நடந்திருக்கணும்ல. ஆமாண்டா, அப்ப மொதல் வந்து அவனுக்கு தான் பேய் அடிச்சிருக்கணும், ஏன்னா மரத்தெல்லாம் வெட்டக்கூடாது சொல்லியிருப்பாங்க, காட்டுக்கு போனா மரத்தை வெட்டக்கூடாதுன்னு. ப்ரொடக்ஷன்ல வந்து இப்ப நான் உனக்கு காமிக்கிறேன், உனக்கு நான் இன்ஸ்டா ஒரு விஷயம் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு நானே ஒரு கதை உருவாக்குனேன். ஏன்னா நம்ம கேட்கற கதைலாம் வந்து ஒருத்தன் சுட்ட கதை, அது சுட்ட கதை பரவி ஒரு பெரிய மெகா கதையா மாறிடும். அதை நம்ம கேட்கும்போது வாவ் எவ்வளவு பயங்கரமா இருக்கு. ஏன்னா அங்க இன்ஸ்டா நடந்துச்சு, அந்த நடிச்ச பிள்ளையே வந்து இவங்கிட்ட சொன்னிச்சு, இவன் அந்த கதையை வந்து தோசாப்ல சொல்லும் போது தான் அந்த கதையை வெளியாக்குனேன். ஆக்சுவலி நான் சொல்லக்கூடாதுதான் இருந்தேன், இவன் சொல்லுவான் அந்த இடத்துல ஒரு கேர்ளுக்கு இந்த மாதிரி நடந்துச்சு, அந்த கேர்ள் வந்து இப்படிலாம் என்கிட்ட வந்து சொன்னிச்சு அப்படின்னு. அந்த கதை உருவாக்குறது நான் தான். நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர்ரா. நாங்க ஒரு ஊருக்கு போயிட்டு நாங்க ஒரு கதையை உருவாக்கிட்டு வந்தோம், நான் எங்களுக்கே தெரியாம. அது ஒரு ஒக்கால்ட்டுன்னு அந்த இடத்துல நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. வாவ் ஓகே, எனக்கு இது மாதிரி பிடிக்கும். இந்த ராக்கம்மா கைத்தட்டுன்னு ஒரு வெப் சீரிஸ், அங்க வந்து ஒரு சின்ன ட்ரக் ஏரியா, அந்த ஹைட் அவுட் மாதிரி ஒரு இடம் செஞ்சிருப்போம். ஸோ அங்க வந்து ஒரு செங்கலுக்கு வந்து சந்தனம் குங்குமம் போட்டு ஒரு இடத்துல வச்சு காளியோட போட்டோ எடுத்து வச்சுட்டு, ஏன்னா அவங்க அது ஒரு காவல் தெய்வம் மாதிரி அவங்க கூப்பிட்டு வழிபட்டு இருக்காங்க அந்த குரூப்ல. அப்ப ஷூட்லாம் முடிச்சுட்டு எல்லாம் சுத்தம் பண்ணாம போயிட்டோம். ஐயோ, அந்த வீடே பழகு வீடே வந்து ஒரு அபேண்டன் வீடு. அங்க வந்து அங்க பார்த்தா பாம்பு தோல் இருக்கு, நாயோட ஸ்கெலிட்டன்லாம் இருக்கு செத்து. அதெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணி ஷூட் பண்ணிட்டு நாங்க பாட்டுக்கு போயிட்டு அதை மறந்துட்டோம். நாயோட ஸ்கெலிட்டன் சுத்தம் பண்ணீங்க? என்னது நாயோட ஸ்கெலிட்டன்? இல்ல அந்த இடத்த ஷூட் பண்ற மாதிரி கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டு, ஆனா ஒரு மூலையில இருக்கும் நாயோட செத்து போன ஸ்கெலிட்டன்லாம் இருக்கும் அங்க. இல்ல சில நாய் வந்து தெருல காட்டுலாம் இருந்துச்சுன்னா வயசானச்சா அதுங்களே ஒரு ஓரமா போய் செத்துருங்க. அந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணிட்டு செங்கலுக்கு அந்த மாதிரி 3 இது கோடு போட்டு போட்டோ வச்சுட்டு இவங்க இந்த மாதிரி கும்பிடுறவங்க இப்படி செய்யறாங்கன்னு சொல்லிட்டு பேக்கப் பண்ணிட்டு போகும்போது அதை மறந்துட்டோம். அந்த சுத்து வட்டாரத்துல இருக்கிறவங்க அங்க உள்ள பூந்துட்டு இங்க ஏதோ ஒரு ஒக்கால்ட் நடந்து இருக்கு அதை பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ ஒரு குரூப் நைட்டு வந்து இங்க என்னமோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இன்னமும் செங்கல் இருக்கு, காலி போட்டோ இருக்கு, என்னமோ பண்றானுங்க இங்க. அது அப்படியே பரவி எங்களுக்கு வந்துச்சு, ஐயா நீங்க இடையில ஷூட்டிங் போனீங்களே இந்த மாதிரிலாம், அண்ணன் அதை நாங்க தானே வச்சுட்டு போயிட்டோம் சொன்னீங்க. ஏன் சொன்னீங்க 100 வருஷமா இருக்குன்னு சொன்னா, ஓ அந்த கோயில் 100 வருஷமா இருக்குங்க அப்படின்னு இருப்பாங்க. அப்படி என்னையா சொல்றீங்க, முடிஞ்சா இப்பவே போய் கிளீன் பண்ணிருங்க அந்த இடத்த. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, கிளீன் பண்ணீங்க அது. ஆனா பாருங்க ஏரியால இருக்கிறவங்க கிட்ட சொன்னோம், தெரியல தூக்கி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இதை வந்து இன்ன வரைக்கும் சில குரூப் வந்து நம்பிக்கிட்டு அந்த பரப்பி வச்சுட்டு இருக்கோம் அந்த கதையை. ஆனா அது கிளீன் பண்ணல தான் இந்த இடத்த கிளீன் பண்ணிட்டீங்க. இல்ல அந்த போட்டோ அந்த செங்கல்ல எடுக்க சொல்லிட்டோம், மத்தபடி அந்த நாய் எலும்பு அதெல்லாம் அங்கேயே தான் இருக்கு. ஆனா இப்போ ஒன்னும் அந்த கதை இருக்கும்ல, அந்த கதை வந்து பரப்பணும் தான். நம்புறவங்க நம்பிக்கிட்டு தான் இருப்பாங்க. இல்ல நீயே போய் சொன்னா நான் தான் வச்சேன்
அது 100 வருஷமா இருக்காங்க. அது மனுஷனுங்களுக்கே அப்படிதான் நினைக்கிறேன். they like something fantasy, ஏதாவது ஒண்ணு நம்பிக்கிட்டு இருக்கணும், ஏதாவது ஒண்ணு. ஆமா, அது ஒரு எடிக்ஷன் தானே, அது ஒரு விதமான டோபமைன் தானே, ஒரு டோபமைன் அது ஒரு ட்ரிகர் பண்ணும். அது ஒன் ட்ரிகர் பண்றப்போ உன்னோட அது நீங்களே இல்ல சில பேரு இது போயிடா தெரியுமா நல்லா இருக்குல்ல நல்லா இருக்குல்ல. இப்ப பேய் நிறைய பேரு பேய் படம் பாக்குறவங்களுக்கு தெரியும். இப்ப நம்ம ஃபிலிம் மேக்கிங்ல இருக்க இந்த சீன் வந்து எப்படி ஷூட் பண்ணிருப்பான், எங்க ஃப்ரேம் வச்சிருப்பான்னு உனக்கு தெரியும். ஆனா அப்பயும் பார்த்துட்டு டேய் அங்க ஜம்ப் ஸ்கேர் வரப்போது உனக்கே தெரியும், எனக்கு தெரியும். பத்தல மைந்திருக்காங்க இந்த படத்துல. ஒரு இன்டர்வெல்ல வர சீன்ல சின்ன பிள்ளை தூங்கவே இல்லையா, ஒருத்தங்க போன் அடிச்சுக்கிட்டு சொல்றாங்க உங்களை பார்த்துட்டு என் மக தூங்கவே மாட்டேன், 2 மணிக்கு எனக்கு கால் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த நான் கேட்கணும்ல, நீங்க மேக்கப் போட்ட ஷூட்ல வந்து பேய் உரு போட்டவங்களுக்குலாம் வந்து ரசோ ஆயிருக்கு, இதெல்லாம் இருக்கு. இப்போ உங்களோட வந்து ஹாஃப் வந்து சிஜிஐ, பட் ஆனா சிஜிஐ ஃபுல்லா பெயிண்ட் இருக்கு. ஓகே, அது அவங்க வந்து லைக் ஃபுல் ஃபேஸ் வந்து மேட் பிளாக் பெயிண்ட் போட்டு அந்த லைன்ஸ் போட்டுருந்தாங்க, வெள்ளை லைன்ஸ். ஓகே, அது போடும்போது உங்களுக்கு ஏதாவது ஃபீல் ஆனிச்சா, ஏதாவது வர்ற மாதிரி ஏதாவது கொஞ்சம் அரிச்சிச்சு பெயிண்ட் ஊட்டி அரிச்சிச்சு. ஏன்னா யூசுவலா அந்த பேய் மேக்கப் போட்டா ஏதாவது வந்து வரும், உடம்புல ஃபீல் ஆகும் அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. ஃபுல் பாடி பெயிண்டா? ஃபுல் இல்ல சட்டை போடுறது. சோ லைக் wherever my skin can be shown, நான் வந்து black, ஆனா ஃபேஸ்லாம் ஃபுல்லா black தான். ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு அது பாக்கும்போது இந்த மார்வல்ல இந்த ஒயிட் இருக்குமே, ஆமா ஆமா, அது பார்த்து இது என்ன ஒயிட் மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆக்சுவலி அந்த சிஜிஐ விட நான் நினைக்கிறேன் அந்த இது என்ன நேரடியா பாக்கும்போது இன்னும் பயங்கரமா இருந்துச்சு. அந்த கருப்பு பெயிண்ட் போட்டுட்டு சிஜிஐல வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிருப்பாங்க, கண்ணு வாய் எல்லாமே. சோ அந்த ரா ஃபுட்டேஜ்ல பாக்குறப்ப இன்னும் ஆக்சுவலி அது இன்னும் கிரிப்பியா இருந்துச்சுல, கிரிப்பியா இருந்துச்சு. ஆமா, சோ அத பத்தி யாரா வாங்கிருக்காங்க பேய் படத்துல இந்த பேய் பத்தி அடுத்து பயந்துருக்காங்க. ஏன்னா நம்ம ஒரு விஷன் வச்சுட்டு நம்ம ஷூட் பண்ணிட்டு இருப்போம், கரெக்டா நம்ம நினைச்ச மாதிரி பேய் இருக்கு அப்படின்னு பார்த்தா பேய் நம்ம பேய் மாதிரி தான். ஆக்சுவலி அது எனக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு எந்த ஃபீலும் எனக்கு இல்ல. எனக்கு எப்படா இந்த பெயிண்ட் எடுப்பாங்க. நைட் எத்தனை மணிக்கு 9 o'clock நைட் விடிஞ்சி, அதாவது அந்த கிளப் சவி நடுவுல தான் உட்காந்துருப்போம். நான் எப்பயுமே டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது JB to KL டிராவல் பண்ணும்போது யோசிப்பேன், என்ன ஷூட் இந்த கார்ல எல்லாம் நடுராத்திரில மாட்டிக்கிட்டா என்ன ஆகும். அதே மாதிரி இந்த ஷூட்ல நடுராத்திரில அது பிளாக் கலர் பெயிண்ட் போட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அப்படியே இந்த ஷூட்டிங் ஓட தெரியாம அப்படியே போயிட்டு இருந்தான். ஆக்சுவலி இட் ஹேப்பன்ஸ். நம்மளோட காடி சீன் அந்த மேல உட்காந்துட்டு போறது, அந்த மேல அந்த ஆக்சுவலி வந்து ஷூட் எடுக்கிறாங்கன்னு தெரியாம அது கொஞ்சம் வைரல் ஆனிச்சு அந்த வீடியோ. பட் நீங்க பாத்தீங்கன்னா தெரியல, சில மில்லிஸ் வந்து வீடியோ எடுத்து அப்ப பிண்ட துடு காத்து அது வந்து எங்க கிட்ட காமிச்சிட்டு இருந்தான், ஒரு பையன் காமிச்சிட்டு இருந்தான். நான் சொன்னேன் அது கிளியரா நான் சொல்லுவேன், அது இல்ல அப்படின்னு. இல்லன்னா நீங்க பாருங்க டெஸ்ட் கேம்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. டெஸ்ட் கேம்ல ஐ டோன்ட் திங்க் சோ தட் அது வேற காடி, அது வேற காடி. ஆனா நாங்க அது ஷூட் பண்றப்ப அந்த சவுப்பு சாகால வந்து அந்த நாங்க பேய் மேல காடி மேல ரூஃப்ல இருக்கிற மாதிரி எல்லாம் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். அது வீடியோ எடுத்து அதுக்கு ஐ திங்க் கொஞ்ச நாள் கழிச்சு அது வைரல் ஆச்சு. அந்த வீடியோ நானும் பார்த்திருக்கேன். அது வந்து இஸ் ப்ளூ பிஎம் வந்து இவனுங்க வந்து 120 40ல சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் அந்த ஸ்பீட்ல தான் போகுது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த வீடியோ அதே மாதிரி தான் இருக்கும். அந்த ப்ளூ கலர் காடி மேல கருப்பு ஒரு உருவம் வந்து அது அப்படியே இருக்கலாம் அந்த காடி மேல. ஆனா 120-140ல போயிட்டு இருக்கிற ஸ்பீட்ல அது உழுவுல அசையில, அது அப்படியே அந்த காடி ரூட் அவ்வளவு தான் இருந்துருக்கு. ஸோ நான் உங்க 2 பேரும் கேட்குறேன், வாட் இஃப் நீங்க வந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்கீங்க, நிஜமா பேய் பாக்குறீங்க, என்ன பண்ணுவீங்க? உங்க முதல் ரியாக்ஷன் என்ன இருக்கும்? எல்லாரும் பண்றது தான் தெரிஞ்சிருச்சு. எல்லாரும் பண்றது ஆக்சுவலி என்னன்னா, நான் வந்து இப்ப ரீசெண்டா ஒன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண, அது மேபி நான் ஷேர் பண்றேன். கவிதா சவிதா ஷூட்ல வந்து அந்த டைம் வந்து எங்க மாமா வந்து இறந்துட்டாரு. சோ வந்து ஒரு நாள் எங்க மாமா இறந்துட்டாரு. மாமா இறந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. மாமா இறந்துட்டாரு. சோ வந்து சடனா இருந்தனால அந்த அன்னைக்கு ஷூட் கேன்சல், ஒரு நாள் கேன்சல் பண்ணாங்க. நான் ஃப்ளைட் எடுத்து அப்படி கிளாந்தான் போனேன். கிளாந்தான் போயிட்டு எனக்கு சரியான அலைச்சல். ஏன்னா என்னால் ஒரு நாள் ஷூட் வந்து தங்கோ பண்ணி வச்சிருக்குது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. அவங்களுக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளமா இருக்குன்னு அதையே யோசிச்சுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ஃபினரல் அட்டென்ட் பண்ண அதே டைம்ல திருப்பி நான் ஃப்ளைட் எடுத்து திருப்பி கேலுக்கு வந்து அந்த நைட் ஐ திங்க் அபவுட் 1 o'clock 2 o'clock ஆயிடுச்சு நான் வந்து இது பண்றதுக்கு. அப்போ எனக்கு சில ப்ராஜெக்ட்ஸ்னால கொஞ்சம் ரொம்ப டென்ஷனாக வந்தது.
தெரியல. அப்ப நான் படுத்து தூங்கும் போது வந்து ஐ கேன் ஃபீல் தூங்கிட்டு இருக்கேன். இப்ப நம்ம சொல்ற மனுஷன் அந்த கருப்பு உருவம் அந்த நம்ம படத்துல வந்த மாதிரியே ஒரு பூனை, அதே மாதிரி ஒரு ஸ்மோக்கி எஃபெக்ட்ல ஒரு கருப்பு பூனை என்னோட காலு கிட்ட வந்து, அதாவது மெத்தையில படுத்துட்டு இருக்கும்போது பூனை நடந்து போனோம் எப்படி ஃபீல் இருக்கும், ஒரு மாதிரி ஃபீல் இருக்காது. இல்ல ஃபுட் ஸ்டெப் ஒரு நீ சொல்ற பூனை வேற பூனை. இல்ல போன அப்ப அந்த மாதிரி ஃபுட் ஸ்டெப் மாதிரி இருந்து அதுக்கப்புறம் என்னோட காலு வழியா கருப்பா ஐ கேன் ஃபீல் இட், கருப்பா என்னமோ ஏது லைக் ஒரு மாதிரி பாம்பு கடிச்ச விஷம் அப்படி நீளமா இருந்தேன். அந்த மாதிரி காலு இதுல இருந்து அந்த கட்டை விரல்ல இருந்து அப்படியே ஐ கேன் ஃபீல் அன்டில் அப் டு மை ஹெட். நான் வந்து எனக்கு என்ன மந்திரம் சொன்னேன்னு தெரியல, எந்த கடவுள் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனா அந்த டைம் வந்து ஐ வாஸ் சாண்டிங் அ மந்த்ரா, எனக்கு தெரியுது என்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது மேல வரைக்கும். அப்புறம் திருப்பி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி கொஞ்ச நேரம் சென்று அப்படியே இறங்கிடுச்சு. ஆனா இது வந்து நான் கண்ணால பார்த்தேன்னா பார்க்கலையான்னு எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. ஏன்னு சொன்னாக்கா எனக்கு ஃபீலா இல்ல பார்த்தேனா அப்படின்னு தெரியல. ஆனா ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. அவங்களுக்கே தெரியலன்றாங்க. ஆமா, லைக் இட்ஸ் லைக் வெரி, ஏன்னா எனக்கு ஃபீல் பண்ணுது அந்த சூடு, உடம்பு சூடு ஃபீல் பண்ணுது. ஸோ இது வந்து பேயா இல்ல நான் போயிட்டு வந்து அலைச்சலா டென்ஷனா, அதனால காய்ச்சலா காதலா பூனை ஏறுற மாதிரி அந்த மாதிரி வந்து என்னதுன்னு என்னால வந்து அதை சொல்ல முடியும். ஸோ இது வந்துட்டு அவர் சொன்ன மாதிரி ஒரு 50-50 தான். இப்படி பார்த்தாக்கா அது வந்து பேய், இப்படி பார்த்தாக்கா இல்ல அது வந்து ஒரு ஒரு டென்ஷன் நம்ம ஸ்ட்ரெஸ்னால வர சில மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ். how you see it. நான் உங்களுக்கு கேக்குறேன். சோ ஒருத்தர் வந்து பொசஸ் பண்ணிருக்குன்னு சொல்றாங்கன்னா நீங்க வந்து முதல்ல வந்து அவங்க பொசஸ் நினைப்பீங்க, ஓ she is mentally ill நினைப்பீங்க? அதான் ரெண்டுத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. இது அவர்தான் 50-50 மெடிக்கலி நீங்க சொன்ன அந்த இது மென்டலி இல் அதுவும் உண்மைன்னு தான் சொல்றாங்க. ஆனா நீங்க பொது பார்க்கும்போது உங்களுக்கு முதல் தாட் என்ன வரும்? எனக்கே தெரியலையே, எப்படி வேணாலும் இருக்கலாம், யாராவது வந்து காப்பாத்துங்கப்பா வர மேபி எனக்கு எதுவுமே நடக்காம இருந்தா சரி, நீங்க எப்படி வேணா போங்கன்னு சொல்லுவாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் தி பர்சனாலிட்டி தான். எனக்கு கேட்டிதான் இல்ல இப்ப நான் வந்து அதை நம்பலன்னா நான் அதை வந்து ஓகே உனக்கு மெடிக்கலி ப்ராப்ளம் இருக்குன்னு தான் நான் பார்ப்பேன். இல்ல இது இன்னொன்னு வந்து இப்ப இந்த ஹிஸ்டீரியா பிடிக்குதுன்றாங்களா, அது எந்த அளவுக்கு உண்மை எனக்கு தெரியாது. ஆனா முக்காசி இந்த ஹிஸ்டீரியா பிடிக்கிறவங்க நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பயந்த சுபாவமா இருப்பாங்க. இன்னொன்னு வந்துட்டு தியோராங் ஆல்வேஸ் ஹேவ் தட் கைண்ட் ஆஃப் சுபோ பண்ணணும், ட்ரை பண்ணணும், அவங்க பயம் தான். ஆனா இருந்தாலும் நான் வந்து வேற நான் ப்ரூஃப் பண்றதுக்கு இல்லன்னு ப்ரூஃப் பண்றதுக்காக ட்ரை பண்றேன், அவங்க இருக்குன்றத காமிக்க ட்ரை பண்றாங்க. இல்ல அதாவது வந்து அவங்களுக்கு அந்த பயம் பிடிக்கும். ஆக்சுவலி தே ஆர் வெரி, அவங்களுக்கு அது நான் எப்படி பாக்கணும்னா சில பேர் இருக்காங்க, இப்ப என்னோட அக்காவே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ எப்படின்னா லைக் வந்து ஒரு விஷயம் வந்து நான் நைட்டு உட்காந்து நான் படிச்சுக்கிட்டு இருப்பேன். ஸ்கூல்ல நான் படிச்சுட்டு இருக்கும் போதெல்லாம் வந்து விடிகால 4 மணி வரைக்கும் உட்காந்து மேக்ஸ் செஞ்சுட்டு இருப்பேன். செஞ்சுட்டு இருக்கும் போதெல்லாம் வந்து எனக்கு ஒன்றும் ஃபீல் இருக்காது. ஆனா எங்க அக்கா செஞ்ச மட்டும் ஒன்று தெரியுமா, ஒன்று ஓடுனுச்சு, ஒன்று வந்துச்சு, அது பார்த்தேன், சவுண்டு கேட்டுச்சு. ஸோ அந்த அதாவது வந்து என்னன்னா அது கேக்குதோ இல்லையோ ஒரு சின்னதா இப்ப இந்த லைட் இப்படி லைட்டா ஒரு பள்ளி வந்து அப்படி கிராஸ் பண்ணி பிடிச்சி அது பேய் வேலை தான். சோ இது வந்து எல்லாமே அவங்களுக்கு மனசுல அவங்களுக்கே ஒரு ஆசை. இது தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, ஆண்டவனுக்கு இருந்ததெல்லாம் பேயின்னு, அதுதான் சிம்பிளா. அது இன்னொன்னு வந்து அந்த கதையை அவங்க நாளைக்கு போய் சொல்லணும்ல, இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு கதை, அதுக்காக வந்து ரெடி பண்ணிக்கிற சில விஷயங்களை வச்சு அவங்களே சின்ன சின்ன விஷயம் நடக்குது எல்லாமே வந்து இது அந்த பேரநார்மல்ல ரிலேட் பண்ணிக்குவாங்க. பேரநார்மல்ல ரிலேட் பண்ணுங்க. அது வந்து இப்ப நானும் தான் அங்க இருக்கோம் படிச்சிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து எதுவுமே ஃபீல் இல்ல பேய் என் கண்ணு முன்னாடி வந்து போய் அது ஃபெடா பாய் போயிடுச்சு. அது வாய்ப்பு இருக்கு. இப்ப நீ மோத சொல்ல தெரியுமா, ஐ டோன்ட் கேர்னு அப்படிதான் இருக்கும். அது வந்து சோ அட போங்கடா, இது எதுவுமே பார்க்க மாட்டேங்குது. நீ வந்து நான் போய் பக்கத்து ரூம்ல நம்மள என்டர்டெயின் பண்ற ஒரு அங்க போவோம். ஆமா, அந்த பிளான்ல இருந்திருக்கோம். நான் யுனிவர்சிட்டினா நானும் என்னோட ஃப்ரெண்டும் வந்து காடியில போய்கிட்டு இருக்கும்போது வந்து திடீர்னு வந்து அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஒரு வேற ஒரு லோரோங்களா வேற ஒரு இதுல விட்டுட்டாங்க. லைக் அவங்களுக்கு வந்து தெரியல, பாதை வந்து கான்ஃபியூஷன், ஸ்டூடெண்ட்ஸ் தானே நாங்களே காடி ரெண்டில் எடுத்துட்டு எங்க போறது வரதுன்னு தெரியாம. சோ நைட் ஆயிடுச்சு, ஒரு 9 மணி இப்படிதான் ரொம்ப நைட்ல. அப்ப அவங்க எங்கேயோ ஓட்டுனாங்க கையோட, அது எங்கேயோ போது இருட்டா இருக்கு, லைட் ஸ்ட்ரீட் லைட்டே எதுவுமே கிடையாது. திடீர்னு வந்து ஒரு இடத்துல காடி வந்து சொந்தமா நின்றுச்சா இல்ல இவங்க ஏதாவது பயத்துல விட்டுட்டாங்களா பேனிக்லன்னு தெரியல. பக்கத்துல வந்துட்டு ஒரு ஃபேக்டரி, ஒரு இடிஞ்ச பழைய ஒரு ஃபேக்டரி மாதிரி இருந்தது.
கதவு வந்து அந்த செயின் போட்டு அந்த கேட் வந்து மூடி இருந்துச்சுன்னா அந்த செயின் அந்த ஃபேக்டரி தான் கடைசியில் விஜய் எரிப்பாரு. அப்ப அது வந்து இந்த பூட்டு போட்டுருந்துச்சு. அப்போ நான் வந்துட்டு சொன்னேன், ஏய் சீக்கிரமா எடு காடி, எனக்கு பயமா இருக்கு, சீக்கிரமா எடு. இல்ல ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, நீட்டு இது படத்துல வர மாதிரி இருந்துச்சு, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கொஞ்ச நேரம் சொன்ன என்ன ஆச்சுன்னா, அந்த பூட்டு போட்ட சாவி இருக்க பக்கத்துல அது வந்து ஒரு மாதிரி ஐ கேன் ஃபீல் என்னமோ ஒரு எனர்ஜி இருக்கு, அங்கே ஆக்ரோஷமாயிருச்சு. அது வந்து அந்த பூட்டை திறந்துருச்சு, வேகமா திறந்துச்சு. வெல்கம் அப்படின்னு லைக் இட் ஆஸ்க்ட் us to get outனா ஏன் திறந்துச்சு? அது உள்ள வந்திருக்கு, அது வெளிய வந்தா வெல்கம் கெட் அவுட், என்னென்ன நடக்குதுங்க, நான் வெளிய மேல வந்துட்டேன்டா அப்படின்ற மாதிரி. அது வந்து பூட்டை திறந்து இப்படி திறந்த கையோட நான் இங்க புடிச்சு அடிக்கிறேன் பயத்துல. பக்கத்துல இருக்க டிரைவரை தான் அந்த புள்ளி அப்படி அடிச்சா அது பேனிக்ல அடி எட்டு காடை இடி என்ன எனக்கு பயம் வந்துருச்சுடா. அடி பாட்டு வலிக்குது, காடிக்கு ஸ்டார்ட் பண்ற அப்புறம் காடி ஸ்டார்ட் ஆச்சு. ஐ திங்க் ஷீ கெட் பேனிக். அது என்னமோ ஒண்ணுனால அது இது என்னமோ நான் அடிக்கிற அடியிலே காடி எடுத்துட்டு போற வழியில நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரோம். ஏன்னா இந்த இருக்க டோட்டல் டிஸ்லோகேட் ஆயிடுச்சு. நான் இப்பதான் காடி ஓட்டுறேன், அவர் மாஸ்டர் மாதிரி ஓட்டுறாரு. ஏன் ஷோல்டர் உழுந்துருச்சு, அடிக்கிற அடியில உழுந்துருச்சுங்க. அந்த பேயே அவ்வளவு ஆக்ரோஷமா, அந்த பேயே வந்திருந்தாலும் அந்த அடி அடிச்சு இல்ல அந்த பேய் திறந்துட்டு ஐயோ பேய் சொல்லிட்டு கதை போட்டுக்க போறாரு. சரி ஓகே, அது ஓகே, லெட்ஸ் திங்க் பிராக்டிகல் திங்க். அது எப்படி ஒருவேளை வந்து அங்க உண்மையில ஒரு பர்சன் இந்த மாதிரி ஃபிட்காரன் இருந்தாலும் வாய்ப்பே இல்ல. ஏன்னு சொன்னாக்கா அது சாதாரண கேட் இல்ல, பெரிய கேட். ஃபேக்டரி கேட்ல எவ்வளவு பெருசா இருக்கும், லைக் இங்க இருந்து ரொம்ப பெரிய கேட், நடுவுல யாருமே இல்ல, இந்த சைடு வரும் சைடும் இல்ல. நீங்க சொல்ற ஃபிட் அடிக்கணும் இருக்கலாம், உள்ளுக்கு இருந்திருக்கலாம், பட் அது என்ன கண்ணுக்கா தெரியாது ஆப்வியஸா. அந்த நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? மேல பாத்து இங்க இருக்கேனா, இங்க இருக்கு, இங்க இருக்கு கேட் இருக்கு, கேட் பக்கத்துல இருக்கு. ஓகே, கேட் இங்க இருக்குல, ரொம்ப பக்கம் இல்ல, லைக் கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. பட் கிளியர்லி கேன் see அந்த பூட்டு தன்னாலேயே அந்த காத்து அடிச்சாலும் அந்த சங்கிலியா வந்து தரக்குது. சங்கிலி இப்படி இது பண்ணி கீழே விழுந்து விழுந்துருச்சு கீழே. என்ன சவுண்ட் கேக்குது? இனிமேதான் பாப்ப இந்த காளியோட ஆட்டத்தை. பேய் ரஜினி படம் கொடுத்த ரெஃபரன்ஸ் ஏன் தப்பு தான். அது அந்த சங்கிலியோட சவுண்ட் உங்களுக்கு தெரிஞ்சா அது ஹெவியானது, அது எப்படி காத்து அடிச்சா கூட அது பறக்காது. ஸோ அது வந்து அப்படி திறந்து திடீர்னு கதவு தந்தது வந்து இட் வாஸ் ரியலி ஷாக்கிங். எங்க இந்த இடம் எங்க? இது சரவா குச்சிங் சரவால இடம் தெரியுமா? தெரியாது. ஐ டோன்ட் நோ. யூனிமாஸ் இல்ல, யூனிமாஸ் வந்து போற யூனிவர்சிட்டி, அது போற வழியில ஒரு இடம். ஆனா என்ன வி ஆக்சுவலி அப்படி பேனிக் ஆகி எங்கேயோ பாதி விட்டுட்டோம், அது மட்டும் தெரியும். ஏன்னா அந்த யூனிமாஸ் சரவால வந்து இந்த மாதிரி இடங்க நிறைய இருக்கும். ஓகே, நான் நோட் பண்ணிக்கிறேன் இந்த இடத்தை. ஜம்பி இருக்கும். அவ்வளவு வெரி மாப்ளகே. எனக்கு வந்து ஒரு கதை இருக்கு. அவங்க வந்து இந்த கதை வந்து ஆக்சுவலி வந்து தாய்லாந்து நடந்துச்சு. பட் திஸ் ஸ்டோரி இஸ் இட்ஸ் a bit PG, so I just want to let you all know. கொஞ்சம் ஓப்பனா கேளுங்க. Okay, so this actually happened to a ஓப்பனா இந்த வெங்காய பேச்சு ஒன்றும் குறைச்சல இல்ல. Okay, so basically இது வந்து ஒரு transgender நடந்துச்சு. Okay, this story happened transgender. So Thailandல போயிட்டு they did their surgery and everything, and obviously they have been casted out. Okay, இந்த கதை ஏன்னா நான் அப்புறமா சொல்றேன் இப்படி இந்த கதை எனக்கு வந்துச்சுன்னு. மசாஜ் போனியா? வைப் இருக்கு எல்லாமே அப்படியே அப்புறம் சொல்றேன். அப்படி சொல்லும்போது எனக்கும் ஒருவேளை கடைசி இந்த என்னமோ சொல்லுவாங்களே அது முடிக்கும் போது So okay, this happened to a transgender. Okay, so the thing is they went to Bangkok to do their surgery because there is more open, right? So surgery, this person மாத்தி வச்சிட்டாங்க.
இந்த கதை சொல்லி முடிக்கிறேன். ஓகே, இட்ஸ் a guy transforming to a female. So அது வந்து male to female னு சொல்லுவாங்க. ஓகே, the surgery is called male to female. மாத்தி இருக்கும்போது என்ன நடந்துச்சுன்னா, this guy was basically casted out of his family. ஏன்னா பொண்ணு போறேன்னு சொல்லணும்னா அவங்க ஃபேமிலில இருந்து அவனை விலக்கிட்டாங்க. நீ வந்து ஆம்பளே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த அவனை ரொம்ப என்ன பண்ணாங்க, லைக் ஒதுக்கிட்டாங்க. ஒதுக்கு மட்டும் இல்ல, கீழ்த்தனமா பாத்துட்டாங்க. கீழ்த்தனமா இட்ஸ் லைக் they really shunned him to the point. அவன் வந்து I think 16 years old தான் வெளியானா விட்டுட்டு. வெளியாகும் போது இன்னும் படிப்புல இருந்து எல்லாத்துக்கும் they didn't give him, they just stopped him. ஸ்கூல் போறதுல இருந்து காசு எதுவுமே இல்லை. அவன் ஸ்கூல்ல போயிட்டு அவனோட they demanded that they are not his parents, like that they like wishing this fellow was dead. So இவன் போயிட்டு சரி இவன் வந்து அந்த ஸோ பிகாஸ் அவன் லைக் ஒதுக்கிறதுனால இவன் போயிட்டு ஒரு சப்போர்ட் குரூப் மாதிரி போயிட்டு அங்கே போயிருக்கான். they said like if you know how to express yourself, நீ இந்த மாதிரிலாம் போக போறேன்னா இங்க மாதிரி பேங்காக்லாம் போகலான்னு. ஸோ அவன் காசு வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சான், ஸ்டார்பாக்ஸ் அந்த மாதிரி. ஸோ அவன் வந்து பண்ணிட்டு இருக்கும்போது he's very soft kind of guy lah, and obviously you know he has interest in other guys as well. So then he had relationships and everything. Then he went to Bangkok to do the surgery. So அங்க போய் சர்ஜரி வந்து actually they do in sequence. apparently கொஞ்சமா தான் செய்வாங்க. லைக் முதல்ல வந்து like first you do your vocal change, breast change, அந்த மாதிரி கொஞ்சம் ஒன் ஷாட் இப்படி செத்து போயிடுவாடா, எல்லாமே டிஸ்சேஞ்ச் பண்ணோம். ஸோ ஹோமோனல் சேஞ்ச் எல்லாமே இருக்கு. ஸோ there's a lot of changes. I'm not really sure this person went through it. Now they identify themselves as a woman. But what happened was அங்க காசுக்கு I don't know whether you all know this or not, when transgenders are mostly escorts and prostitution is there. அது ரொம்ப இதுனா இருக்கும். ஸோ அங்கே நடக்கும்போது அவன் வந்து அந்த வேலைக்கு தான் போனான். அங்கே அந்த வேலையில தான் பண்ணிட்டு இருக்கான். வேலை நடந்துருக்கும் போது என்ன ஆச்சுன்னா, this fella one of the days he started feeling that he is like வாந்திலாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். Like he started vomiting and like normal. So you might oh maybe he has maybe HIV and the மாதிரி செக் பண்ணுவாங்க. He has nothing. ஆனா இவன் வாந்திலாம் எடுக்கிறான். ஆனா like he started bleeding and everything. Nothing like வாய் வெளியா பின்னாடி வெளியா வருது. பட் டாக்டர் எல்லாம் போய் செக் பண்ணும்போது இதெல்லாம் பண்ணும்போது it looks, the doctor say it looks like the symptom of you being pregnant. நீ பிரெக்னன்டா இருக்கிற மாதிரி இருக்குன்னு இவன் பார்த்துட்டு லாஜிக்கலி impossible right? It's fucking impossible. So but the symptoms that he's saying, it looks like he's pregnant. So இவனும் போயிட்டு எதுவும் பண்ணல சொல்லிட்டு then what happened was he take it. Then after like 2-3 months of this, லைக் ஒரு நாள் வந்து செவியர் ப்ளீடிங், லைக் மிஸ்கேரேஜ் மாதிரி பண்ணி ப்ளீடிங் வந்துருக்கு. பண்ணிட்டு இது நடக்கல, கலைஞ்சிருச்சுன்னு லைக் ப்ளீடிங்னா கலைஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டு விட்டாங்க. திருப்பும் ஒரு 3 மாசம் கழிச்சு திருப்பி நடந்துச்சா. இவன் வந்து என்ன ஐடியால இருந்தால இவன் took a pregnancy test. அப்ப பாசிட்டிவ் no, it was negative. ஆனா negative சரி இது எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு then he did all the check up, everything, there's nothing, but he still vomited and everything. It's happening. என்ன நடக்குதுல அவன் போயிட்டு so the Thailandல நீ சொல்லி அந்த போங்க்ல they went and saw somebody actually cursed him. Yeah. So இவனை curse பண்ணினே இது எப்படி curseனா, someone actually he's sleeping with one of his regular customers, someone he actually ejaculated into him the curse. Wow. எப்படி after operation பின்னாடி வெளியவா? So it was actually that the fellow semen or something was cursed. அப்படிதான் சொன்னான். அலர்ஜிக்னா பரவாயில்ல, இந்த கதை ஏன் தெரியுமா சொல்லிச்சு, போன வாரம் கேஸ்ல என்னென்ன பண்ணாங்கன்னு ஒரு so this guy say எனக்கு இந்த மாதிரி the transgender is the one came and told me. So they say like இந்த மாதிரி நடந்திருக்கு because the apparently like you know the previous episode they say like gay people tend to have like ஒருத்தனை attract பண்றதுக்காண்டி இந்த மாதிரிலாம் பண்றாங்க. So like one of the consequences is they are actually cursed. The gay people are actually cursed. So இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி transgender they also get cursed. அதாவது இந்த கர்ஸ்ன்றது வந்து காமனா எல்லாத்துக்குமா இல்ல அந்த ஸ்பெசிபிக் மேன் மட்டும் தான்? அந்த ஸ்பெசிபிக் மேன்க்கு. So whoever they sleep with like என்ன திருப்பியும் இந்த சூனிய வச்சவனே திருப்பி அடிச்சிடணும்னு சொன்னாங்க. So அந்த மாதிரி அடிச்சவங்களுக்கு அந்த மாதிரி இவனுக்கு அந்த மாதிரி நடந்திருக்கா. அது என்ன பர்பஸ் அது? Basically this guy go to charm other people. His purpose is to say like இன்னொரு ஆம்பளை சார்ம் பண்றதுக்காண்டி இதை பண்றான். ஸோ இன்னும் அவன் சொன்னான்ல நீ வந்து அவன் வந்து தொழிலாம் வச்சிருப்பான், நீ எதில் பண்ண, if they didn't do it it will revert back at him. So whoever you go they will be cursed. So it's like STD HIV மாதிரி இது ஆனா இதுக்கு டெஸ்ட் கிட் ஒன்றும் கண்டுபிடிக்கல. But apparently that's what the monk said, he's been cursed. So ஆனா this fellow is like a escort, right? So there's so many
people that sleep with. So they don't know who எனக்கு அது கூட பிரச்சனை இல்லை, கேர்ஸ் வந்த விதம் தான் எனக்கு பிரச்சனை. லட்டுல வச்சு நினைச்சியா தாஸ், நட்டுல வச்சேன். நீ இவ்வளவு சொல்ற, எனக்கு இதுக்கு என்ன புதுசு இருக்கு? அதான் சொன்னேன், போனா அந்த கேஸ் பார்த்து அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு நடந்திருக்கு. And the thing is, it felt like the fellow said, I mean she said basically வந்து அது வந்து வயிற்றுக்கு வந்து ஏதோ like it feels like something like tapeworm is something is moving inside. So it feels like, so ஆனால் டாக்டர் போய் பார்த்தா இட்ஸ் நத்திங். ஸோ there's no tapeworm, nothing, but the bleeding is happening. So they did check and everything. The logical thing is like sexually transmitted disease, right? எதுவும் இல்லை. மாங்க் சொல்லிட்டு விடுறான். So they did the prayers and everything, and this fella eventually stopped the escort service, because they do this escort service to fund their surgery. Okay, he stopped, and he is now here. She is now here. ஒரு ஏதோ ஒரு டெலிகாம்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. It's an Indian that was converted to Indian telecom, like telecommunication வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. So she say like இப்போ வந்து அந்த she said, and the parents still don't accept her. So she doesn't know. She thinks like there's two possibilities. Either parents வந்து ரொம்ப கேவலமா இருக்கணும், இவளுக்கு எப்படி இல்லாட்டி அந்த மாங்க் சொன்ன மாதிரி யாரோ ஒருத்தன் செய்யறேன்னு சொல்லிட்டு நல்லா செஞ்சுட்டாங்க, பின்னாடி வந்து செஞ்சுட்டான். ஸோ அவங்க சொல்லும்போது நான் சூனியம் இருக்குது கேள்விப்பட்டேன், ஆனா இந்த மாதிரி சூனியம் நானும் எந்த ஆங்கிள் இதை யோசிக்கலாம் இல்ல. அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி பிகாஸ் apparently அந்த ஸோ எங்க போனவரை எபிசோட சொன்னாங்க lot of gay men அவங்க வந்து சாம் பண்றதுக்கானே வந்து நிறைய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட்டான காய் கூட அவங்களால சாம் பண்ண முடியுமா? ஆமா, இது சொன்னாங்க ஸ்ட்ரெயிட்டான காய் கூட நம்ம வசி எந்த காயுமே சேஃப் இல்ல அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க சொன்னதுதான் அது. இப்பெல்லாம் உமன்ஸ்க்கு ரொம்ப செக்யூரிட்டி தேவைப்படல, காய் தான். ஆமா உண்மையிலேயே. ஆனா இது வந்து like apparently it was a very traumatic incident for them. ஏன்னா அவங்க வந்து அந்த இடத்த போயிட்டு இருக்கும்போது நீ நினைச்ச பாரு, நீ வந்து அந்த I think when they were saying it's like early 20s they really thought they were dying. They really thought it was HIV or something, because once you get it நீ அதெல்லாம் தப்பிக்க முடியாது. அந்த மாதிரி மைண்ட் செட் போயிட்டாங்க அந்த காலத்துல. இதுல இருந்து சிம்பிளா நீலாய் முர்னி என்னது போகாதீர்கள் போனா விட்டுருவாங்க. ஆனா எப்போ அவனுக்கு எப்படி தெரியும்? இட்ஸ் லைக் நார்மல் தானே, பாச்சா கொண்டு வைங்க. இல்ல ஏன்னா இப்ப இந்த செய்வின மேட்டர் இருக்குல்ல, இது வந்து இப்போ எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா எனக்கு தெரியல, பட் ஒன்ஸ் இன் வாயில் கதை வரும்போது அவங்க பண்ற விஷயம் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப வந்து நீங்க யோசிக்க பார்க்க முடியாத மாதிரி யோசிச்சு பார்த்ததுல இது ஒன்று இருக்கு. அந்த மாதிரி இது வந்து ஏன்னா இப்ப வந்து அந்த செய்வன சொன்னோடனே தான் எனக்கு வந்து கிளிக் ஆயிடுச்சு. யூஸ்வலிலாம் நான் கேட்கிற கதை எல்லாமே இது வந்து நான் கதை இப்படி தான் கேட்கறதுனால எனக்கு கதை இப்படி வருதான்னு எனக்கு தெரியல. இந்தியன் ஃபேமிலிக்குள்ள தான் வந்து இது நடக்குது. லைக் இந்த சோனியோ செய்வன வைக்கிறது இல்ல இருக்காங்க. பட் நான் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்டா கேக்குறது வந்து அதாவது இந்த டைம்ல நடக்குது. நீ இருக்கிற கம்யூனிட்டி உனக்கு அப்படி தெரியுது. இல்ல பட் என்னடா கம்யூனிட்டி பத்தி சொல்ற? ஆமா, நீ இப்ப சைனீஸ் கம்யூனிட்டி இருந்தீனா தெரியும் சைனீஸ் வந்து என்ன மாதிரி மதம் செய்றாங்க. அதான் இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப யூ டேக் சைனீஸ், யூ டேக் மலே, யூ டேக் இந்தியன், இவங்களுக்குள்ளே செய்வன்லாம் இருக்கு. ஆனா as time goes on அந்த செய்வன கதை எல்லா கம்யூனிட்டிலயும் இருக்கு, இல்லன்னு சொல்ல. பட் இந்தியனுக்குள்ள the still more compared to மத்த ரேஸோட இந்தியன் வந்து ஸ்டில் என்னதான் நீ வந்து லைக் அவங்க ஒரு நல்ல மாடர்னா ஓகே இப்ப இருக்கிறவங்க மாதிரி தான் இருக்காங்களா நீ வந்து பார்த்தா அவங்களுக்கு தோணும். அவங்க ஸ்டில் அந்த செய்வனில வந்து they strongly believe that. முன்னெல்லாம் வந்து இந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனை செய்வன அந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்போ இது வந்து ரீசெண்டா நான் என்ன கதைனா ஸ்கூல்ல நடந்தது. அது என்ன தெரியுமா, பேரண்ட்ஸ் வந்து இன்னொரு பிள்ளைக்கு வந்து செய்வன வச்சாங்க. ஏன்னா இவன் வந்து இவனோட பையனோட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? அது வந்து கீழே எப்படின்னா லைக் ஸ்பார்ட்ஸ்ல ஐ திங்க் அவன் வந்து ஃபுட்பால் ஒரு ரக்பி ஏதோ விளையாடும் போது இவன் மட்டும் லைக் இவரோட இவர் பார்க்கும்போது எல்லாமே வந்து இந்த பையனை மட்டும் தான் வந்து செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா என் பையனும் ஈக்குவல் தான் நான் பெர்ஃபார்ம் பண்றான், ஏன் அவன் வந்து செலக்ட் பண்ண மாட்டாங்கன்னு இவர் பார்க்கும்போது இவருக்கு இப்படி தெரிஞ்சிருக்கு. ஸோ அவங்க அப்பாவுக்கு வந்து பிடிக்கல, எதுக்கு எடுத்தாலுமே வந்து இவனை செலக்ட் பண்றாங்க, என் பையனை வந்து ஆப்ஷன்ல வச்சிருக்காங்கன்னு சொல்லி சார் போய் செய்வனை பண்ணிட்டாரு. ஸோ செய்வனை எப்படி பண்ணாருன்னு எனக்கு தெரியல, என்ன மாதிரி செய்வனை தெரியல. ஸோ செய்வனை வச்சோனிய ஸோ என்னாச்சுன்னா இவன் வந்து அண்டர் பெர்ஃபார்ம்
வந்து பண்ணுவோம், சரியா ஓட மாட்டான், லைக் வந்து ப்ராக்டிஸ்லாம் வந்து சரியா போக மாட்டான் அந்த மாதிரி. ஸோ ப்ராக்டிஸ்க்கு வந்து லேட்டாக வருது அந்த மாதிரி இருக்கும்போது ஸோ இவர் வந்து என்ன பண்ணுவார்னா, லெட்ஸ் ப்ராக்டிஸ் வந்து 3 மணிக்கு ஈவினிங் வச்சிங்களேன். ஸோ சார் வந்து பையனை கூட்டிட்டு ஒரு 2:50 வந்து தட்டலுக்கு போயிடுவார். இந்த பையன் வந்து ஒரு 3:40 தான் வருவான். இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கனால ஓகே இவன் லேட்டாக வரான், பரவாயில்ல அதுக்கு பதிலாக நீ பண்ணுன்னு சொல்லி ஆப்ஷனில் இருந்தவன் வந்து ஃபர்ஸ்ட் டீமுக்கு வந்து போக ஆரம்பிச்சான். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் டீம் போய் லைக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இவன் என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஃபர்ஸ்ட் டீம்லேயே இல்லாமல் இந்த ரிசர்வ் சப்ஸ்டிடியூட்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி வச்சு இவன் வந்து அந்த ஆட்டத்திலேயே வந்து அவன் கலந்துக்கல. ஸோ as time goes on வந்து இவங்களுக்குள்ளே என்ன டாக்னா பேரண்ட்ஸ் மீட் நடக்கும்ல, என்ன மாதிரி டாக்னா வந்து ஓ தெரியல உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு தெரியாதா, ஒரு கட்டத்தில் ஒரு ஆர்வம் வரும், அதுக்கப்புறம் அவங்க மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அது அந்த கட்டத்தில் வந்து அவனுக்கும் ஆர்வம் போச்சு போல. பிளேமும் ஒரு கட்டத்தில் வந்து அந்த பேரண்ட்ஸ் மேலேயே வந்து போட்டாங்க. நீங்கள் தான் வந்து ஸ்ட்ரிக்டாக இருந்துருக்கணும், பிள்ளைங்களை கரெக்டாக டைமுக்கு வந்து கொண்டு வரணும். பாருங்க இப்போ நீங்கள் பேரண்ட்ஸே வந்து சப்போர்ட் பண்ணலன்னா பிள்ளைங்க வந்து எப்படி வந்து ஆர்வமாக இருப்பாங்க சொல்லி பிளேமை அந்த பேரண்ட்ஸ் மேலேயே ஒரு கட்டத்தில் தூக்கி போட்டாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே பின்னால் என்ன நடந்திருக்குன்னா, இன்னொரு பையனோட அப்பா வந்து பண்ண ஒரு வேலை, என் பையன் வந்து முன்னுக்கு இருக்கணும்னு சொல்லி இவர் வந்து அங்கே கண்டுபிடிச்சாங்க. இது வந்து அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கும் போதே அவன் அந்த டாபிக் வந்து வெளியே வந்திருக்கு. லைக் இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு. ஆக்சுவலி இப்போ நீங்க இது சொல்றது மூலமா அவேர்னஸும் கிரியேட் பண்றீங்க, ஐடியாவும் கொடுக்குறீங்க. ஆமா, 2 in 1. இப்போ நாளை இப்போ இதை பார்க்குற பேரண்ட்ஸ் வந்து இப்போ பசங்க நல்லா ஒழுங்கா ஸ்கோர் பண்ணல, பெர்ஃபார்ம் பண்ணலன்னா போட்டு அடிக்கிறதுக்கு பாஸ் தானே ஆகணும். ஓகே பாஸ் இல்ல இன்னொன்னு அந்த சைட் பார்த்தோம்னா ஒருத்தன் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணானா அவன் ஈஸியா சொல்லிட்டு போயிடுவான், எனக்கு எவன் சேவன் வச்சுட்டான் அதனால நான் பெர்ஃபார்ம் பண்ணல. சொந்தக்காரங்கள எஸ்பிஎம் கூட பாங்க சேவன் வச்சாங்க, அதனால 2 தான். இப்போ இது ஒரு காரணம் போல, ஏன்னா படிக்கல சேவனை செஞ்சிட்டாங்க. நமக்கெல்லாம் இந்த மாதிரி காரணம் இப்ப கிடைக்கலையே அந்த டைம். அதான் சொல்றேன், அந்த டைம்ல இந்த மாதிரி யாரும் யோசிக்கல. ஆமா, இப்ப காலப்போக்கில் வந்து ஏன்னா இப்ப செய்வனை வந்து பார்க்கும்போது இது எப்படி இருக்குன்னா, நம்மளுக்குள்ள ஒரு நார்மா இருக்கிற பிரச்சனையே அது வந்து கீழே வந்து அதை டாப்ல வச்சுட்டு அது கீழே வந்து ஒரு லேயர் வந்து செய்வினையா இருக்கும். இப்போ முன்னெல்லாம் வந்து வீட்டு பிரச்சனை சொத்து பிரச்சனை சொல்லி செய்வினா அது ஒரு கட்டத்தில் நீ கதை கேட்ட நம்பிடுவேன். ஓகே நல்லா இருந்த மாசம் திடீர்னு சீக்கிரம் விழுந்தானா அப்போ எவனா அவனை செய்வனை வச்சுட்டான். இது வந்து ரொம்ப பிலீவ் பண்றது. நல்லா இருக்கான் திடீர்னு சீக்கிரம் விழுந்துட்டான், வீல் சேலர் இருக்கானா ஓகே செய்வனை வச்சுட்டான் அந்த மாதிரி. ஆனா இப்போ வந்து இந்த மாதிரி லைக் இப்போ வந்து படிப்பு சரியா வரல, அகாடமிக்கா வந்து எக்ஸலன்ட் ஆகல. ஸோ சார் வந்து என்ன பண்ணிருக்காரு, ஓகே திணி டெவலப்னு சொல்லி ஸோ அவர் பண்ணி ஸோ இன்டெரக்டா வெளியே பார்க்கும்போது ஒரு நார்மலான விஷயம் லைக் பிள்ளை வந்து ஒரு கரை சரியா ஏன் பெர்ஃபார்ம் பண்ணலாம், அவனுக்கு ஆர்வம் போயிடுச்சு, பேரண்ட்ஸ் வந்து சரியா என்ன சொல்றாங்க அந்த மோட்டிவேட் கொடுக்கன்னு சொல்லி அவங்க ஒரு இந்த பிரச்சனைக்கு இதுதான் சொல்யூஷன் நம்பி அது ஒரு சொல்யூஷன் எடுத்துட்டாங்க. ஆனா இதுக்கெல்லாம் சொல்யூஷன் நீ யோசிச்சு பார்த்தனா இது நடந்துருது நம்ம ஜெனரேஷன் தான். இல்ல ஆக்சுவலி we are the last generation. ஏன்னா லைக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதும் அடி வாங்கினதும் பண்ணதும் இருக்கிற ஜெனரேஷன் நம்ம தான். நம்ம ஜெனரேஷன் உள்ளவங்களும் வந்து சேவ் இருப்பாங்க, பண்ணிருப்பாங்க, அடி வாங்கியிருப்பாங்க, சேவனும் பட்டிருக்கோம். அதெல்லாம் வந்து கேள்விப்படுறது வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயம். இப்போ யங் ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா இதை வந்து மண்டையில எடுத்துக்குவாங்க, காஷியஸா இருப்பாங்க. பட் ஆனா பண்றது வந்து பிகாஸ் ஏன் தெரியுமா, too many steps, too lazy to do it. இப்போ யங் ஜெனரேஷன் நீ அந்த இவ்வளோ இருக்கு கனி வெட்டணும், இது பண்ணணும், அது பண்ணணும், இந்த மாதிரி பத்தியமா சாப்பிடணும், இப்படிலாம் சொன்னீங்கன்னா வா இது என்னால சோம்பேறி, அதுக்கு நான் படிச்சுட்டே போயிருவேன், இவ்வளோ ஈஸியா இருக்கு. நீங்க என்ன ஒரே ஸ்டெப்னு சொன்னீங்க, இவ்வளோ இருக்கு 10 ஸ்டெப் இருக்கு, அது இதெல்லாம் என்ன பேசிட்டு கூடாது. அந்த காலத்துல இப்ப நான் ஒருத்தவங்க பர்சனலா ஒரு நினைச்சு பாரு, இதெல்லாம் ஸ்டெப் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணாங்க, சாட் ஜிபிடில சூனி வைக்கறாங்களா, தட்டி வைக்கிறேன், சாட் ஜிபிடி எனக்கு சூனி வச்சிரு, இந்த ஆளு படம் உனக்கு அப்லோட் பண்ணிடுறேன், இந்த ஆளுக்கு சூனி வச்சிரு, மந்திரம் உனக்கு தெரியும்ல, எல்லாம் அப்லோட் பண்ணிடு, ஆன்லைன்லயே பண்ணிடுவோம். நம்ம வந்து சூனியோ சிஜிஐ கனி வெட்டி விட்டுரு, நம்ம வந்து புதுசா சூனியோ ஜிபிடி. ஓ சூனியோ ஜிபிடி நல்லா இருக்கு. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. ரீசெண்டா டிக்டாக்ல ஒருத்த வெத்துக்கிட்டு இருந்தான், என்ன தெரியுமா, கடல் காத்துன்னு. அவன் கடலுக்கு போய் அந்த காத்தை பிடிச்சிட்டு இனி அடலாம் கடல் காத்துன்னு சொல்லி டிக்டாக் வெத்துட்டு இருக்கான். ஒரு பக்கெட் அந்த ஒரு பிளாஸ்டிக் பை வந்து 18 வெள்ளி, அது ஒரு 300-400 பேர் சோல்ட் அவுட். அவன் உள்ளுக்கு குசை வச்சு வச்சிருப்பான். இல்ல இது என்ன தெரியுமா, இப்ப நம்ம டிக்டாக்ல வந்து அந்த வீடியோ இருக்கும் தெரியுமா, அவங்க ப்ரோமோட் பண்றதுக்கு ஒரு வீடியோ போடுவாங்க. ஒரு நாய்க்கு தூரம் போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, லிட்டரா அவ பீச்ல இருக்கா, பீச்ல இருந்து இந்த நாசிலமா சம்பால் ஊத்துறதுக்கு ஒரு பை இருக்கும் தெரியுமா, அந்த பை எடுத்துட்டு அப்படி கட்டுறா, அப்படியே அந்த பை இப்படி திறந்தோடனே காத்து உள்ள போதா, பூந்தோடனே அவன் இன்னும் தேத்தாரை கட்டுற மாதிரி ரேப் பண்ணி ஓகே லப்பாம் பிளாஸ்டிங்க சொல்லி வெத்துடா. அது நீ சொல்றிய இப்போ வந்து ரீசெண்டா இது ட்ரெண்ட் இருந்துச்சு. திஸ் ஹேப்பன் ஃபார் ரியலா. சிங்கப்பூர் தேர்ஸ் OnlyFans girl, she sold a fart. அது ஆமா பாத்துருக்கேன். $100 குசி
40 ரீல்ஸ் சமாளிச்சிட்டான் மச்சான். இந்த செஷன் உள்ள கலிச்சா ஓடிக்கிட்டு இருக்கு. அது அப்படிதான் பிசினஸ் ஐடியா. Then you know Sydney's Sweeney, she sell, அவ வந்து குளிக்கும் போது அந்த பாத் டப்ல தண்ணி இருக்கல அதை சோப்பா மாத்தி அவ குளிச்ச தண்ணிய சோப்பா மாத்தி வித்துருக்கா. இது வந்து வைரமுத்துவே எழுதிட்டார ஒரு கட்டத்துல. வைரமுத்து எழுதுன்னு எனக்கு எப்படி தெரியாம இருக்கு. அந்த ஜீன்ஸ் பாட்டுல பாடுவாரு, உன்னோட வேர்வை கூட எனக்கு வந்து என்னது தேவதை குளித்த துளிகளை அள்ளி தீர்த்தம் என்றே நான் குடிப்பேன். பட் இருந்தாலும் வந்து அது ஒரு காமன் இது இருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி ஐடியாலாம் இருக்கா? என்ன மாதிரி இந்த பிசினஸ் பண்ணலாம் காத்துல அப்படி இல்ல. ஐ திங்க் இப்போ நீங்க சொன்னது வந்து ஐ திங்க் ஃபியூச்சர்ல அது வந்து ஆக்சுவலி ஒரு சீரியஸான மேட்டராகவே மாறும். எப்படி இப்போ வந்து எப்படி தண்ணி வந்து எல்லாருக்கும் பொதுவானது, ஆனா பாட்டில் வச்சு இப்போ விற்க ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆகுதுல. இப்போ இந்த கடல் காத்து மாதிரி நாளை பின்ன வந்து சுத்தமான காத்துன்னு சொல்லி வாய்ப்பு இருக்கு. இல்ல இப்ப என்னன்னா மந்திரம் வந்து ரொம்ப அந்த காலத்துல வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருந்துச்சு. அந்த செய்வன செய்யற இதெல்லாம் வந்து விஷயம்லாம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட். இப்ப நீங்க சொல்றதுல வந்து ஒரு ஒன் ஆஃப் த பிசினஸ் ஐடியா. ஆனா அது வந்து மந்திரத்தை சம்பந்தப்பட்டது இல்ல. இப்ப எல்லாருக்கும் தேவை வந்து ஒரு ஆளுக்கு ஒன்று செய்யணும். ஆனா வந்து அது ரொம்ப ஈஸியா இல்ல. இப்ப வந்து அழகா இருக்கணும்னா வந்து சூசோ பாய்க்கணும். ஆக்சுவலி சூசோ பாய்ச்சி பர்சனலா வந்து தெருவா சுத்தவங்கள நான் பாத்துருக்கேன். சூசோ மீன்ஸ் வந்து அந்த மூஞ்சில ஊசி குத்துவாங்களே, அது நான் வந்து லைஃபாய் பாத்துருக்கேன். எப்படி குத்துறாங்கன்றத நான் பாத்துருக்கேன். சோ explain it, how is it? So அது வந்து இவ்வளவுதான் இருக்கும், almost like your nail size, very small, long, this like this, how சின்னதானா, very small, very tiny. Micro needle. Okay, micro needle தங்கத்துல இருக்கும். தங்கமா I thought it's like invisible kind of thing. You will get infected. தங்கமா இருந்தா மட்டும் தான் அது உள்ள போக முடியும். மத்தெல்லாம் you will get infected. ஏன்டா? அது ஸ்கின் குள்ளே ஸ்டே பண்ணும். உள்ளிக்கே அங்கே நிரந்தரமா அப்ப. சோ இங்க ஒன்னு குத்துவாங்க, மூக்கு கிட்ட ஒன்னு குத்துவாங்க, இங்க சோ கண்ணுக்குள்ள இங்கலாம் குத்துவாங்க, இங்க குத்துவாங்க. பட் ஆனா நான் பார்த்ததுல வந்து அந்த ஆள் இங்க ஒன்னு குத்துனுச்சு, இங்க காய் வந்து ஒரு லேடிக்கு பண்றத நான் பார்த்தேன். சோ அந்த ஆள் வந்து ஒரு கருப்பு துணி இப்படி போட்டு, ஆனா அங்க பச்சை தெரியுது. அது ஒரு ஃபிளாட், அந்த ஃபிளாட் கீழ வந்து ஒரு கராஜ் மாதிரி இருக்கும். அந்த ஆள் தங்குறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், அந்த கீழ கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து தங்கும். சோ அதுக்கு பின்னால ஒரு மூத்திர சந்து மாதிரி இருக்கும். அதுக்கு போனீங்கன்னா அங்க வந்து ஒரு ரூம், அந்த ரூம்ல வந்து ஃபுல்லா வந்து பாட்டில்ல நிறைய கப்பல்ஸோட போட்டோஸ், டிஃபரெண்ட் எக்கச்சக்கமான பொம்மையில வந்து ஒரு ஆளோட மூஞ்சி, இதெல்லாம் அந்த ஆள் வந்து பண்றதே வந்து புத்தல் வந்து ஒரு ஆள் செய்வேன். சோ ஆனா இப்ப என்னன்னா அவன் வந்து இந்த சூசோ பண்ணவங்க இருக்காங்க, இவங்கள இருந்து எனக்கு தெரியும், எனக்கு அம்மா பேசுவாங்க அவங்க கூட. இவங்க சாவும் போது நான் பார்த்தேன் தெருவாசத்து இருந்தாங்க. இது எப்படின்னு தெரியல, இது மட்டும் எனக்கு பர்சனலா தெரியல, என்ன ரீசன் எனக்கு தெரியல. ஆனா சூசோ பண்ணா நீங்க பர்சனலா இப்படிதான் தெருவா சாவீங்கன்றது ஒரு தியரி இருக்கு. பேசிக்கலி வந்து அழகா இருக்கிறவங்க வந்து நீங்க ரொம்ப அழகா இருந்தீங்கன்னா அது அந்த பேசிக்கலி நீங்க ஒரு நார்மலான அழிச்சுங்க, அதை போட்டதும் எல்லா கண்ணுக்கும் நீங்க ரொம்ப அழகா இருப்பீங்க. லைக் நோ மேட்டர் வாட் யூ வில் ஷோ வெரி குட் லுக்கிங். ஆனா இதோட கர்ஸ் என்னன்னா the end of the day when you die you will turn into most disgusting ugly looking person ever. அதாவது பணம் ஆயிட்டோனியா இல்ல அதுக்கு முன்னக்கே you cannot என்ன பண்ணாரு இருக்க. அதாவது இறக்குற வரைக்கும் க்ளீனான செத்தோனே. ஆமா, அதுக்கு அப்புறம் எப்படி இருந்தா இல்ல சாவறப்ப எப்படி இருந்தா இல்ல உயிர் போகாது. இந்த சஃபரிங்லாம் அனுபவிக்காம உயிர் போகாதுன்றது தான் அதோட இது கர்ஸ். மறந்துருக்கோம். பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே பிளாஸ்டிக் சர்ஜரி போகாமயே சூசோ பண்ணி விட்டுருவா. முடிஞ்சது கிறிஸ்டி நம்பர் கேட்டா. ஆமா அந்த ஆள்ட்ட போய் என்ன டைலர் மாதிரியா? இல்ல நீங்க சொல்லுங்க. வேற வேலைய சூசோலாம் பண்றீங்க. இல்ல நான் மறந்துட்டேன். இல்ல அந்த படமே இருக்கு, நம்ம இந்தோனேஷியால ஒரு படம் நான் பார்த்தேன் சூசோன்ற படத்துல. அது அவ எப்படி பில்டிங்ல இருந்து விழுந்து சூசைட் பண்ணுவா, அவ சாக முடியாது. சோ அவ பாடி உயிர் போகாது. பிகாஸ் அது மூஞ்சி தெரிச்சு போயிருக்குமா? இல்ல அவ வந்து விகாரமா ஆயிடுவா, ஒரு உருவம் போயிடும், பயங்கரமா ஆயிடும். பட் ஆனா இருந்தாலும் வந்து அவ உயிர் போகாது. பிகாஸ் யூ வில் டை இன் சஃபரிங். அதுதான் அந்த கர்ஸ். So wait, but the curse is you get immortality. No, it's not immortality. You will suffer until the end and then you die. அதே மனசு வச்சாதான் அது ஒரு பீரியட்ல, அது ஒரு பீரியட். சோ அப்ப இவென்ச்சுவலி வந்து அவங்க கடைசி காலத்துல வந்து அவங்க இறக்கும் போது மூஞ்செல்லாம் வந்து கீழே வெளியாகி ரொம்ப அங்கங்க புத்து மாதிரி வச்சு சதெல்லாம் கிழிஞ்சி ரொம்ப இதாச்சு. டோன்ட் நோ டயபெட்டிக்கா என்ன பிளட் பிரஷரா என்ன ஒண்ணுமே தெரியல. ஆனா எங்க அங்கங்கெல்லாம் புண்ணு வச்சு புண்ணுலாம் ஆறாம she died. ஆனா she look very good. இது நான் இன்னொரு ஆள்கிட்ட பார்த்தேன், இது சொல்லலாமான்னு தெரியல. இல்ல இன்னும் டைம் இருக்கு. நஜிபோட வைஃப். ஆக்சுவலி சொல்லலாம் கடக்க. நீங்க
எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா பாருங்க அவ யங் டைம்ல she is very beautiful. As time goes on plastic ஒண்ணு actually correct. இதுதான் வந்து உங்களோட அந்த மெயின்டைன் பண்றது she is now holding it up but at one point அது will give up பண்ணும். Actually எனக்கு இது சொன்னா இன்னொரு யாரது ஞாபகம் வருது மோனா ஃபெண்டி. If you look at Mona Fendi her last photos she became like that. Correct. Zombie Mereta. ஆரம்பத்துல அவ கிளப்ல வந்து மியூசிக் அவளோட மியூசிக் வீடியோ பாத்திருக்கியா? பாட்டு பாடுற மியூசிக் வீடியோ YouTube மியூசிக் வீடியோ பண்ணவனே இப்பதான் எனக்கு தெரியும். She is a singer. அவ பாட்டு பாடுறா. Actually அவ பாட்டு நல்லா இருக்கும். அவ சம்ம பாட்டு நீ அவளோட அந்த YouTube வீடியோ இருக்கும். அவ பாட்டு பாடுற வீடியோலாம் இருக்கு. நீ போய் பாரு. அவ அழகா இருக்கா. அவ ஜோனிதா காந்தி மாதிரி இருப்பதால. அந்த ஓகே 80sல ஒரு ஜோனிதா காந்தி இருந்தா எப்படி இருக்கும்? 80sல ஜோனிதா காந்தியா? அந்த மாதிரி. சோ அது வந்து ஒரு 80s லுக்ல அவ அழகா இருக்கா. டைம் போற போக்குல after all whatever she did endல வந்து she look like witch. witch Mereta. Correct. அது somehow it reflected. Don't know how. ஆனா கன்ஃபார்மா தெரியுமா அவங்கலாம் அது பண்ணிருந்தாங்கன்னு. இது வந்து என்ன நார்மலா வந்து மெல்லியோட ட்ரெடிஷன் வந்து நார்மலா இது இந்த செலிபிரிட்டி இவங்கலாம் வந்து சூசோ வந்து கன்ஃபார்ம் வைப்பாங்க. It's like அந்த டைம்ல உள்ளவங்களா அவங்க போடாக்ஸ் மாதிரி. இப்போ அது இல்ல. இப்போ என்ன ஈஸியா வந்து அதோட சிம்பிளா பண்ணிடுறாங்க. போடாக்ஸ் எல்லாம் வந்து இன்ஸ்டன்ட்டா தெரிஞ்சிருது. இது வந்து நீ சொல்லுவது பிம்பிள் வரும்போது நல்லா எக்ஸ்பிரஷன் பண்ணும். அன்னைக்கு வந்து போனேன் பிம்பிள் இருக்கா ஒரே ஒரு ஊசி வச்சா ஒரு 1 hourல இறங்கிருச்சுடா. ஆமாவா என்ன புதுசா இருக்கு. நோ ஸ்பீட் நதிங் டெக்னாலஜி பயன்படுத்திட்டான். நிஜமா நீங்களே காமெடி பண்ணிட்டு அப்புறம் நான் எதுக்குடா? சோ அப்ப நீங்க சொல்ற அந்த சூசோல வந்து அதுல ஏதோ ஒரு மாந்திரீகம் மாதிரி ஏதாவது அதுல. சோ அது பேசிக்கலி வந்து tied up some kind of தெரியல எக்ஸாக்ட்டா தெரியல பட் ஆனா அந்த படத்தை படி according to the movie வெடி பார்த்தா அது வந்து ஒரு ஜின். சோ இட் ஹோல்ஸ் அப் you will make you look attractive until the end. உங்களோட சோல் போற வரைக்கும் அது போன பட அது போயிடும். But each Uzi has one gin or together they come in a அது group? இதெல்லாம் வந்து the point for you to look good. இந்த மூக்கு நல்லா இருக்கணும், இது நல்லா இருக்கணும், இது நல்லா இருக்கும். போடாக்ஸ் மாதிரிலாம் எக்ஸாக்ட்லி லைக் போடாக்ஸ். இந்த இடம் நல்லா இருக்கணும். அதெல்லாம் வந்து அந்த பேய்க்கு வந்து ஐ மீன் ஜின்னுக்கு வந்து சொல்ற இன்ஃபர்மேஷன். இங்கெல்லாம் வந்து சோ அது வந்து அது இங்க குத்துனா நெத்தில மட்டும் உட்கார்ந்து போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. கரெக்ட் போட்டோஷாப் மாதிரி. இங்க கொஞ்சம் கேக்குறப்ப அது பண்றப்ப அதோட வேலையை வந்து அழகா செஞ்சிருது. கடைசியா போகும்போது சம்பளம் வாங்கிட்டு போயிருது. ஆமா வாங்கிட்டு போயிருது. இந்த மாதிரி 10 மடங்கு நீ அசிங்கமாயிருவே. இதுக்கு இந்த மாதிரி சொல்லலாம் நான் கூட எதிர்பார்க்கல. சிம்பிளிஃபைட் இல்ல ஏன்னா சொல்றப்ப அது ஹெல்ப் பண்ணுது பியூட்டிக்கு. ஆனா ஏன் அது அந்த சாகரப்ப ஏன் அந்த மாதிரி ஆகுதுன்னு தெரியல. Correct. Everything has price. ஏன்னா வந்து it's not natural for you to look like this. நீ இந்த நேச்சர்ல பொறக்கல. இன்ஸ்டன்ட்டா கிடைக்குது. இன்ஸ்டன்ட்டா உனக்கு கிடைக்குது. இது ஒரு கதையே இருக்கு. ஒரு கேர்ள் வந்து ஒரு புத்ரி மாஸ்னு ஒரு ஸ்கூல் இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன புத்ரி மாஸ்னு ஒரு ஸ்கூல் வந்து ஒரு ஸ்கூல் அது வந்து ரொம்ப ஃபேமஸான கதை. அதுதான் வந்து ஹிஸ்டரியால மொத வந்து ஒரு ஃபேமஸான கதை. ஸோ கேர்ள் வந்து எல்லாரும் வந்து இந்த கேர்ள் ஏற்கனவே அழகா தான் இருக்கும். பட் இதுக்கு வந்து இன்னும் அழகா ஆகணும்ன்ற ஒரு பேராசை இருந்ததுனால வந்து போயிட்டு அந்த போம கிட்ட போய் செஞ்சிடும். அதுவும் சூசோ பண்ணி அந்த மாதிரி இதாக்கிடுவாங்க, அழகாக்கிடுவாங்க. ஸோ எல்லாரும் அந்த ஆள் சொன்ன ஒரு மந்த் இது என்னன்னா நீ ஓகே சூசோ பண்ணா யூ கேனாட் see mirror for 7 days. நிறைய பந்தாங்க இருக்கு. பந்தாங்களா நிறைய இருக்கு. அதனால சொல்றேன் இந்த காலம் வந்து இது பண்ண மாட்டாங்க. பிகாஸ் so many until இந்த பழம் சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடக்கூடாது, இந்த இறைச்சி சாப்பிடக்கூடாது, பண்டி இறைச்சி சாப்பிடக்கூடாது, எக்கச்சமா இருக்கு. நீ தப்பி தரு சாப்பிட்டா ஊசி வெடிக்கும். ஊசி வெளியாகும். பக்குதை சாப்பிடுறது வெடிக்குதா? வெளியாகும். you can see இது வெளியாகும் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பந்தாங்க நிறைய இருக்கு. ஸோ அப்ப இந்த கேர்ள் என்ன பண்ணிச்சா இந்த ஒரு மொதல் இது தஸ்கே வந்து 7 நாளைக்கு நீ கண்ணாடி பார்க்க கூடாது. இந்த கேர்ள் வந்து அன்னைக்கு பார்த்துச்சா இல்ல எல்லாரும் வந்து அழகா இருக்கு நீ செம்மையா இருக்கு அழகா இருக்குன்னு சொல்ல அதுக்கு வந்து யோ அந்த ஆசை வந்து யோ எப்படியாச்சும் ஒரு தடவை நான் பாத்துறணுமே இப்படி அழகா இருக்கேன்றது இன்ஸ்டன்ட்டா மூஞ்சி வேற மாதிரி ஆயிருமா தெரியல. பட் இதான் ஸ்டோரி. What if is the same story as the இது தெரியுமா அந்த கிங் வந்து இன்விசிபிள் க்ளோத்ஸ் பைக்கிறான்னு சொல்லுவாங்களே. ஸோ மேபி அது ஏற்கனவே அழகா இருந்திருக்கும். ஸோ அண்ணன் எதுவுமே பார்க்காதனால she didn't care about beauty, so she radiates that glow, right? Could be extra confident came from believing it that she is beautiful. ஸோ இப்போ அதுக்கு என்னன்னா எல்லா ஸ்கூல்ல இருந்து பையன்ல இருந்து எல்லாரும் சைட் அடிக்கிறாங்க. டீச்சருக்கும் சைட் அடிக்கும் போது அதுக்கு வந்து கண்டிப்பா வந்து இதை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு தடவை பாத்ரூம் போகும்போது அது ஆக்சிடென்ட்டா வந்து அது எந்த பாத்ரூம் போனாலும் நீ வந்து பார்க்க கூடாது. முன்னாடி நீ யூ ஹேவ் டு லுக் டவுன். ஆக்சிடென்ட்டா அது உருவத்தை சைட்ல பார்க்கும்போது திரும்பி பார்த்துருச்சு. இன்ஸ்டன்ட்டா தட் மூமெண்ட் itself she turned into witch மாதிரி ஆகி அது ஒரு மூஞ்செல்லாம் ஆகி கையில நெக்கலாம் வளர்ந்து ஒரு பேய் ஆயிடுச்சு, பறக்க ஆரம்பிச்சிச்சு.
இதுதான் கதை பறக்க ஆரம்பிச்சிச்சு. she started to fly, she started to go hunt and go in. அதுலேருந்து இதுதான் கதை. எனக்கு தெரியல இது உண்மையே எத்தனை இல்ல அது இல்ல இது இந்த சாபம் ஒன்றும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, பவர்ஃபுல்லா. வந்து அந்த ஸ்கூல்ல வந்து எல்லாருமே பிடிச்சி அந்த பிள்ளைங்களாம் வந்து சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு அம்மனமா ஓட ஆரம்பிச்சிச்சுங்க. சோ ஒரு கட்டத்துல இதெல்லாம் போய் ரொம்ப ஹிஸ்டரியா அந்த ஸ்கூல்ல வந்து ஒரு 1 month கிட்ட மூடிட்டாங்க. ஒரு 1 month கிட்ட மூடிட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து இந்த கதையை பத்தி பெருசா யாரும் பேசல. ஒன் ஆஃப் மை ரிலேட்டிவ் அந்த ஸ்கூல்ல படிச்சபடி அவங்களுக்கு வந்து மேல் மாடியில வந்து அந்த டாப் ஃப்ளோர்ல வந்து கம்ப்ளீட்டா மூடிட்டாங்க. இன்ன வரைக்கும் வந்து அந்த ஃப்ளோர்ல இருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த விச்சை வந்து இந்த பேயை வந்து வேட்ட முடியாது, அங்கேயே வச்சு அடைச்சிட்டாங்க அப்படின்றதுதான் நம்பிக்கை. அந்த இடத்துல இருக்கு அந்த புத்திரிய மாசம் ஒரு ஸ்கூல். புத்திரி ஆமா சார், அது எங்க இருக்கு புடுவலியா எங்கேயோ இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரே புத்திரி இதுதானா. சோ அது எனக்கு தெரிஞ்ச அந்த ஸ்கூல் தான் எனக்கு தெரிஞ்சு, இஃப் ஐம் நாட் மிஸ்டேக்கன்ல. ஆனா இந்த கதை வந்து வெரி ஃபேமஸ் கதை. பேய் வந்து ஹிஸ்டரியா பிடிச்சி எல்லாரும் ஒரு 50 பேர் கிட்ட பிடிச்சிருக்கோம் அந்த டைம்ல. புத்திரி குணம்னா இது புத்திரியா? ஐ மீன் தி புனியான்ஸ் புத்திரியா? இல்ல அது புத்திரி குணம் அது வேற. Yeah, I don't know, but is she like from there? Should be la. நம்ம கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு சொல்றோம். ஏன்னா அவ பேர்னா மலேசியால ஒரு படம் வந்துச்சு, அதுலேருந்து நான் ஷரீஃபா இல்ல she acted as புத்திரி குணம். அமிலியாமா? No, she has very Indonesian look. இன்னும் ஜாக்லின் வரும். ஜாக்லி விக்டர் பாட்டு பாடுறோடா. என்னது என்ன புத்திரி குணம் நடிச்ச? A few moments later. அவ தியாரா ஜாக்லின். அவ தப்பு. அவ உங்களுக்கு புரியாது. நீங்க ஜாக்லின் கிட்ட தான் கேட்கணும். சோ அந்த படத்துல வந்து ஓகே அவன் நடிச்சிட்டு அவளும் எம் நாசரும் நடிப்பாங்க. அந்த படம் பார்த்து நடிச்சிருக்காரு நாசர். அந்த நாசர் இல்லடா, எம் நாசர் பாட்டு பாடுறவரு. சோ அவ வந்து செம்ம அழகா இருப்பாவ. லிட்டரலி நீலாம்பரி மாதிரி இருப்பா அந்த படத்துல தியாரா ஜாக்லின். ரெஃபரன்ஸ் எங்க கொண்டு போய் அவ்வளவு அழகா இருப்பா தெரியுமா. ஆனா இப்ப ரீசெண்டா அந்த கேகேன்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. அந்த கேகேன்ல அந்த புத்திரிக்கும் நீ புத்திரிக்கும் நீ பக்கத்து வச்சுனா they both have the same similarity. நான் கேட்டேன் லைக் ஏன்னா கேகேன்ல காட்டுறது வந்து புனியானோட குயின் தான் அந்த புத்திரின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது ஒரு தடவை வந்து இந்த கதை நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன். ஒரு தடவை வந்து நாங்க ஷூட் பண்ணும் போதே வந்து அந்த புத்திரி போன்ல வந்துட்டா வார்ன் பண்ணிட்டா, இது வந்து எங்களோட இடம் நீ பார்த்தே இருன்னு சொல்லி. ஒரு போன்ல வந்தாளா? போன்ல அந்த மூணில போன்ல அந்த இமேஜ் வந்து அப்ப எங்களுக்கு யாருன்னு தெரியல. அது அப்ப பார்க்கும்போது இது என்னன்னு தெரியல. இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ரிலேட் பண்ண பிடிச்சு. ஓகே இதுதான் அதுன்னு. இப்ப புத்திரி குணங்களே நாங்களோட ஃபீச்சர்ஸும் இந்த பூனியானோட புத்திரியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. ஸோ அதான் ஐ தாட் புத்திரி குணங்களே அது அவளுக்கு தனியா ஒரு கதை இருக்கு. பட் மேபி ஷி குட் பி த அந்த புத்திரி குணங்களேட கதையும் வந்து ஒரு மித்திக்கல். ஆமா அதான் அது ஒரு லெஜெண்ட் தானே. அது 100% உண்மைன்னு நம்மளுக்கு யாருக்கும் தெரியாது. நீ லெஜெண்டா பாக்குற, நான் அது ஒரு ஷேக்ஸ்பியரியன் லவ் ஸ்டோரி மாதிரி பாக்குறேன். காதல் கதை தான்டா. அது எசென்ஷியலி ஒரு காதல் கண்டே. ஆமா அது ஞாபகம் இருக்கு. என்ன விஷயம் இட்ஸ் வெரி சிமிலர் டு ராமாயணா. Like in a way, very inspired by Ramayana கதை. ஆனா இந்த வாரம் வந்து எபிசோட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. நல்ல சின்ன கதையா சொல்லுவாங்க. So again once again thank you so much guys for joining us. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? Thank you for having us. இல்ல அவங்க வச்சு செஞ்சதுதான் வந்து செஞ்சுட்டு தான் இருந்தோம். So thank you so much. உங்களுக்கு சொல்றதுக்கு ஏதாவது இருக்கா? உங்களுக்கு ஷோ எப்படி இருந்துச்சு? நல்லா ஃபன்னா இருந்துச்சு. வேற வழி இல்ல சொல்லி உங்களுக்கு எப்படி மாதிரி இருந்துச்சு? உனக்கு எப்படி இருந்துச்சு? ஓகே நல்லா இருந்துச்சு. தப்பி தவறி அந்த அம்மா உண்மையை சொல்லிருச்சு. ஓகேங்க ஏதோ பெருசா ரீல் தான் பார்த்தோம். கக்கன்னு சிரிச்சாங்க. இங்க சும்மா பேசிட்டு இருக்காங்க அப்படிதானே. அவங்களே பேசிக்கிறாங்க, நம்ம அங்கங்க பேச வேண்டியதா இருக்கு. இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கிடைச்சு எது சூசோ தெரியும். இந்த சூசோ பத்தி தான் அதுக்கு கட்ட கேட்டுச்சு. ஓ அப்ப இறந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மாறுவோம், அது வரைக்கும் அழகா இருப்போம். நல்லா இருக்கு இந்த ஆப்ஷன். எனக்கு ஏன் பிரச்சனைங்க? சூசோலாம் ட்ரை பண்ணாதீங்க சரியா. சோ அவங்களோட புது படம் வந்து இப்ப வந்து தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கு. சோ நீங்க பார்க்க போறேன்னா போய் பாருங்க. பேய் கதை தான் பார்க்க போறேன்னா போய் பார்க்கலாம்ல. ஸோ மிருகசீரிஷம்ன்ற படம் ஸோ இப்போ தியேட்டரில் விளையாடிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் போய் செக் அவுட் பண்ணுங்க. கண்டிப்பாக ஒரு மனநிறைவோடு வெளியே வருவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். மனநிறைவோடு? ஆமாம் ஏன்னா இப்போ இந்த படம் வந்து இதோட பார்ட் 2 வந்து மிருகசீரிஷம் 2 தி டாஸ் ஆஃப் பாய்ஸ்னு வரும். நாங்கள் 3 பேர் பிரச்சனை வந்து திருப்பி குருஜி எங்களுக்கு அப்பா குருஜி வந்து ரிட்டையர் ஆயிட்டு. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா உண்மையிலேயே ஒரு குருஜி ஒரு ஜோசியக்காரர் தான் படத்தில் நடிச்சிட்டு. இது ரொம்ப ட்ரூ. நான் முத பார்க்கும்போது ஜாதி தெரிஞ்சு போய் கொடுக்கலாம்னு கூட நினைச்சேன்.
எதுக்கு பொண்ணு பாக்குறா அவங்க பையனை இல்ல பாக்குறா இல்ல ரொம்ப அடிபட்டுக்கிட்டே இருக்கேன் இந்த ஜாதகத்துக்கு ஏதாவது நல்லது நடக்குமா? ஏன்னா எங்க டீம்ல உள்ளவங்களும் ஒரு சம்பவம் பண்ண பார்த்தாங்க. லைக் அந்த கேரக்டர் போஸ்டர் ரிவீல் பண்றப்போ இது குருஜி கேரக்டர் பேரு குருஜி பிளேட் பை விஜய் கணேஷ் போடுறது பதிலா இது குருஜி இது விஜய் கணேஷ் பிளேட் பை குருஜி அப்படின்னு. ஐயா ஏற்கனவே வெளியே எனக்கு அந்த மாதிரி ஒரு பேர் போயிட்டு இருக்கு, எல்லாமே கிளிக் ஆகுது. ஆனா இவரு உண்மையாவே ஒரு குருஜி தான். ஏன்னு சொன்னா அப்பப்ப ஒரு ப்ரெடிக்ட் பண்றது அப்படியே கரெக்டா நடக்கும். ஆமா எப்ப அது எனக்கு எது ப்ரெடிக்ட் பண்ணிராதுப்பா. சோ இவர் ஒன்னு சொல்லுவாரு வேணுமா பாருங்களேன் அப்படின்னா அப்படியே நடக்கும். அது மேபி பிராக்டிகலா வாழ்க்கையில எக்ஸ்பீரியன்ஸ் அந்த கல்குலேஷன் சொல்றது. எல்லா குருஜியும் அப்படிதானே பண்றாங்க. நீ எந்த குருஜி தாங்க எந்த குருஜி அதுவும் மஞ்சள் orange போடும்போது எனக்கு அவர் தான் showing my solidarity. ஆரஞ்சு ஆரஞ்சுல இது வேற இது எனக்கு தெரியும் யாருன்னு. அவர்தான் அவர் சீட்ல வந்தாரு. So that me through this me talking to me. Anyways, the other episode was sponsor போச்சு. So just want to say big thank you to கோமலா தானே? கோமலா and விஜய். நல்ல பேரு அதே மெயின்டைன் பண்ணீங்க. அரசியல் போன ஆசை இருக்கா? கண்டிப்பா இல்ல. இல்ல அந்த பேர் கேட்க மட்டும் ஏன் கன்ஃபியூசிங்? இவன் பேர் கரெக்ட்டா கண்டுபிடிக்கிறா. போனவரே திரும்பி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஐயோ பிரச்சனை ஆரம்பிக்குது. ஃபேன்ஸ்க்கு எவ்வளவு பெரிய ட்ரீட் இது. அது அந்த ஒரு ஆங்கிள் யோசிச்சா நேர்மையா சொல்லுங்க, போகணும்னு விரும்புறீங்களா வரணும்னு விரும்புறீங்களா? இல்ல இப்ப இருக்கிற இண்டஸ்ட்ரி நிலைமையை பார்த்தா அவர் வந்து தான் ஆகணும். யாரு? விஜய். கேட்டா துப்பாக்கி எடுத்து தர்றேன்றாங்க, கொன்றாங்க, வாங்கிக்கன்றாங்க. வாட் இஸ் திஸ்? ஒரு ஒன் லாஸ்ட் கேள்வி. இந்த மிருக ஸ்டேஷன் பார்ட் 2 நீங்க பிளான் பண்ணிருக்கீங்களா? நான் தான் சொன்னேன் கதைப்ப நம்மளுக்கு பார்த்து வர படத்துக்கு சான்ஸ் கேட்டு இருக்கான் பாத்தியா? நான் டாக்டர் பேசுறேன். டாக்டர் ஒரு கதை இருக்கு, அவரே நான் திருப்பி கொண்டு வரேன். சரி, இருந்தாலும் இந்த எபிசோட் வந்து ஃபன்னா இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ். நீங்க வந்து ஐ ஹோப் இது வந்து கொஞ்சம் ஒரு ஃபன் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஏன்னா படம் எடுக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருப்பீங்க. கொஞ்சம் ரிலாக்ஸா எடுக்கிறத பேசுறோம். ஸோ மிருக சீரிஸும் தியேட்டர்ல ஓடுது. அதே நேரத்துல அடுத்த வாரம் வந்து இன்னொரு புது ஷோவும் வருது, காதலா. ஸோ எவ்ரி சாட்டர்டேஸ் காதலா ஒரு லவ் பாட்காஸ்ட் அண்ட் ஆல்சோ சண்டேஸ் டாஸ் அப். ஸோ வீக்கெண்ட்ஸ் வந்து நாங்க தான் இருப்போம். 2 பாட்காஸ்ட் வருது. ஒன்று வந்து சின்ன பாட்காஸ்ட், இன்னும் வந்து பெரிய பாட்காஸ்ட். அதுக்கு அடுத்த வாரம் வந்து ஃபைனலி டாவியோட முதல் எபிசோட் வருது. அதுல அவன் இருக்கான். சோ அந்த எபிசோட் வருது. சோ அதுவும் வந்து மறக்காம பாருங்க. சோ வித் தட் பீயிங் சே தேங்க் யூ so much for watching. உங்களுக்கு கதை ஏதாச்சும் லிங்க்ல அனுப்புங்க. ஏன்னா இந்த வாரம் காலர்ல ஏன்னா 2 பேர் கெஸ்டா இருக்கறனால காலர் வைக்கல. ஆனா அடுத்த வாரம் திருப்பி காலர் போவோம். ஓகே, நான் மெயினா 2 காலருக்கே போவோம். 2 காலர் வைக்கிறோம். ஏன்னா இந்த வாரம் கால் இல்லாதனால. சோ உங்களுக்கு கதை இருந்துச்சுன்னா லிங்க்ல போய் சப்மிட் பண்ணுங்க. எனக்கு அனுப்புங்க. கமெண்ட்ஸ் டிஎம் பண்ணுங்க. எனக்காக அவன் கண்டுபிடிக்க மாட்டான். அதனால எனக்கு நீங்க அனுப்புங்க. பட்டி டிகிரிங்க நீங்க வந்து உனக்கு கதை அடிச்சு நீ படிக்கல சொல்லிட்டு எனக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. போன் படிக்க மாட்டேங்கிற கதையா அப்படி அனுப்புறோம். சொன்னீங்களாவது சொல்லுங்க அப்படின்னு. எனக்கு டிஎம் வந்து 2 பேரும் சிங்கிளா இருக்காங்க. ஏன்னா யாரும் ரிப்ளை பண்ண மாட்டாங்கன்னு சொல்றாங்க. எனக்கு எப்படி தெரியுமா? உங்க 2 பேர் பத்தி எனக்கு வரும். அவன் சிங்கிளா இருக்கான், இவன் சிங்கிளா இருக்கான், ரிப்ளை பண்ண மாட்டான். Everybody. So with that being said, நீங்க DM பண்ண போறீங்கன்னா DM பண்ணலாம். கதை சப்மிட் பண்ணலாம். லிங்க்ல இருக்கு, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க அந்த சப்மிட் பண்ணுங்க. அதே நேரத்துல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. 30K அந்த ஹாண்டட் ஹவுஸ் வந்து கூடிய சீக்கிரம் நடக்குது. நாங்க கண்டிப்பா. ஆனா பின்னாங் ஷோ இருக்கு. We announced it really soon. We already found the place and everything is going to come together. So with that being said, my name is Jeevan. I'm Davi Uponan. And I'm Krish. கோமலா, விஜய் கணேஷ். We will see you in the next one. Ciao.